எல்லாரும் வந்துட்டீங்களா? மழைனால நிறைய பேர் வந்து பங்க் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன், பட் பரவாயில்ல, எல்லாரும் வந்திருக்கீங்க. ஸோ வில் ஸ்டார்ட் தி செஷன் ஆஃப்டர் ஒரு 4 months ஆயிடுச்சு. 4 months கழிச்சு வி ஆர் ஸ்டார்டிங். வெல்கம் யூ ஆல் ஃபார் தி 5 editorials ஆஃப் தி வீக் இனிஷியேட்டிவ். In this initiative, we will be identifying 5 important editorials from Hindu and Express, and we'll be discussing that with respect to the mains point of view. So our main aim is to improve your mains answer rating. So the points which you read in editorial should reflect in your mains answer rating. So that is the ultimate goal of this initiative. So mains answer ratingல நம்ம எடிட்டோரியல்ல படிச்ச பாயிண்ட் எத்தனை பேர் கொண்டு போறோம் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் இருக்கு. அந்த ஒரு கேப் ஃபில் பண்ண தான் இந்த இனிஷியேட்டிவ். ஸோ ஆர் நாட் ஒன்லி டிஸ்கசிங் அபவுட் GS 2 and 3 alone. நம்ம பேப்பர் 1 டிஸ்கஸ் பண்ணுவோம். We discuss also ethics points and we also discuss a lot of essay points. And this initiative இருந்து நிறைய அந்த எடிட்டோரியல்ஸ்ல இருக்க நிறைய பாயிண்ட் வந்து இட் கேம் ஹேண்டி when you are writing the mains examination. ஸோ பர்சனலா எனக்கே ஜாலியா இருந்துச்சு. ஸோ அதனால வந்து தட் இஸ் தி அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் இட். நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், we are reading editorials, we are taking down the notes and we are going. ஸோ எந்த பாயிண்ட்டை எந்த கொஸ்டினுக்கு எந்த கான்டெக்ட்ல நம்ம எழுதலாம், எது அட்வான்டேஜா எழுதலாம், எதை கிரிட்டிசிசமா எழுதலாம், எந்த பாயிண்ட் எடுக்கலாம், எந்த பாயிண்ட் எடுக்க வேணாம், எது எத்திக்ஸ்ல தேவைப்படும், எது வந்து எஸ்ஏல தேவைப்படும். ஏன்னா இப்போ இருக்க பிலாசபிக்கல் எஸ்ஏஸ்க்கு we need multiple dimensions. We can't just we are not having one GS essay at all. மேக்ஸிமம் 8ல ஒரு GS essay வருது. பட் அதோட மிச்ச 7மே வந்து பிலாசபிக்கலான கோட் பேஸ்டான கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான எஸ்ஏ கொஸ்டின்ஸ்க்குமே வந்து யூ நீட் வைட் வெரைட்டி ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். ஏன்னா ஆல் இண்டியா லெவல்ல ஒன்லி அந்த ஒரு பிலாசபிக்கல் எஸ்ஏ பிரேக் பண்ணணும்னா யூ நீட் அந்த மல்டி டைமென்ஷனல் எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது தான் யுவர் ஆன்சர் வில் பி யூனிக். ஸோ அந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸும் வந்து வி ஆர் ட்ரைங் டு ஐடென்டிஃபை ஃப்ரம் தி எடிட்டோரியல்ஸ். நம்ம படிக்கிற ரிசோர்சஸ்ல இருந்து தான் நம்ம பாயிண்ட் எடுத்து அதை எக்ஸாம்ல யூஸ் பண்ண பார்க்கணுமே தவிர அதுக்குன்னு தனியாக ஒரு எஃபர்ட் எடுக்கக்கூடாது. நம்ம எப்படி டெய்லி எடிட்டோரியல்ஸ் படிக்க தான் போறோம் அப்படின்னா அதுல இருந்து கரண்ட் அஃபேர்ஸும் படிச்சிடலாம். எங்கெங்கெல்லாம் மெயின்ஸ் ஆன்சர் ரேட்டிங்கு நம்ம பாயிண்ட் எடுக்க முடியுமோ இனோவேட்டிவா அது ஒரு தனியான ஒரு ஸ்டைலில் எடுத்து வச்சுக்கிட்டா it is going to be a holistic initiative. So that is the ultimate aim, and this is purely focused on mains answer rating. So அடுத்த வருஷம் நீங்க மெயின்ஸ் எழுதுறீங்கன்னா அதுக்கான ஆன்சர் ரேட்டிங். அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு டேக் ரன்னிங் நோட்ஸ் ஃப்ரம் திஸ் இனிஷியேட்டிவ். நம்ம வந்து இந்த இனிஷியேட்டிவ்ல ஐ டோன்ட் ஷேர் தி பிபிடி விச் ஐ யூஸ். ஏன்னா தேர் இஸ் அன் இன்டென்ஷனல் பர்பஸ் பிஹைண்ட் இட். ஏன்னா கிவிங் பிபிடி வில் பி another PDF in your mobile phone. அவ்வளவுதான். அதை நீங்க திறந்து கூட பார்க்க மாட்டீங்க. எக்ஸாம் முன்னாடி திறந்து பார்க்குறப்போ அது 500 பேஜ் இருக்கும். ஸோ 500 pages of PPT will automatically demotivate you. ஆனா அதுவே வந்து if it is in your handwritten form in your own handwriting in the language you understand, அது வந்து ஒரு A4 sheet பண்டலா இருக்கிறப்போ that gives a different confidence to revise. So I did this அப்படிங்கிற அந்த ஒரு பர்சனல் கனெக்ட் வருது. And only if you write it down. இன்னைக்கு நீங்க அதை A4 sheetல எழுதும் போது தான் நாளைக்கு மெயின்ஸ் ஆன்சர் ரேட்டிங்ல உங்களுக்கு அது எழுதுறப்போ திரும்ப அது வந்து ஒரு மசில் மெமரி ஆகும், அந்த நியூரான் நெட்வொர்க்ஸோட கனெக்ஷன் ஆகும், கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ அதனால ஆல்வேஸ் ட்ரை டு டேக் ரன்னிங் நோட்ஸ். நம்ம கிளாஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றது ரன்னிங் நோட்ஸ் எடுங்க. ஸ்க்ரீனை பார்த்து என்னென்ன எழுத முடியுமோ எழுதுங்க. அப்புறமா உங்களுக்கு ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட நீங்க வீட்டுக்கு போயிட்டு பாக்குறதுக்கு வீடியோவும் இருக்கு. ஆஃப்லைன் அட்டன் பண்றவங்களுக்கு, ஆன்லைன் அட்டன் பண்றவங்க நீங்க வந்து எப்படி வேணா போட்டு கேட்டுக்கலாம். 0.75x கேட்கலாம், இல்ல 2x கேட்கலாம், 1.5x கேட்கலாம், எப்படி வேணா கேட்கலாம். ஸோ அதனால வந்து மேக் தி பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட், டேக் ரன்னிங் நோட்ஸ் அண்ட் ஐ ஒன்ட் ஷேர் PDF. ஸோ இது வந்து ஒரு ரூல் நம்ம எப்பவுமே ஃபாலோ பண்றது. ஸோ வித் திஸ் ஆல் திங்ஸ் வில் ஸ்டார்ட் தி டுடேஸ் செஷன். நம்ம வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து நடுவில் வந்து கரெக்டா 110th எடிஷன் we did in the last week of March. First week of April we discussed the budget. Editorials எல்லாம் நம்ம வந்து பட்ஜெட் டிஸ்கஷன் பண்ணோம். அதுக்கப்புறமா we took this break. அதுக்கப்புறமா we started off again after பிலிம்ஸ்க்கு அப்புறமா ஆரம்பிக்கிறப்போ I couldn't start this session. அதனால மாதவி மேம் கண்டினியூட். ஸோ மாதவி மேம் வந்து ஒரு 11 செஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு தேங்க்ஸ் மேம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி இந்த மாதிரி அவைலபிளா இல்லாதப்போ அவங்க தான் பண்ணாங்க. ஸோ இந்த 121ல 21 செஷன்ஸ் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. கவுண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் 100 பண்ணியிருக்கேன், அவங்க 21 பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் கணக்கு. ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் 121 வந்திருக்கு. ஸோ மேம் வந்து நடுவில் வந்து கேப் ஃபில்அப் பண்ணதுக்கு தேங்க்யூ. அண்ட் ஃப்ரம் நோ ஆன்வர்ட்ஸ் ஐ வில் கண்டினியூ இட் எவ்ரி வீக். அண்ட் ஃப்ரம் திஸ் இந்த சீசன் 3ல இருந்து வந்து இது சீசன் 3, இது சீசன் 3ல இருந்து வந்து இது வந்து சாட்டர்டே ஈவினிங் தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு 6 வீக்ஸ்க்கு என்னோட ஷெடியூல் அப்படி இருக்கிறதுனால நான் சாட்டர்டே ஈவினிங் பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட ஷெடியூல் சரியான பிறகு மேபி ஐ கேன் சேஞ்ச் இட் டு சண்டே. இப்போதைக்கு சாட்டர்டே வச்சுக்கலாம். அப்போ சாட்டர்டே எடுத்தா நீங்க FAQ கவர் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்க. இல்ல, FAQ கவர் பண்ணுவோம். இந்த சண்டேவோட FAQ அடுத்த வீக்ல வரப்போகுது. நாளைக்கு வரக்கூடிய FAQ வந்து அடுத்த சாட்டர்டே அன்னைக்கு கவர் பண்ணுவோம். பட் நாளைக்கு வரக்கூடிய FAQ இன்னைக்கே நான் கவர் பண்ண தான் போறேன். ஏன்னா நாளைக்கு வரக்கூடிய FAQ எல்லாமே நோபல் பிரைஸா தான் இருக்க போகுது. அது எப்படியும் நான் இன்னைக்கே கவர் பண்ண தான் போறேன். ஸோ அதனால தட் இஸ் ஹவ் இட் கோஸ். நீங்க அந்த விஷயத்தை இப்படி பாத்துக்கலாம். நம்ம சண்டேல இருந்து
சாட்டர்டே வந்து எடிட்டோரியல்ஸ் சாட்டர்டே ஈவினிங் கவர் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இதோடைய ஐடியா. அண்ட் ஐ ஆல்சோ டேக் எடிட்டோரியல்ஸ் ஃப்ரம் எக்ஸ்பிரஸ். இன்னைக்கு 5ல் ஒரு எடிட்டோரியல் எக்ஸ்பிரஸ்ல தான் எடுத்திருக்கேன். whenever possible I try to incorporate express editorials also. So வெறும் ஹிந்து மட்டும் இல்லாம எக்ஸ்பிரஸும் இருக்கு. So this is the whole idea of it. Now we'll go into the today's session. இந்த எடிட்டோரியல் இனிஷியேட்டிவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. சீசன் 3ல நிறைய நியூ ஃபேஸஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இதான் ஃபர்ஸ்ட் எடிஷனாவே வந்திருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறதுனால தான் இந்த இனிஷியேட்டிவ் பத்தின பேசிக்ஸ் சொல்றேன். ஸோ சீனியர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கண்டுக்காதீங்க, என்ன இவர் சொன்ன கதையை சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு. அதே மாதிரி வந்து we are having this thing called Editorial Reserve. நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வந்து ஒரு PDF போட்டிருக்கேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல போஸ்டட் PDF called Editorial Reserve. இது வந்து புக் ஃபார்மேட்ல அப்போ பிரிண்ட் பண்ணி அப்போ இருந்தவங்க எல்லாரும் கொடுத்தோம். இப்போ இட் இஸ் அவைலபிள் இன் PDF ஃபார்ம். நம்ம வந்து இந்த 100 எடிஷன்ஸ்ல 110ல ஐ ஹவ் அப்டேட்டட் 110 எடிஷன்ஸ்ல இருக்கிற எடிட்டோரியல்ஸ்ல முக்கியமான ஒரு 350 டாபிக்ஸ் மட்டும் நான் ஐடென்டிஃபை பண்ணி ஐ ஹாவ் செக்ரிகேட்டட் இட் இன்டு GS1, GS2. GS1ல ஹிஸ்டரி, GS2ல சோஷியல் இஷ்யூஸ், அந்த மாதிரி வந்து GS1ல சோஷியல் இஷ்யூஸ், ஜியோகிராஃபி. GS2 ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன் அண்ட் பாலிட்டி, கவர்னன்ஸ், அந்த மாதிரி வந்து ஐவ் செக்ரிகேட்டட் தி டாபிக்ஸ். இப்போ நீங்க வந்து இப்போ உமன் ஜட்ஜஸ் இன் சுப்ரீம் கோர்ட் அதை பத்தினா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்னா நீங்க 31st எடிஷன் போய் பார்க்கலாம். லோக் அதாலத் அப்படின்னா என்ன, லோக் அதாலத்தோட மெக்கானிசம் என்ன, அதுல இருக்க இஷ்யூஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு இப்போ இமீடியட்டா தெரியணும் அப்படின்னா 30th எடிஷன்ல போய் பார்க்கலாம். நீங்க 30th எடிஷன் ஓபன் பண்ணீங்கன்னா அந்த 5 டாபிக்ஸ் will be டைம் ஸ்டாம்ப்டு. 5 டாபிக்குமே நான் டைம் ஸ்டாம்ப் பண்ணி வச்சிருக்கிறதுனால நீங்க ஈஸியா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு டைம் ஸ்டாம்பை கிளிக் பண்ணாலே டாபிக் வந்து டாகல் பண்ணிக்கலாம். நீங்க டைரக்டா லோக் அதாலத்தே பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டாபிக்குமே உங்களுக்கு இந்த ரெடி ரெஃபரன்ஸா வந்து இந்த மெட்டீரியல் இருக்கும். பேப்பர் 1, 2, 3ன்னு இருக்கு. பேப்பர் 4க்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். கவர்னன்ஸ், CSR ஆக்டிவிட்டிஸ், அப்புறமா வந்து கார்பரேட் கவர்னன்ஸ் ரிலேட்டடா, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எம்பத்தி, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து we have covered in the ethics also. ஸோ இந்தியா at 75ன்னு ஒரு 6 எடிட்டோரியல் போட்டிருக்கோம். எக்ஸ்பிளைன்டு சீரீஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். லாஸ்ட் இயர் வந்து நோபல் பிரைஸ், அந்த நோபல் பிரைஸ் நடத்தி 1 year ஆயிடுச்சு. எனக்கே வந்து டைம் எப்படி போகுதுன்னு தெரியல. இப்போதான் அந்த மண்டவோடலாம் பிடிச்சிக்கிட்டு ஐ டிஸ்கஸ் அபவுட் தி ஸ்வாந்தி பாபோஸ் நோபல் பிரைஸ் ஃபார் ஃபிசியாலஜி. குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்லாம் நடத்துனது இப்போதான் போன மாதிரி இருக்கு. இப்போ அதுக்குள்ள அடுத்த நோபல் பிரைஸே வந்துருச்சு. இட்ஸ் பீன் 1 year. ஸோ லாஸ்ட் இயர் நோபல் பிரைஸ் எல்லாமே சயின்ஸ் அண்ட் டெக் பாயிண்ட் ஆஃப் வியூல டிஸ்கஸ். இதுதான் வந்து இந்த எடிட்டோரியல் ரிசர்வ். ஸோ ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே இந்த PDF பாருங்க. உங்களுக்கு எந்த டாபிக் வேணாலும் சர்ச் பண்ணும்போது இதுல ஒரு சர்ச் கொடுத்து பாருங்க. உங்களுக்கு இதுல கிடைச்சிச்சுன்னா நீங்க அந்த வீடியோவாவே பார்த்துக்கலாம் வித் எக்ஸ்பிளனேஷன். ஸோ மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன்ல இது ஹேண்டியா இருக்கும். உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல ஒரு கான்செப்சுவல் கிளாரிட்டி கிடைக்கணும்னாலும் இதை படிச்சுக்கலாம். இப்போ எலக்ட்ரால் பாண்ட்ஸ் அப்படின்னு ரேண்டமா ஒரு டாபிக் வரும். ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து இன்னும் பாலிட்டிலாம் நடத்திருப்பாங்களா இல்ல இனிமேல் தான் கிளாஸ் வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ எலக்ட்ரால் பாண்ட் பத்தி உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னா எலக்ட்ரால் பாண்ட் பத்தி நம்ம 94th எடிஷன்ல, 26th எடிஷன்ல, 63rd எடிஷன்லன்னு பல டைம்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க வந்து ஒரு ரெடி ரெஃபரன்ஸா நீங்க இந்த PDF பயன்படுத்திக்கலாம். இதான் எடிட்டோரியல் ரிசர்வ். இப்போ பாத்தீங்கன்னா இதுல நம்ம வந்து பர்சனாலிட்டிஸ் இன் நியூஸ் அப்படிங்கிற அந்த டாபிக்ல நமக்கு GS1ல பர்சனாலிட்டிஸ் இருக்கு, GS3ல வந்து சயின்டிஸ்ட் இருக்கு. ஸோ அதுல பர்சனாலிட்டிஸ் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அது நம்ம ஆல்ரெடி வர்கீஸ் கொரியன் பார்த்திருக்கோம், PC மஹல்நோபிஸ் பார்த்திருக்கோம். அந்த வரிசையில வந்து ஜவஹர்லால் நேரு பார்த்திருக்கோம், ராமானுஜாச்சாரியா பார்த்திருக்கோம். அந்த வரிசையில இந்த வீக் கூட நம்ம are going to discuss about MS சுவாமிநாதன். இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் வரும்போது இந்த மாதிரியான ரேண்டம் டாபிக்ஸ் கூட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து we are covering. ஸோ இதான் வந்து எடிட்டோரியல் ரிசர்வ். இந்த எடிட்டோரியல் ரிசர்வை நீங்க பாருங்க. ஸோ அதோட இன்னைக்கு வந்து நம்ம வில் கோ இன்டு தி டுடேஸ் டாபிக். வில் ஸ்டார்ட் தி டுடேஸ் எடிஷன். பொதுவா வந்து ஸ்டார்டிங் டைம் இஸ் 5:15 to 5:30 ஆரம்பிச்சிருவோம். பட் எண்டிங் டைம் இட்ஸ் நாட் டிட்டர்மைன்ட். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி டாபிக், இட் டிபெண்ட்ஸ் ஆன் மை ஃப்ளோ, இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஆல் திஸ் திங்ஸ். ஓகே, அதனால என் டைம் எப்போ முடியும் நமக்கே தெரியாது. ஸோ இன்னைக்கான டாபிக் வந்து 5 டாபிக் வந்து இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து we are having federalism and delimitation. நம்ம 2026ல கவர்மெண்ட் இஸ் பிளானிங் டு டூ அ டீலிமிட்டேஷன். நம்மளுடைய 84th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி the seats for the Lok Sabha is reserved and free is frozen till 2026. So 2026க்கு அப்புறமா சென்சஸ் நடந்துச்சுன்னா அந்த சென்சஸை பேஸ் பண்ணி தான் we are going to conduct the delimitation and give new number of seats for Lok Sabha. எந்தெந்த சீட்ஸ்க்கு எவ்வளோ அலோகேஷன், அதுல என்னென்ன இஷ்யூஸ் வரப்போகுதுன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து நேஷனல் கார்பன் அக்கௌண்டிங் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து we are going to see with respect to environment, which is very relevant in the recent times. நமக்கு வந்து GSலயும் இல்லை, ஒரு சில ஆப்ஷனல்ஸ்ல கூட இது ரெலவெண்டான டாபிக் தான். நிறைய இடத்துல வந்து இந்த கார்பன் அக்கௌண்டிங் பத்தி நம்ம எழுதலாம். ஸோ அதனால இட்ஸ் அ மல்டி டைமென்ஷனல் டாபிக்.
மூணாவது வந்து பிரிக்ஸ். ஸோ 15th பிரிக்ஸ் சமிட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சமிட் பிகாஸ் வி இண்டக்டட் 6 நியூ மெம்பர்ஸ். அந்த நியூ மெம்பர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். பிளஸ் பிரிக்ஸோட நியூ டைமென்ஷன்ல அது எப்படி இருக்க போது, வாட் இஸ் இட்ஸ் ரெலவன்ஸ் அப்படிங்கிறது we are going to discuss. So whenever possible I try to cover IR. ஐஆர்ல வர கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வருது. ஐஆர்ல எப்போ ஒன்று வந்தாலும் ஐ ட்ரை டு இன்கார்பரேட் இட். Fourthly, we are going to discuss about the contributions of MS Swaminathan on lines of whatever we discussed earlier. Since he passed away 2 weeks back, our என்னென்ன contribution பண்ணியிருக்காருங்கிறது பார்க்குறோம். And hope and he is a possible question in GS1 and GS3. ரெண்டுத்துலயும் there can be a question. And apart from that, you will find examples to write in essay and ethics. And last one, we are going to discuss Nobel Prize. இன்னைக்கு எக்ஸ்பிளைன்ல பார்க்க போறோம். 3 Nobel Prizeயும் டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். Physics, Chemistry and Physiology மூணுத்தையும் பார்க்கலாம். Peace and literature. If it is literature is not directly relevant to us, peace வந்து கொஞ்சம் relevant to us, and Monday வந்து economics வரும். மண்டேயோட எக்கனாமிக்ஸ் நோபலும் if it is relevant we'll discuss in the next week. அதுதான் வந்து பேட்டர்ன். ஸோ இதான் வந்து இன்னைக்கு வந்து we are going to discuss the 3 sciences. ஸோ அதனால இந்த நோபல் பிரைஸ் எவ்வளோ நேரம் டிஸ்கஷன் எடுத்துப்பேன்னு எனக்கே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் டீச் பண்றதுனால we don't know what is the upper limit. ஸோ 7:30க்கு முடியலாம், or sometimes it goes till 8. I remember ஒரு எடிஷன் it went till 9:30. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட பெட் எல்லாம் வச்சுப்போம், இன்னைக்கு 9 o'clock முடிக்கிறோமா 9:30க்கு முடிக்கிறோமா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்பப்போ ரேண்டம்லி. பட் மோஸ்ட் ப்ராபப்லி I'll finish it by 2 hours. பட் சம்டைம்ஸ் எக்ஸப்ஷன்ஸும் உண்டு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் வந்து ரெட்ரிபியூஷன் ஃபார் சவுத் அண்ட் அக்கோலேட் ஃபார் நார்த். அதாவது ரெட்ரிபியூஷன்னா பனிஷ்மெண்ட். We are punishing the southern states and we are giving the accolades to the north state. Northern states-க்கு ஒரு அட்வான்டேஜும் ஒரு பெனிஃபிட்டும், சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கு. எதுனா 2026க்கு அப்புறம் வர டீலிமிட்டேஷன். அது ஏன் அப்படிங்கிறது தான் we are going to discuss in this particular editorial. இது GS1ல பாப்புலேஷன் அப்படிங்கிற டாபிக்லயும் இது ரெலவெண்ட் தான். GS2ல ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற அந்த டாபிக்ல இட் இஸ் ரெலவெண்ட். GS3ல நமக்கு இது வந்து இன் ஜெனரல் வந்து மொபிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் ஆர் கவர்மெண்ட் பட்ஜெட்டிங்லயும் இது ரெலவெண்ட் தான். GS1, 2, 3 மூணுத்துலயும் இது வந்து ரெலவெண்டான டாபிக். GS1ல பாப்புலேஷன், GS2ல ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட், அண்ட் GS3ல we are having கவர்மெண்ட் பட்ஜெட்டிங். ஸோ இது மூணுத்துலயும் இது வந்து ரெலவெண்ட். பாப்புலேஷன், பாலிடிக்ஸ் அண்ட் எக்கானமி, இது மூணுத்துக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் தான் இந்த எடிட்டோரியல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்டே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இன் ஃபெடரல் டெமோக்ரஸி ஸ்டேட்ஸ் ரிலேட்டிவ் பாப்புலேஷன் சைஸ் கெயின்ஸ் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் சிக்னிஃபிகன்ஸ். ஒரு பாப்புலேஷன் சைஸ் வந்து அது வந்து ஒரு வெறும் வந்து ஒரு சோஷியல் ஆஸ்பெக்டா மட்டும் இல்லாம பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு, எக்கனாமிக் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு தி ஃபெடரல் பாலிடிக்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஷேரிங் ஆஃப் சீட்ஸ் இன் லோக்சபா, அந்த அலோகேஷன்ஸ் வந்து பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் தரும். ஸோ அப்போ ஒரு ஸ்டேட்டோட லோக்சபால எவ்வளவு ஷேர் அப்படிங்கிறது இட்ஸ் டிட்டர்மைன்ட் பேஸ்ட் ஆன் தி பாப்புலேஷன் தான். அதே மாதிரி எக்கனாமிக் சிக்னிஃபிகன்ஸ் என்னதுன்னா வாட் இஸ் த ரிசோர்சஸ் விச் தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ரிசீவ் ஃப்ரம் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு when they are doing the financial transfer, population வச்சு தான் அந்த financial transfers are determined. So more populous the state, more resources are given. Less populous the state, less resources are given. So our population is also playing a major role in federal polity with respect to political and economic spheres. So அதனால தான் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு கோட்டே. அப்கோர்ஸ் இதுவே கூட ஒரு கொஸ்டினா கூட இருக்கலாம். இது அப்படியே போட்டு டிஸ்கஷன் சொல்லலாம். உங்களுக்கு புரியுதா? In federal democracy, a state's relative population size gains political and economic significance. Discuss. அப்படின்னு கூட we can imagine a question. So அதனால தான் I chose this editorial. So strong linguistic identities, regional renaissances in political and social sphere propelled the southern states to the greater heights in all spheres of development. So southern states எல்லாமே in the last 70 yearsல they attained a lot of development because of various political movements. நீங்க southern states எல்லாமே பாத்தீங்கன்னா there is a strong political movements நிறைய நடந்திருக்கு. ரீஜனல் ரினைசான்சஸ், அதான் ரீஜனல் ரினைசான்ஸ் சொல்றோம். லைக் நம்ம தமிழ்நாட்டில் நடந்த டிராவிடியன் மூவ்மெண்டா இருக்கலாம், ஆர் ஸ்ட்ராங் லிங்குவிஸ்டிக் ஐடென்டிட்டிஸ். ஸோ லிங்குவிஸ்டிக் பேஸ்ட் ஐடென்டிட்டிஸ், அதனால வந்த பாலிடிக்ஸ்னாலேயே அந்த டெவலப்மெண்ட்டுக்கும் இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ்க்கும் தேர் இஸ் அ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். அண்ட் ஹிஸ்டாரிக்கல் அட்வான்டேஜஸ்னாலையும் சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆர் டெவலப்டு கம்பேர்ட் டு தி நார்தர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. நீங்க நார்தர்ன் ஸ்டேட்ஸ்ல ஹிந்தி ஹார்ட் பிளான்ல இருக்கிற அந்த ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆர் டெவலப்ட் இன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸஸ் அண்ட் மெனி எக்கனாமிக் இண்டெக்ஸஸ் அண்ட் மெனி பெர்ஃபார்மன்சஸ். அண்ட் பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்கு தே ஆல்வேஸ் சே டெவலப்மெண்ட் இஸ் தி பெஸ்ட் கான்ட்ராசெப்டிவ் அப்படின்னு. கான்ட்ராசெப்டிவ்ஸ்ல பெஸ்ட் கான்ட்ராசெப்டிவ் எதுனா டெவலப்மெண்ட் தான். ஸோ ஒரு கண்ட்ரியில ஒரு இடத்துல டெவலப்மெண்ட் அதிகமா இருந்து
women, if they are empowered, automatically they take their reproduction rights in their hand and automatically they'll try to restrict the family size. So அதனாலே ஒரு ரீஜன் டெவலப் ஆக ஸ்மால் ஃபேமிலி சைஸ் தான் முக்கியம் அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வந்துடும். ஸோ அதனால they'll try to maintain small ஃபேமிலி சைஸ். சின்ன ஃபேமிலி வச்சுக்கிட்டு அதுக்கு நிறைய பெனிஃபிட் தரலாம், ஒரு குழந்தை வச்சுக்கிட்டு இல்ல 2 குழந்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பெஸ்ட் எஜுகேஷன் தரலாம் அப்படின்னு தான் இருக்குமே தவிர 5 குழந்தை வச்சுக்கலாம் 4 குழந்தை வச்சுக்கலாங்கிறதே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா they understand that நிறைய இருந்துச்சுன்னா it's a drain in our family expenses அப்படின்னு. ஸோ அதனாலேயே they try to have small family. So when there is a development, there is a less family size. So since southern states achieved development, automatically there was population control in the southern states. Parallelly, 1970s we introduced population control programs. நிறைய population control programs வந்து ஸ்ட்ரிக்டான ப்ரோக்ராம்ஸ் இருந்தது. 80s 90s அப்புறமா நம்ம வந்து வாலண்டரி population control programs கொண்டு வந்தோம். இந்த வாலண்டரி population control programல வந்து state governments of southern states took initiatives to enforce it in the sense வந்து they created awareness. நாம் இருவர் நமக்கு இருவர் அந்த மாதிரி அவேர்னஸ்லாம் கிரியேட் பண்ணி they tried to control the population. அதனால population control measures were very successful. இப்போ நீங்க சதர்ன் ஸ்டேட்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஷா ஒர்க்கர்ஸோட நெட்வொர்க்கை பயன்படுத்தி கான்ட்ராசெப்டிவ்ஸை டோர் டெலிவரி பண்றது, லைக் காண்டம்ஸா இருக்கட்டும், இல்ல காப்பர் டி இன்ட்ரா யூட்ரைன் கான்ட்ராசெப்டிவ் டிவைஸா இருக்கட்டும், இல்ல எமர்ஜென்சி பில்ஸா இருக்கட்டும், இல்ல இன் ஜெனரல் உங்களுக்கு வந்து கான்ட்ராசெப்டிவ் பில்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து they took it to door delivery through ஆஷா ஒர்க்கர்ஸ் in the southern states. இந்த மாதிரி கான்ட்ராசெப்டிவ்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு ரீப்ரொடக்டிவ் அவேர்னஸ் பத்தி எல்லாம் கொடுத்ததுனால southern states had good population control measures. So அதனாலே southern states ஓட population reached the stability and now the population is in the declining phase. So அதனால in the last 50 yearsல பாத்தீங்கன்னா southern states ஓட population control அதிகமா குறைஞ்சிருக்கு. கண்ட்ரோல் நல்லா இருந்தனால பாப்புலேஷன் நிறையவே குறைஞ்சிருக்கு. So parallelly if you go to North India, the Hindi heartland belt அப்படின்னு இப்போ யூபி, பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், அப்புறமா ராஜஸ்தான், இந்த ரீஜன்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா all the statesல developmental wise they are still lagging behind the southern states. So development அங்க lag இருக்கு. அதை தாண்டி health indicators they are lagging behind and population control measures was not given priority there. அதனாலேயே still they are having good population growth there. நீங்க அதே மாதிரி demographic transition படிப்பீங்க, economic development to demographic transition it goes parallelly அப்படின்னு நம்ம 12th NCERT-ல fundamentals of human geography-லயும் இருக்கும் அந்த demographic transition பத்தி. So அந்த ரீசன்ஸ்னால northern states are more popular compared to southern states. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல என்ன இருக்கு? இன் பிரசன்ட் சுச்சுவேஷன் சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆர் ஹேவிங் லெஸ் பாப்புலேஷன், நார்தர்ன் ஸ்டேட்ஸ் ஆர் ஹேவிங் ஹை பாப்புலேஷன். இப்போ பாப்புலேஷன் ஒரு கிரைட்டீரியா வச்சுக்கிட்டு நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் அது வந்து நார்தர்ன் ஸ்டேட்ஸ்க்கு பெனிஃபிஷியலாகவும் சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு பனிஷ்மெண்டாகவும் தான் இருக்க போகுது. நிறைய பாப்புலேஷன் தான் நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு. இப்போ நார்மலா எஸ் when financial resources are distributed it should be based on population. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, நிறைய கொடுக்கணும். ஆனா சதர்ன் ஸ்டேட்ஸ் கஷ்டப்பட்டு பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் எடுத்ததுனால அது அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ஆயிடுதுல. இப்போ தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கு 39 லோக்சபா சீட்ஸ் இருக்கு. நாளைக்கு நமக்கு பாப்புலேஷன் குறைஞ்சிட்டதுனால நம்ம 2026 தான் இப்போ சென்சஸ் வரப்போகுது. they are delaying census so that after 2026 they will conduct the census and they will do the delimitation. ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷன்ல என்ன இருக்குன்னா 2026 அப்புறமா நடக்கிற சென்சஸை பேஸ் பண்ணி தான் டீலிமிட்டேஷன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ 2021ல சென்சஸ் நடக்காம ஏன் போஸ்ட்போன் ஆயிட்டு இருக்குன்னா 2026 அப்புறம் பண்ணா அப்படியே டீலிமிட்டேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ 2026 அப்புறம் இப்போ நம்ம வந்து சென்சஸ் எடுத்து இப்போ இருக்க கரண்ட் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி லோக்சபா சீட்ஸை ரீஅட்ஜஸ்ட் பண்ணோம்னா தமிழ்நாடோட ஷேர் வந்து 39ல இருந்து 30க்கு வரலாம் அப்படின்றாங்க. ஆனா யூபியோட ஷேர் 80ல இருந்து 90க்கு போகலாம் அப்படிங்கிறது இருக்கு. உங்களுக்கு புரியுதா? சோ அப்போ பாப்புலேஷன் ஹையா இருக்க ஸ்டேட்ஸுக்கு லோக்சபால அதிக ரெப்ரஸன்டேஷன் கிடைக்க போகுது, அந்த ஹிந்தி ஹார்ட்லாண்டுக்கு லோக்சபால அதிக ரெப்ரஸன்டேஷன் கிடைக்க போகுது, சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு ரெப்ரஸன்டேஷன் குறைய போகுது. ஸோ இது வந்து பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஆஃப் தி சதர்ன் ஸ்டேட்ஸ் அஃபெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது இட்ஸ் அ ஃபியர் அமாங் தி சதர்ன் ஸ்டேட்ஸ். ஆட்டோமேட்டிக்லி இதனால ஒரு ஃபெடரலிசம்ல மிகப்பெரிய டசில் வந்து 2026 அப்புறம் வரப்போகுது அப்படின்னு சொல்றோம். பிளஸ் நியூ லோக்சபா இஸ் ஹேவிங் 888 சீட்ஸ். ஓகே, நமக்கு வந்து 550 தான் கான்ஸ்டியூஷனலி சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் லோக்சபா. பட் புது பார்லிமெண்ட் கட்டும்போது 888 சீட்ஸ் கட்டியிருக்கும். So automatically number of seats is also going to increase and there is going to be a huge alteration அப்படின்னு இருக்கப்போ when we are reducing the size of the Lok Sabha representation of states like Tamil Nadu, Kerala, automatically அது வந்து ஒரு ஃப்ளக்ஸ் வரப்போகுதுங்கிறதா the problem which is being created. அதுதான் வந்து issue. Now we'll go into the editorial. Article 81 of the constitutionல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா this is what it is mentioned. There shall be seats allocated to each state. எப்படி நம்ம allocate பண்ணணும் அப்படின்னா பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுக்கணும். ஒரு ஸ்டேட்டுக்குமே எவ்வளவு சீட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா the ratio of number of seats given to state and population is same for all the states. இப்போ தமிழ்நாடுக்கு எவ்வளவு சீட்ஸ் கொடுத்துருக்கோம்? 39. தமிழ்நாடோட பாப்புலேஷன் எவ்வளோ? 7.2 crore. நம்ம வந்து 2011 சென்சஸ் 7.2 crore. அதே மாதிரி இப்போ வெஸ்ட் பெங்காலோட பாப்புலேஷன், வெஸ்ட் பெங்கால் வந்து 42 சீட்ஸ் இருக்கும். வெஸ்ட் பெங்காலோட பாப்புலேஷன் வந்து 9 crore இருக்கும்.
பீகாரோட சீட்ஸ் வந்து 40 இருக்கும். பீகாரோட பாப்புலேஷனும் அகைன் சம் 9 to 10 crore இருக்கும், 9 crore இருக்கும் இல்ல 10 crore இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ எப்படி நம்ம வந்து இந்த லோக்சபா அலோகேஷன் இப்போ யூபிக்கு போயிடலாம். யூபியோட பாப்புலேஷன் சீட்ஸ் வந்து 80, அவங்களோட பாப்புலேஷன் வந்து 20 crore இருக்கு. இல்ல நான் 2011 சென்சஸ் சொல்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது எப்படி நம்ம ஆர்டிகல் 81 என்ன சொல்லுதுன்னா, the ratio of number of seats allocated to states divided by population of the state should be same for all the states அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே ரேஷியோ பாத்தீங்கன்னா 4 point something வரும். all the ratios if you said, நான் வந்து லைக் 7.2 அப்படின்னு போட்டா அது 0.040404ல தான் எல்லாமே வரும். எல்லா ஸ்டேட்ஸுக்கும் நீங்க டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா ஸோ மினிமம் வந்து 60 லட்சம் பாப்புலேஷன் இருக்க ஸ்டேட்ஸுக்கு தான் இந்த ஃபார்முலா. ஸோ அந்த மாதிரி தான் தே ஆர் டிட்டர்மைனிங். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டிடியூன்சி, ஸோ நம்பர் ஆஃப் இந்த ஃபார்முலா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், நம்பர் ஆஃப் சீட்ஸ் டிவைடட் பை பாப்புலேஷன். ப்ரிலிமினரியில இப்போ ஆர்டிகல்ல இருக்கிற இந்த மாதிரி நம்பர்ஸும் கேட்கறாங்க. நீங்க லாஸ்ட் இயரே வந்து தேர் வாஸ் அ கொஸ்டின் ரிகார்டிங் தி நம்பர்ஸ். ஸோ நிறைய வந்து கான்ஸ்டியூஷன்ல கொடுக்கப்பட்ட இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து இப்போ கொஸ்டின்ஸ்லாம் வர ஆரம்பிச்சு. நோ மோர் வி கேன் சே யூபிஎஸ்சி ஓன்ட் ஆஸ்க் நம்பர்ஸ். லாஸ்ட் டைம் அந்த பாலிட்டியில வந்து தேர் வாஸ் சம் கொஸ்டின்ல இந்த மாதிரி விச் வாஸ் டோட்டலி பேஸ்ட் ஆன் தி பிரசிடென்ஷியல் ஃபார்ம்ல வாட் இஸ் த ஓட் ஷேர் ஆஃப் ஈச் எம்எல்ஏ. சதன் இந்த நார்தர்ன் ஸ்டேட்ஸுக்கு இவ்வளவு வேல்யூ இருக்கு, இந்த ஸ்டேட்ஸுக்கு இவ்வளவு வேல்யூ இருக்குன்னு அந்த வேல்யூ ஆஃப் ஈச் எம்எல்ஏ ஓட் வந்து வச்சு ஆஸ் த ஃபேக்சுவல் கொஸ்டின். ஸோ அதே மாதிரி இது வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு எவ்வளவு சீட் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதுவும் பேஸ்ட் ஆன் தி பாப்புலேஷன் தான். ஒரு கான்ஸ்டிடியூன்சிக்கு எவ்வளவு சீட் கொடுக்கணுங்கிறதும் பேஸ்ட் ஆன் தி பாப்புலேஷன் தான். இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்டை 39 பிரிச்சிட்டோம். அப்போ ஒரு கான்ஸ்டிடியூன்சில எத்தனை ஒரு 20 லட்சம் பேர் இருப்பாங்க ஒரு கான்ஸ்டிடியூன்சின்னு வச்சுக்கலாம் தமிழ்நாட்டில். அந்த ரேஷியோ ஆஃப் தி நம்பர் ஆஃப் சீட்ஸ் கிவன் டு ஸ்டேட்ஸ் அண்ட் பாப்புலேஷன் ஆஃப் ஈச் கான்ஸ்டிடியூன்சியும் எல்லா கான்ஸ்டிடியூன்சிக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் சீட்ஸ் கிவன் டு அ பர்டிகுலர் ஸ்டேட் அண்ட் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இன் ஈச் கான்ஸ்டிடியூன்சி வந்து எல்லாமே பாப்புலேஷனை பேஸ் பண்ணி தான் முடிவு பண்ணுது. அப்போ பாப்புலேஷன் வந்து டைனாமிக்ஸ் மாறுறப்போ நம்பர் ஆஃப் சீட்ஸ் அலோகேஷனும் மாறும் அப்படிங்கறதான் ஆர்டிகல் 81 சொல்லுது. ஆனா அதே ஆர்டிகலோட கிளாஸ் 2 தான் இது. அதே ஆர்டிகலோட கிளாஸ் 1 என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the seats allocation is frozen based on the 1971 census. 1971 censusல நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். 42nd Amendment Act என்ன பண்ணோம், அடுத்த 25 இயர்ஸ்க்கு 1971 சென்சஸ் தான் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்த 42nd Amendment Act is 1976. 1976ல நம்ம அடுத்த 25 இயர்ஸ்க்கு 1971 சென்சஸை பேஸ் பண்ணி தான் நம்ம சீட்ஸ் அலோகேட் பண்ண போறோம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல் எடுத்த ஸ்டேட்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த 25 இயர்ஸ் வந்து 2001ல முடிஞ்சது. 2001ல அது முடியும் போது 84th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டை பாஸ் பண்றோம். பாஸ் பண்ணி இன்னொரு 25 இயர்ஸ்க்கு நம்ம சீட்ஸ் அலோகேஷன் வந்து 1971 சென்சஸை பேஸ் பண்ணி தான் கொடுக்க போறோம். ஏன்னா அப்போ என்ன பாப்புலேஷன் இருந்தோ அதை வச்சே கொடுக்கலாம். இப்போ பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் எடுத்த ஸ்டேட்ஸுக்கு பனிஷ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால 50 வருஷமா நம்ம 1971 சென்சஸை பேஸ் பண்ணி தான் சீட்ஸ் அலோகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் தட் இஸ் ஃப்ரோசன் டில் 2026. ஸோ அப்போ 2026ல என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு? வெதர் தே வில் ஃப்ரீஸ் பேஸ்ட் ஆன் 1971 சென்சஸ் அண்ட் எக்ஸ்டெண்ட் டு another 25 இயர்ஸா, இல்ல தே வில் கண்டக்ட் a new census and alter it அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு. பட் we know the answer what is going to happen. They will conduct a new census and they will alter it. அப்படி ஆல்ட்ரேஷன் வந்து 1970s எமர்ஜென்சி டைம்ல பண்ணும்போதே நிறைய பிரச்சனை வந்ததுன்னா 25 இயர்ஸ் கொடுத்தாங்க. 2021ல கோலியேஷன் கவர்மெண்ட் திரும்ப வந்து எல்லா ஸ்டேட்ஸோட சப்போர்ட் வேணுங்கிறதுனால தான் 25 இயர்ஸ் ஆக்குனாங்க. பட் இப்போ இருக்க நிலைமை அப்படி இல்லை. அப்படி இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கலி இட் இஸ் கோயிங் டு பி ஆல்ட்ரேஷன் தான். சீட்ஸ் எல்லாம் மாறதான் போகுது. அதுக்கு தான் பெரிய லோக்சபாவும் இருக்கு. அதனால கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெடரல் டசில் வந்து 2026க்கு அப்புறமா நார்த் வெர்சஸ் சவுத் அப்படின்னு உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அறிஞர்கள் சொல்றாங்க. ஸோ பிட்வீன் 1971 to 2 இந்த ஃபேக்ட் தான் இப்போ ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் தெரிஞ்ச கதை எல்லாருக்கும் ஆல்ரெடி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். இப்போ ரீஐட்ரேஷன் பண்ணியாச்சு. பட் இனிமேல் வரக்கூடிய இந்த ஃபேக்ட் தான் ஆன்சர் ரைட்டிங் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க பாப்புலேஷன் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் எழுதுறீங்க, ஃபெடரலிசம் பத்தி எழுதுறீங்க, இஷ்யூஸ் இன் ஃபெடரலிசம் இஸ் அ கான்ஸ்டன்ட் கொஸ்டின் இன் யூபிஎஸ்சி அண்ட் குரூப் 1 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல அவங்களுக்கு எப்போ கேட்டாலும் இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க, ஃபெடரலிசம்ல என்ன இஷ்யூ இருக்குன்னு. ஸோ இது ஒரு கண்டிப்பான ஒரு பாயிண்டா எழுதலாம். 1971ல இருந்து 2011குள்ள பாப்புலேஷன் ஆஃப் பீகார், சத்தீஸ்கர், குஜராத், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், யூகேனா உத்தரகண்ட், இந்த ஹிந்தி பெல்ட் ஸ்டேட்ஸ் எல்லாத்தோட பாப்புலேஷனும் 44% இருந்து 48% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தமிழ்நாடு சதர்ன் சவுத்ல இருக்கிற 5 ஸ்டேட்டோட பாப்புலேஷன் வந்து 25%ல இருந்து 21% குறைஞ்சிருக்கு. அவங்க 4% ஏறி இருக்காங்க, நம்ம 4% குறைஞ்சிருக்கும். ஸோ பாப்புலேஷன்ல 4% சேஞ்ச் ஆயிருக்கு. அங்க இன்க்ரீஸ், நமக்கு டிக்ரீஸ். ஸோ இப்போ வந்து என்ன ஆக போகுதுன்னா, இப்போ நம்ம 2026க்கு அப்புறமா ஒரு சென்சஸ் நடத்தி அதை பேஸ் பண்ணி நம்ம சீட் ஷேரிங் பண்ணா நார்தர்ன் ஸ்டேட்ஸ் வில் கெட் 37 seats எக்ஸ்ட்ரா.
சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆர் கோயிங் டு லூஸ் 23 சீட்ஸ். அப்போ சதர்ன் ஸ்டேட்ஸ் 5 பேருமே சேர்ந்து ஒரு 23 சீட்ஸ் லூஸ் பண்ண போறாங்க. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் எம்பிஸ் வந்து சென்ட்ரல்ல குறைஞ்சிச்சுன்னா தேர் வாய்ஸ் ஆல்சோ வில் நாட் பி ஹர்ட் அப்படிங்கிறது தான் இது. அதே மாதிரி ஹிந்தி பெல்ட்டோட ரெப்ரஸன்டேஷன் அதிகமாயிடுச்சுன்னா அவங்களோட வாய்ஸ் ஓவர் ஹியர்டா இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். ஸோ இதனால தான் வந்து அந்த இஷ்யூ வரப்போகுது. மேபி தமிழ்நாடோட ரெப்ரஸன்டேஷன் 39ல இருந்து 32 ஆக்குவாங்க. கண்டிப்பா தட் இஸ் கோயிங் டு கிரியேட் வெரி பிக் இஷ்யூ. என்டையர் ஸ்டேட்ல இருக்க எல்லா பார்ட்டியும் ஒன்றும் சேர்ந்து பிரச்சனை பண்ணுவாங்க except the party which implementing. So automatically this is going to be a very big problem. இப்போ இதை வச்சுக்கலாம். நம்ம கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல்ல நம்ம பாப்புலேஷனை பேஸ் பண்ணி தான் சீட்ஸ் அலோகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட் சிஸ்டம் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ வாட் இஸ் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட் சிஸ்டம்? ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, ஒரு கான்ஸ்டிடியூன்சில 5 பேர் நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கான்ஸ்டிடியூன்சில வந்து 5 பேர் நிக்கிறாங்க. மொத்தம் வந்து நமக்கு வந்து 20 சீட் இருக்கு. சரியா? 20 சீட் இருக்கு. சாரி, 20 லட்சம் பேர் ஒரு கான்ஸ்டிடியூன்சில இருக்காங்க. 5 கேண்டிடேட்ஸ் நிக்கிறாங்க. 5 கேண்டிடேட்ஸ்க்கும் நம்ம வந்து எவ்வளவு ஓட்டு போடுறோம்? 4 லட்சம் ஓட்டு போட்டோம். 20 லட்சம் பேருமே 4 லட்சம் போட்டாங்க. அப்போ வின்னிங் ஜெயிக்கிறவர் ஒரு 4 லட்சத்துக்கு ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா வச்சிருக்காருன்னு வச்சுக்கலாம். நீங்க 4 லட்சம் ஓட்டு வாங்கினாலே நீங்க எம்பி ஆயிடலாம். 20 லட்சம் பேர் இருக்கிற கான்ஸ்டிடியூன்சியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட் சிஸ்டம் இருக்கிறதுனால ஹையஸ்ட் ஓட்டு வாங்குறவர் தான் வின்னருங்கிறதுனால நிறைய பேர் நிக்கலாம். மல்டிபிள் மெம்பர்ஸ் கேன் ஸ்டாண்ட் இன் எலெக்ஷனுங்கிறதுனாலே ஒரு 20 லட்சம் பேர் இருக்கிற கான்ஸ்டிடியூன்சில 5 பேர் நின்னாலே ஒருத்தருக்கு 4 லட்சம் ஓட்டு கிடைச்சாலே ஒரு 4 லட்சம் ஓட்டு வச்சுட்டு எலெக்ஷன் ஜெயிச்சிடலாம். ஸோ அப்போ பாப்புலேஷன் பேஸ் பண்ணி நம்ம கொடுத்தாலும் இந்தியாவில் இருக்கிற எல்லா தொகுதிகள்லையுமே ஒரு 4 லட்சம் பேர், 3 லட்சம் பேர், இல்ல 6 லட்சம் பேர் தான் வந்து யார் எம்பி ஆவரா அப்படிங்கிறதே முடிவு பண்றாங்க. அப்படி இருக்கும்போது பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் பிரிக்கணும் அப்படிங்கிற இந்த நீடே வந்து ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட் சிஸ்டம்ல இரலவெண்ட் ஆயிடுச்சு. ப்ரொபோர்ஷனல் ரெப்ரஸன்டேஷன் இருக்கிற பாலிட்டிக்கல் சிஸ்டம்ல தான் பாப்புலேஷன் பேஸ் பண்ணி பிரிச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரொபோர்ஷனல் ரெப்ரஸன்டேஷன் என்ன? பாப்புலேஷன் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க ஓட் ஷேர் எவ்வளவு வாங்குறீங்களோ எலெக்ஷன்ல எல்லாம் நடக்கும். காங்கிரஸ் எவ்வளோ, பிஜேபி எவ்வளோ, டிஎம்கே எவ்வளோ, யூடிஎம்கே எவ்வளோன்னு பர்சன்டேஜ் இருக்குல்ல. இப்போ காங்கிரஸ் வந்து 30% ஓட்டு வாங்குது அப்படின்னா 30% சீட் காங்கிரஸ் கொடுத்துருவாங்க. பிஜேபி வந்து 30% வாங்குதுன்னா பிஜேபிக்கு ஒரு 30% கொடுத்துருவாங்க. டிஎம்கே 10% வாங்குதுன்னா டிஎம்கே 10% கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஓட் ஷேரை வச்சு தான் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரஸன்டேஷன்ல கொடுப்பாங்க. அங்க பாப்புலேஷன் பேஸ்டு எனிமரேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூன்சி இஸ் ரெலவென்ட். பட் வென் யூ ஆர் ஃபாலோயிங் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட் சிஸ்டம், இங்க பாப்புலேஷன் அஸ் அ கிரைட்டீரியா இஸ் லூசிங் இட்ஸ் ரெலவென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்தியாவில் எந்த கான்ஸ்டியூன்சி எடுத்தாலும் அந்த மைனாரிட்டியா இருக்கிற அந்த 30% பீப்புள் தான் வந்து they are determining who is the winner. மிச்சம் இருக்கிற 60% மக்களும் they are voting against the person who is winning. It is applicable to every constituency. 540 கான்ஸ்டிடியூன்சி அப்படிதான். ஏதாவது 1-2 கான்ஸ்டிடியூன்சில தான் 70% ஓட்டு, 75% ஓட்டு பெரும் தலைவர்கள் நிக்கிற அந்த பெரும் கான்ஸ்டிடியூன்சிஸ்ல தான் இதெல்லாம் நடக்கும். ஸோ மிச்ச எல்லா கான்ஸ்டிடியூஷனையும் டைட் காம்படிஷன்ல இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி பாப்புலேஷன் பேஸ் பண்ணி பண்ண வேண்டிய நீட் இல்லை அப்படிங்கிறது ஒரு ஆர்குமெண்ட். திஸ் வாஸ் அ நியூ ஆர்குமெண்ட் விச் கேம். ஸோ இவ்வளவு நேரமா நம்ம பாப்புலேஷனுக்கும் பாலிடிக்ஸ்க்கும் உள்ள லிங்க் பார்த்தோம். இப்போ பாப்புலேஷனுக்கு எக்கானமி உள்ள லிங்க் பார்க்க போறோம். சரியா? ஃபெடரல் சிஸ்டம்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபினான்ஸ் கமிஷனுக்கு வர போறோம். ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன்? Article 280 of the Constitution, Finance Commission is created for the vertical and horizontal devolution of taxes. So central government collect பண்ற taxesல இருந்து state governmentக்கு they have to give a share. Okay, central government 100 ரூபாய் tax collect பண்றாங்கன்னா state governmentக்கு ஒரு ஷேர் கொடுக்கணும். அந்த ஷேர் வந்து முடிவு பண்றது ஃபினான்ஸ் கமிஷனோட வேலை. அப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு ஒரு ஷேர் கொடுக்குறப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு எவ்வளவு ஷேர் கிடைக்கணும், தமிழ்நாடுக்கு எவ்வளோ, ஆந்திராக்கு எவ்வளோ, கேரளாக்கு எவ்வளோ, யூபிக்கு எவ்வளோ, பீகாருக்கு எவ்வளோ அப்படின்னு ஒரு ஸ்டேட்டுக்குமே தனியா ஷேர் பிரிக்கணும்ல. ஸோ அந்த ஷேர் எதை வச்சு முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபினான்ஸ் கமிஷன் முடிவு பண்ணுது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ஹேவிங் மோர் ரெவன்யூ தேன் கம்பேர்ட் டு ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, பட் அவங்களோட ரெவன்யூ கலெக்ஷன்ஸ் கம்மியா இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ்க்கு நிறையவே ரெவன்யூ கலெக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி சேல்ஸ் டாக்ஸ் கலெக்ஷன் ஆன பவர்ஸும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம ஜிஎஸ்டியை நம்பி தான் இருக்க வேண்டியது இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இங்க என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தேர் ஹேவிங் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி லைக் ஹெல்த்தா இருக்கட்டும், அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும், லா அண்ட் ஆர்டரா இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமான பொறுப்புகள்லாம் இருக்கு. பட் அவங்களுடைய ரெவன்யூ கலெக்ஷன் கம்மியா இருக்கு. அதனாலதான் என்ன பண்றோம், ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு ஒன்று செட்டப் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ற டாக்ஸஸ்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஷேர் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றோம். ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் டெல்ஸ் தி வெர்டிகல் அண்ட் ஹாரிசான்டல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து லேட்டஸ்ட் அவங்க என்ன சொன்னாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் 100 ரூபாய் கலெக்ட் பண்ணுச்சுன்னா 41% ஸ்டேட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 41 ரூபா ஸ்டேட்டுக்கு கொடுக்கணும். அப்படி 41 ரூபா கொடுக்குறப்போ தமிழ்நாடுக்கு எவ்வளவு ரூபாய், கேரளாக்கு எவ்வளவு ரூபாய், கர்நாடகாக்கு எவ்வளவு ரூபாய். ஸோ சென்ட்ரல்ல இருந்து எவ்வளவு ஸ்டேட்டுக்கு போகணுங்கிறது வெர்டிகல், அமாங் தி ஸ்டேட் எவ்வளவு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுங்கிறது ஹாரிசான்டல். ஸோ அந்த ஹாரிசான்டலுக்கு ஒரு ஃபார்முலா கொடுப்பாங்க. அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு அந்த 41 ரூபாவை எப்படி நம்ம 28 ஸ்டேட்டுக்கு பிரிக்க போறோம் அப்படிங்கிறத அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் பிரிப்பாங்க. ஸோ அப்போ
சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கறது வெர்டிகல் டெவல்யூஷன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்குள்ள பிரிச்சுக்கிறது பேர் தான் ஹாரிசான்டல் டெவல்யூஷன். 15th ஃபினான்ஸ் கமிஷன் இதை வந்து 41% அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹாரிசான்டல் டெவல்யூஷன் எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஃபினான்ஸ் கமிஷன் ஒரு ஃபார்முலா கொடுப்பாங்க. அந்த ஃபார்முலால ஒரு 5ல இருந்து 6 இண்டிகேட்டர்ஸ் வச்சு they will identify the share. So அந்த ஃபார்முலால population is playing a major role in 2 indicators. என்னங்கிறது பார்ப்போம். I'm just comparing. இப்போ வந்து இங்க வந்து நமக்கு 14-15 இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்து 8th ஃபினான்ஸ் கமிஷன் வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் பாப்புலேஷன் மட்டும் தான் கிரைட்டீரியா. பாப்புலேஷன் அதிகமா இருந்தா அதிக ஷேர், கம்மியா இருந்தா கம்மி ஷேர், வெறும் பாப்புலேஷன் தான். நம்ம 9th ஃபினான்ஸ் கமிஷன்ல இருந்து தான் அதர் பேராமீட்டர்ஸே சேர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். சரியா? இப்போ 9th ஃபினான்ஸ் கமிஷன்ல இருந்து நம்ம 13th ஃபினான்ஸ் கமிஷன் வரைக்கும் பாத்தீங்கன்னா 1971 பாப்புலேஷனை தான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ 13th ஃபினான்ஸ் கமிஷன் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 2011 to 2015 அந்த டைம்ல ஃபினான்ஷியல் டெவல்யூஷன் கொடுத்த 13th ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் பாத்தீங்கன்னா 1971 சென்சஸை பேஸ் பண்ணி தான் தராங்க. ஏன்னா அதே ரீசனுக்காக, ஏன்னா we should not punish அப்படின்னு. ஆனா 14th ஃபினான்ஸ் கமிஷன்ல ஒரு சேஞ்ச் நடக்குது. 14th ஃபினான்ஸ் கமிஷனுடைய இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. இன்கம் டிஸ்டன்ஸ் ஏரியானா ஸ்டேட்டோட சைஸ். இன்கம் டிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னா பெர் கேபிட்டா இன்கம். ஒரு ஸ்டேட்டோடைய பெர் கேபிட்டா இன்கம் எடுத்துக்கிறாங்க. ஹையஸ்ட் பெர் கேபிட்டா இன்கம் இருக்க ஸ்டேட் எது அப்படின்னு பாக்குறாங்க. கோவா தான் ஹையஸ்ட் பெர் கேபிட்டா இன்கம் இருக்க ஸ்டேட் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த பெர் கேபிட்டா இன்கம்ல 2வது ஒரு ஸ்டேட் இருக்கும், 3வது ஒரு ஸ்டேட் இருக்கும், 4வது ஒரு ஸ்டேட் இருக்கும். உங்களுக்கு ஹையஸ்ட் ஸ்டேட்ல இருந்து உங்க ஸ்டேட்டுக்கு எவ்வளவு கேப் இருக்கு அப்படிங்கறத இன்கம் டிஸ்டன்ஸ். அந்த கேப் அதிகமா இருந்தா அதிக ஷேர், கம்மியா இருந்தா கம்மி ஷேர். விச் மீன்ஸ் உங்களுடைய பெர் கேபிட்டா இன்கம் அதிகமா இருந்துச்சுன்னா யூ வில் கெட் லெஸ் ஷேர். பெர் கேபிட்டா இன்கம் கம்மியா இருந்துச்சுன்னா யூ வில் கெட் மோர் ஷேர். இது இன்கம் டிஸ்டன்ஸ். அப்புறம் ஏரியா, பாப்புலேஷன், அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் கவர், டாக்ஸ் எஃபர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய கிரைட்டீரியா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் வந்து 14th ஃபினான்ஸ் கமிஷன் பாத்தீங்கன்னா 1971 பாப்புலேஷனுக்கு நம்ம 17% கொடுத்தாலும் 2011 பாப்புலேஷனுக்கு ஒரு 10% கொடுக்குறோம். ஸோ நம்ம வந்து 2011 கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லும் போது சதர்ன் ஸ்டேட்ஸ்லாம் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிச்சதுனால சரி 1971 வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு 17%, இதுக்கு 10% வச்சு ஒரு காம்ப்ரமைஸ்குள்ள வந்தோம். சரியா? ஆனா வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷன், என்கேசிங்கோட ஃபினான்ஸ் கமிஷனுக்கு வரும்போது என்ன ஆயிடுச்சு, we decided to give up the 1971 பாப்புலேஷன் itself. அதனாலதான் 15th ஃபினான்ஸ் கமிஷன் அப்போ மிகப்பெரிய ஒரு போராட்டம் சதர்ன் ஸ்டேட்ஸ்ல இருந்து நடந்துச்சு. அப்போ இருக்கிற இங்க நம்ம டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருமே எதிர்த்தாங்க இந்த 71 வந்து விட்டதுக்கு. அதுக்கு தான் என்ன சொன்னாங்க, டெமோகிராபிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 12.5 சேர்த்துட்டாங்க. டெமோகிராபிக் பெர்ஃபார்மன்ஸ்னா என்ன அப்படின்னா யாரெல்லாம் வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸை எஃபெக்டிவா போட்டு அவங்களோட ஃபெர்டிலிட்டி ரேட்டை குறைச்சிருக்காங்க. ஸோ வாட் இஸ் ஃபெர்டிலிட்டி ரேட்? It is the number of children a woman in the reproductive age can bear. அதாவது ஒரு உமன் வந்து ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல எத்தனை குழந்தைங்க பெற்றுக்கிறாங்க தான் ஃபெர்டிலிட்டி ஏஜ். அந்த ஃபெர்டிலிட்டி ரேட்ல நிறைய குறைச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மணி. நீங்க கம்மியான ஃபெர்டிலிட்டி, அதாவது ஃபெர்டிலிட்டி ரேட்ல வந்து 2.1க்கு கீழே போன ஸ்டேட்ஸுக்கெல்லாம் நிறைய ஷேரும், அதிகமான ஃபெர்டிலிட்டி ரேட் இருக்கவங்க கம்மி ஷேரும். ஸோ இப்படி இருக்கும்போது தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்ஸுக்கெல்லாம் அதிக ஷேர் வந்துருது. ஸோ அந்த இதை காம்பன்சேட் பண்றதுக்கு இப்படி ஒரு கிரைட்டீரியா வச்சு கொடுத்தாங்க. இங்க பாத்தீங்கன்னா இங்கே வந்து பாப்புலேஷன் இஸ் பிளேயிங் a மேஜர் ரோல். ஓகே, அப்போ பாப்புலேஷன் அதிகமா இருந்தா இங்க என்ன நடக்குது, அதிக ஷேர் வருது, கம்மியா இருந்தா கம்மி ஷேர் வருது. ஆல்ரெடி நமக்கு கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. ஆனா நம்ம வந்து இது மட்டும் தான் பாக்குறோம். ஆனா இங்க மேல பாருங்க இன்கம் டிஸ்டன்ஸ். இன்கம் டிஸ்டன்ஸும் நம்ம பாப்புலேஷன் வச்சு தான் முடிவு பண்றோம். எப்படி? ஸ்டேட்டோட ஜிடிபி, ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவோம். வாட் இஸ் இன்கம் பெர் கேபிட்டா இன்கம்னா என்ன? ஸ்டேட்டோட ஜிஎஸ்டிபி பை பாப்புலேஷன் தானே. அப்போ அதிக பாப்புலேஷன் இருக்க ஸ்டேட்டுக்கு பெர் கேபிட்டா இன்கம் கம்மியா இருக்குமா? அப்போ கம்மியா இருந்தா அதிக ஷேர் கிடைக்குமா? கம்மியான ஸ்டேட்டுக்கு பெர் கேபிட்டா இன்கம் அதிகமா இருக்குமா? அப்போ ஷேர் குறைஞ்சிருமா? அப்போ 45% வெயிட்டேஜ் ஆன இந்த இன்கம் டிஸ்டன்ஸ் பெர் கேபிட்டா இன்கமுமே வந்து பாப்புலேஷனை பேஸ் பண்ண கிரைட்டீரியா தான். அப்போ இங்கேயும் பாப்புலேஷன் இருக்கு, இங்கேயும் பாப்புலேஷன் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ஃபினான்ஸ் கமிஷனோட கிராண்ட்ஸ்ல நார்தர்ன் ஸ்டேட்ஸுக்கு அதிக ஷேர் போகுது, சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு கம்மி ஷேர் வருது. இங்கேயும் பாப்புலேஷனால நம்ம அடி வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் அறிஞர்கள் சொல்றாங்க. சரியா? அந்த கதை தான் இங்க நான் எழுதியிருக்கேன். ஸோ சென்சஸ் தாண்டி பெர் கேபிட்டா இன்கம் கிரைட்டீரியாவும் இருக்கு. ஷேர் ஆஃப் தி சதர்ன் ஸ்டேட்ஸ் டிக்ளைன்டு. ஸோ நீங்க வந்து 11th ஃபினான்ஸ் கமிஷன்ல இருந்து 15th ஃபினான்ஸ் கமிஷனுக்குள்ள கம்பேர் பண்ணும்போது அந்த 20 வருஷங்கள்ல நீங்க பாத்துட்டீங்கன்னா 11th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 2000 to 2005, அதுதான் 11th ஃபினான்ஸ் கமிஷன். 2001 to 2005. 11th ஃபினான்ஸ் கமிஷன்ல 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 21 to 26. கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா சதர்ன் ஸ்டேட்ஸோட ஷேர் வந்து 21%ல இருந்து 15 குறைஞ்சிருச்சு. நார்தர்ன் ஸ்டேட்ஸோட ஷேர் வந்து 51ல இருந்து 53க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு இவ்வளவு பெரிய ஒரு டிராஸ்டிக் ஃபால் வந்திருக்கு அப்படிங்கிறது இதனாலதான் வந்து சதர்ன்
ரெட்ரிபியூஷன் ஃபார் சவுத் அப்படின்னு இருக்கு. ரெட்ரிபியூஷன்னா பனிஷ்மெண்ட், accolade ஃபார் நார்த். இப்போ இந்த மாதிரி வரும்போது ஹிந்து எடிட்டோரியல்ல இருக்க நல்ல விஷயம் என்னதுன்னா, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வரும்போது we learn new words. ரெட்ரிபியூஷன் லைக் இட்ஸ் a காமன் வேர்ட், பட் தெரியாதவங்களுக்கு இது புதுசா பாக்குறாங்கல்ல. ஏன்னா எஸ்ஏல ரெட்ரிபியூஷன் accolade அப்படிங்கிற வார்த்தையை பார்த்துட்டா நமக்கு அந்த எஸ்ஏவே புரியாம போயிடும், அந்த வேர்டுக்கு மீனிங் தெரியலனா. அதனாலதான் ஹிந்து எடிட்டோரியல்ஸ்ல வேர்ட்ஸ் பார்த்து புதுசா இருந்தா யூ ஹேவ் டு ஸ்டடி. இதை நீங்க எஸ்ஏல ஒரு சப்ஹெட்டிங்கா கூட போடலாம். பல பரிமாணங்கள்ல எனக்கு சிந்தனைகள் வருது. இப்போ விடுங்க, அந்த மோட்லயே நான் இருக்கேன்னா அதனால வந்து ஆன்சர் ரைட்டிங் மோட்லயே இருக்கு. பாப்புலேஷன் கண்ட்ரோல் இன் தி சதர்ன் ஸ்டேட்ஸ் பை ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் சோஷியல் சேஞ்ச்னால நம்ம ஆல்ரெடி இந்த பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ கனடால இப்போ நம்ம பேரலா வந்து இந்த பிரச்சனை வேற உலக நாடுகள்ல எங்கெங்க இருக்குன்னு பார்த்தா கனடா தான் எடுக்குது. கனடால வந்து இதே மாதிரி ஒரு ஃபெடரல் ஸ்டேட்டா இருக்கிறதுனால இன்க்ரீஸ் இன் தி ஷேர் ஆஃப், அவங்க என்ன பண்றாங்க, லோவர் பாப்புலேஷன் ஸ்டேட்ஸுக்கு சென்ட்ரல் அசம்பிளியில கரெக்டா தான் அவங்க என்ன பண்றாங்க, பாப்புலேஷன் குறைஞ்ச ஸ்டேட்ஸுக்கு அதிக ஷேரை மெயின்டைன் பண்றாங்களாம். என்னதான் அவங்க வந்து பாப்புலேஷனை பேஸ் பண்ணி தான் சென்ட்ரல் அவங்களோட பார்லிமெண்ட்ல சீட்ஸ் அலோகேட் பண்ணாலும் இந்த மாதிரி பாப்புலேஷன் குறைச்ச ஸ்டேட்ஸோட ஷேரை குறைக்கிறது இல்லை. தே ஆர் கிவிங் மோர் ஷேர் டு தி ஸ்டேட்ஸ் வித் லெஸ் பாப்புலேஷன் தான். கனடால அதான் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதே நம்மளும் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும். உங்களுக்கு புரியுதா? நம்ம ஏதோ பண்ணாத மாதிரியும் அவங்கள பார்த்து பண்ணணுங்கிற மாதிரி இல்லை. 2026 அப்புறம் நம்ம அதை மீற போறோம். அப்படி மீறாதீங்கன்னு சொல்றது கனடா மாடலை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு ஆன்சர்ல எழுதிக்கலாம். ஓகே, அண்ட் திஸ் வாஸ் ஆல்சோ வெரி குட் கோட். அதே தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அதே கோட் வேற மாதிரி ஒரு சென்டென்ஸ்ல இருக்கு. இந்த கோட்டையும் எழுதி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இன் ஃபெடரல் பொலிட்டிக்கல் சிஸ்டம் சேஞ்சஸ் இன் தி பாப்புலேஷன் ஜியோகிராஃபி ஹேவ் அ lasting impact on the political and economic geography. ஜியோகிராஃபின்னு பார்த்த உடனே இவர் அதனாலதான் காப்பி போட்டாரு, இந்த கோட்டை எழுதுங்கன்னு சொல்றாருன்னு நினைக்காதீங்க. அது என்னவோ தெரியல, நல்லா இருந்தது படிக்கிறதுக்கு. சேஞ்சஸ் இன் தி பாப்புலேஷன் ஜியோகிராஃபி ஹேவ் அ லாஸ்டிங் இம்பாக்ட் ஆன் தி பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ஜியோகிராஃபி. ஸோ அதனால வந்து நம்ம இந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது இருக்கு. ஆல்ரெடி நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு, ஜிஎஸ்டியில காம்பன்சேஷன் செஸ் வந்து நிறுத்திட்டாங்க 2022ல. 22ஓட காம்பன்சேஷன் இன் ஜிஎஸ்டி ஹஸ் பீன் ஸ்டாப். அது ஆல்ரெடி இன்னொரு பஞ்சாயத்து தனியா போகுது. ஸோ திஸ் வி ஆர் வைண்டிங் அப் தி ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல். நெக்ஸ்ட் வந்து கீப்பிங் டேப்ஸ் ஆன் தி கார்பன் அக்கௌண்டிங் சிஸ்டம். ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் எடிட்டோரியல். இதுல பாயிண்ட் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட் தான். ஆனா இது வந்து நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ங்கிறதுனால நம்ம விட்டுறக்கூடாதுல்ல. இது ஒரு வாட்டி படிச்சு எழுதி வச்சுக்கணும்ல. தெரிஞ்ச பாயிண்டா இருந்தாலும் அது ஆர்கனைஸ்டா கான்செப்ட்ஸெல்லாம் ஒரு இடத்துல நோட் பண்ணி வைக்கும் போது தான் நாளைக்கு ஆன்சர் ரைட்டிங்ல அந்த பாயிண்ட் வந்து நமக்கு ஞாபகம் வரும். ஸோ தெரிஞ்ச பாயிண்ட் ஈஸி எடிட்டோரியலா இருந்தாலும். அண்ட் கரண்ட் பேட்சுக்கு நம்ம இன்னைக்கு தான் இந்த வாரம் தான் நடத்தணும். ஜிடிபி நேஷனல் இன்கம் நடத்தி முடிச்சோம். நேஷனல் இன்கம் நடத்துறப்ப கடைசியா நம்ம என்ன பேசணும், என்ன பேசியிருப்போம்னா நம்ம கிரீன் ஜிடிபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன். நம்ம வி ஹேவ் டு ஃபேக்டர் இன் தி என்வாரன்மெண்டல் லாசஸ் ஆல்சோ ஜிடிபி கால்குலேஷன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன்ல. நம்ம அப்போ வந்து ஜிடிபி கால்குலேஷன்ல நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டிஸை ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல ஒரு கான்செப்ட் தான் இவரு சஜஸ்ட் பண்றாரு, கிரீன் அக்கௌண்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற அந்த விஷயம். ஸோ அது கூட நம்ம புதுசா இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இந்த எடிட்டோரியல். ஸோ அமர் பட்நாயக், ஹி இஸ் a member of ராஜ்யசபா ஃப்ரம் ஒடிஷா. அவர் அமர் பட்நாயக் அடிக்கடி எழுதுவாரு, எது எழுதினாலும் படிங்க. ஸோ எக்கானமி அண்ட் என்வாரன்மெண்ட். ஸோ வாட் இஸ் திஸ் கான்செப்ட் ஆஃப் நேஷனல் கார்பன் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்னா என்னன்னு புரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு கார்பன் அக்கௌண்டிங் புரிஞ்சிடும். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தா இட்ஸ் அக்கௌண்டிங் ஆஃப் ஃபினான்சஸ் விச் இஸ் ரிசீவ்டு பை தி இண்டிவிஜுவல்ஸ் ஆர் கம்பெனி ஆர் கவர்மெண்ட். நமக்கு எக்கானமில 3 பேர் இருக்காங்க, ஹவுஸ் ஹோல்ட்ஸ், ஃபர்ம்ஸ், கவர்மெண்ட், 3 பேர் தானே இருக்காங்க. ஸோ 3 பேருடைய ஃபினான்ஷியல் ஃப்ளோஸை அக்கௌண்ட் பண்றது தான் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். அவங்களுடைய வரவு செலவு, இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர், இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர், இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த 3 பேரோட இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரையும் ஹேண்டில் பண்றது ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். இதுல நம்ம என்ன பண்றோம், இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கை நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு அக்கௌண்டிங் சிஸ்டம் இருக்கு, ஒரு ஆடிட்டர் இருக்காரு. இன்கம்ல வந்து நமக்கு இண்டிவிஜுவல்ல சேலரி வருது, கவர்மெண்ட்க்கு டாக்ஸஸ் வருது, கம்பெனிஸ்க்கு ப்ராஃபிட் வருது, கரெக்டா? அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர்ல ஃபேமிலிக்கு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர், கம்பெனிஸ்க்கு ஃபர்ம்ஸ் பண்ணா அதுக்கு பேர் இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட் பண்ணா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் ஃபினான்ஸ் லெவல்ல சூப்பரான ஒரு அக்கௌண்டிங் சிஸ்டம் வச்சு ஜிடிபி கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஜிடிபி அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு வந்து சிஜிஐ அப்படின்னு இந்த 3த்துக்கும் 3 பேருடைய எக்ஸ்பெண்டிச்சரையும் நம்ம எடுத்துக்கிறோம். இண்டிவிஜுவல்ஸ் பண்றது சி ஆகும், கவர்மெண்ட் பண்றது ஜி ஆகும், ஃபர்ம்ஸ் பண்றது ஐ ஆகும் எடுத்துக்கிறோம். எக்ஸ் இருக்கு, எக்ஸ்போர்ட்ஸ். அதே மாதிரி அவங்களுடைய ஹவுஸ் ஹோல்ட்ஸ், கவர்மெண்ட், ஃபர்ம்ஸ் 3 பேர்த்தையும் நம்ம அக்கௌண்ட் பண்ணிக்கிறோம். அவங்களுடைய ரெசிப்ட்ஸ், அதாவது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அதை நம்ம டீடைல்டா வச்சுக்கிறோம். ஸோ ஒரு கவர்மெண்ட்க்கு வந்து இன்கம் எதுன்னு பார்த்தா டாக்ஸஸ் மூலமா வருது, எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது ஒரு செக்டருக்கு அலோகேட் பண்றாங்க, ஃபர்ம்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட்ஸ் மூலமா வருது.
இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றாங்க. இப்போ இதை வச்சு நம்ம ஜிடிபின்னு ஒன்று கால்குலேட் பண்ணி ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பண்றோம். இது ஒரு சைடு. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா பிஸ்கல் பாலிசி. ஸோ பிஸ்கல் பாலிசியில நம்ம என்ன பண்றோம்? டாக்ஸேஷன். ஒருத்தர் மேல எப்படி டாக்ஸ் போடுறோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவர் மேல ஒரு ஹவுஸ் ஹோல்ட் மேல எப்படி டாக்ஸ் போடுறோம்னா அவங்க இன்கம் பேசி போடுறோம். இஃப் தேர் ஏர்னிங் மோர் இன்கம் we are putting more tax. If they are earning less income, we are putting less tax. அதான் progressive taxation in the income tax. கார்பரேட் கம்பெனி மேல எப்படி டாக்ஸ் போடுறோம்? ப்ராஃபிட்ஸ் வச்சு போடுறோம். மோர் ப்ராஃபிட்னா இல்ல அவங்களுக்கு வந்து ஒரே ரேட் தான் இருக்கும். 30% ரேட் போடுறோம். இல்ல இப்போ வந்து குறைச்சி 22 ஆக்கியிருக்காங்க, ஒரு சிலர் 15 ஆக்கியிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம ஒரு 30% அப்படின்னு ஒரு அசம்ஷன் வச்சுக்கலாம். அவங்களோட ப்ராஃபிட் மேல டாக்ஸ் போடுறோம். கரெக்டா? ஸோ எப்படி வந்து நம்ம டாக்ஸ் போட முடியுது? இப்போ வந்து எப்படி போட முடியுது அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் வந்து பேங்க் அக்கௌண்ட்னு ஒன்று வச்சிருக்காரு. அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ள அவரோட சேலரி வருது, வருமானங்கள் எல்லாம் பேங்க் அக்கௌண்ட்ல வருது, அவரோட செலவுகள் எல்லாம் பேங்க் அக்கௌண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனாலதான் நம்ம இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு ஒன்று ஃபைல் பண்ணும்போது மேண்டேட்டரியா நீங்க உங்களுடைய ஆதார் லிங்க் பண்ணும். ஆதார லிங்க் பண்ணும்போது மேண்டேட்டரியா அது கூட லிங்க் ஆயிருக்க எல்லா பேங்க் அக்கௌண்ட்டும் வந்துடும். ஸோ நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போதே உங்களுடைய பேங்க் என்டையர் ஸ்டேட்மெண்ட்டும் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும். நீங்க அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவீங்க. உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் பார்த்து நீங்க பண்ண ரிட்டர்ன் சரியா தப்பா அப்படிங்கறத வச்சுதான் உங்க மேல இன்கம் டாக்ஸ் போடுறாங்க. அப்போ ஒரு இன்கம் டாக்ஸ் போடுறதுக்கு நமக்கு என்ன இருக்கு? ஒரு அக்கௌண்டிங் சிஸ்டம் நம்ம பேங்க்ல ஆரம்பிக்கிறோம், அதை வச்சு நம்ம பண்றோம். அதே மாதிரி இந்த மணி சப்ளை எல்லாத்தையும் ரெகுலேட் பண்றதுக்கு ஆர்பிஐ அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுதான் வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஒரு கம்பெனிக்கு போனீங்கன்னா கம்பெனில என்ன இருக்கு? கிரெடிட் டெபிட் இருக்கு. அதை வந்து டபுள் அக்கௌண்ட் புக் கீப்பிங்ல வச்சிருப்பாங்க. எவ்வளோ கிரெடிட் வந்தது, எவ்வளோ டெபிட் பணம் போச்சு அப்படிங்கறத வச்சு எவ்வளவு ப்ராஃபிட் வந்தது, எவ்வளவு லாஸ் ஆச்சு, எவ்வளவு டேர்ன் ஓவர் எவ்வளோ, அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அவங்களுடைய கார்பரேட் டாக்ஸ் வந்து நம்ம போடுறோம். ஸோ அப்போ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்ல வெரி பர்ஃபெக்டா இருக்கும். இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இஸ் டோட்டலி பேஸ்ட் ஆன் தி மணி ஃப்ளோ. இதே லாஜிக்கை நம்ம அப்படியே கார்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம ஃபினான்ஷியல்ல பண்ணி சக்சஸ் பண்ணிட்டோம், அதை வச்சு ஜிடிபி கால்குலேட் பண்றோம், டாக்ஸஸ் போடுறோம்ல. இதே லாஜிக்கை நம்ம கார்பனுக்கும் என்வாரன்மெண்ட்டுக்கும் கொண்டு போனோம்னா நம்மளோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் நேஷனல் கார்பன் அக்கௌண்டிங். ஸோ நேஷனல் கார்பன் அக்கௌண்டிங் இது எல்லாத்தோட கார்பன் வெர்ஷனை பண்ணுங்க அப்படின்றாங்க. கார்பன் ஜிடிபி அப்படின்னு ஒன்று கண்டுபிடிங்க, கார்பன் டாக்ஸஸ் அப்படிங்கறத ஒன்று போடுங்க. ஸோ கார்பன் இன்ஃப்ளோஸ் அண்ட் கார்பன் அவுட்ஃப்ளோஸ் அதை வச்சுக்கிட்டு ஒருத்தருடைய நெட் கார்பன் கன்சம்ஷன் எவ்வளோன்னு பாருங்க. அந்த நெட் கார்பன் கன்சம்ஷன் அதிகமா இருந்தா அவர் மேல கார்பன் டாக்ஸ் அதிகமா போடுங்க. ஒருத்தரோட நெட் கார்பன் கன்சம்ஷன் கம்மியா இருந்ததுன்னா அது கம்மி டாக்ஸ் போடுங்க. ஒரு கம்பெனியும் அவங்களுடைய கார்பன் இன்ஃப்ளோஸ் கார்பன் அவுட்ஃப்ளோஸை மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணிட்டு ஒரு கம்பெனியோட கார்பன் இன்ஃப்ளோஸ் வந்து எதனால வரும்? when they are emitting some fossil fuel, அவங்க வந்து பெட்ரோல் டீசல் கன்சியூம் பண்றாங்க, ஃபாசில் ஃபியூல் கன்சியூம் பண்றாங்க, நிறைய வண்டிகள் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய CO2 எமிஷன்ஸ் அதிகமா இருக்கும். அது கார்பன், அவங்க கிரியேட் பண்ற கார்பன் அவுட்ஃப்ளோஸ். அதை வந்து சம்டைம்ஸ் ஆஃப்செட் பண்ணுவாங்க. அதே அவங்க வந்து ஒரு ரெனியூபிள் எனர்ஜி வச்சிருக்காங்க, இல்ல கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த CO2 அப்சார்ப் பண்றாங்க, இல்ல ஏதாவது ஒரு சோலார் ஏதாவது வச்சு கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டியோட யூசேஜை குறைக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணிட்டு நெட் வேல்யூன்னு ஒன்று வரும். அந்த நெட் வேல்யூ வந்து வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? இன்கம் டாக்ஸ்ல எப்படி நம்ம ப்ரோக்ரஸிவ் டாக்ஸேஷன் வச்சிருக்கோம். நீங்க வந்து 0 to 3 lakhsனா நோ டாக்ஸ், 3 to 6 lakh 5%, 6 to 9 lakh 10% அப்படின்னு போடுறோம்ல. அந்த மாதிரி உங்களுடைய நெட் கார்பன் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கோ அதுல இத்தனை டன் ஆஃப் CO2 இருந்தா இவ்வளவு டாக்ஸ், இதுல இருந்து இவ்வளவு டன் ஆஃப் CO2 இருந்தா இவ்வளவு டாக்ஸ் அப்படின்னு கார்பன் டாக்ஸ் போடலாம். இது மூலமா நம்மளால என்ன பண்ண முடியும்? பொல்யூட்டர்ஸ் பே பிரின்சிபலை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். மோர் பொல்யூட்டர்ஸ் மோர் டாக்ஸ் பே பண்ணுவாங்க. அதனாலே தட் வில் பி a disincentive for them to reduce the pollution. இது ஒரு சைடு. இன்னொரு சைடு என்ன அப்படின்னா கார்பன் பினான்சஸ்க்கு இது ஒரு ரூட்டா இருக்க போகுது. கார்பன் பினான்ஸ் அப்படிங்கிறது, கிளைமேட் பினான்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டிபேட்டபிள் குளோபல் டாபிக். கிளைமேட் பினான்ஸ் அப்படின்னே நம்ம ஒரு எடிட்டோரியல் இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது எங்கன்னு நீங்க போயிட்டு ரிசர்வ்ல போட்டு பாருங்க. கிளைமேட் பினான்ஸ்க்குனே நம்ம தனியா ஒன்று பண்ணியிருக்கோம். டெவலப்டு கண்ட்ரிக்கும் டெவலப்பிங் கண்ட்ரிக்கும் இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு தேவைப்படுற இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நமக்கு பாரிஸ் அக்ரிமெண்ட்ல டார்கெட்ஸ் இருக்குல்ல, அந்த டார்கெட்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு மணி எங்கேருந்து வரப்போகுது? கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி டாக்ஸ் போடுறது மூலமா கவர்மெண்ட் கேன் டேக் மணி, அதை வச்சு நம்ம நம்மளுடைய NDC டார்கெட்ஸ் அண்டர் பாரிஸ் அக்ரிமெண்ட் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிஃபார்ம் தான் சஜஸ்ட் பண்றாரு. ஸோ இது எல்லாம் பண்ணணும்னா RBI எப்படி ஃபினான்ஷியல் ஃப்ளோ ரெகுலேட் பண்ணி பேங்கிங் சிஸ்டம் மூலமா அக்கௌண்ட்ஸ் உருவாக்கி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி டாக்ஸ் போடுதோ அந்த மாதிரி கார்பன் ஃப்ளோஸை கொண்டு வரதுக்கு ஒரு கார்பன் அக்கௌண்டிங் சிஸ்டமை கொண்டு வாங்க அப்படின்னு இவரு பட்நாயக் சொல்றாரு. சரியா? அதான் இந்த நேஷனல் கார்பன் அக்கௌண்டிங். கிளியரா? இப்போ இதைதான் வந்து எடிட்டோரியல்ல இங்க வந்து அவர் ஃபுல்லா எழுதினது எல்லாத்தையும் நான் வாயில சொல்லிட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம பாயிண்டா பாக்குறப்ப உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சரியா? ஸோ கிளைமேட் இஸ் அ பாலிகிரைசிஸ். பாலிகிரைசிஸ்னா என்ன? ஸோ இது ஒரு கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து ஒரு சிங்கிள் பிரச்சனை இல்லை.
அது வந்து மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் இருக்க பிரச்சனை. ஏன்னா அதனால நம்மளுடைய எக்கனாமி அஃபெக்ட் ஆகுது, நம்மளுடைய சோஷியல் லைஃப் அஃபெக்ட் ஆகுது, பொலிட்டிக்கல் லைஃப் அஃபெக்ட் ஆகுது, சொசைட்டிஸ் டிஸ்டர்ப்ட் ஆகுது. ஸோ சோஷியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக் எல்லா ரேஞ்சிலையும் அது ஒரு இம்பாக்ட் உருவாகுது. கிளைமேட் சேஞ்ச்னால ஒரு செக்டர் மட்டும் அஃபெக்ட் ஆகல, மல்டிபிள் செக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகுது. இட் இஸ் ஹேவிங் பிசிக்கல் இம்பாக்ட்ஸ். ஓகே, லைக் ரைசிங் டெம்பரேச்சர், சி லெவல் சேஞ்ச் அண்ட் எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ்னால பிசிக்கல் இம்பாக்ட்ஸ் இருக்கு, சோஷியல் இம்பாக்ட்ஸ் இருக்கு, எக்கனாமிக் இம்பாக்ட்ஸ் இருக்கு, பொலிட்டிக்கல் சேலஞ்சஸ் இருக்கு. பொலிட்டிக்கல் சேலஞ்சஸ் லைக் ரெஃப்யூஜி கிரைசிஸ். இப்போ வந்து சிம்பிளா அப்படி எடுத்துக்கணும், சென்னை கடலூர்லாம் முழுகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மலாம் எங்க போவோம்? நம்மலாம் இப்போ ஹிண்டர்லேண்டை நோக்கி ரெஃப்யூஜிஸா போகணும், கிளைமேட் ரெஃப்யூஜிஸா போவோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம இப்போ ஹிண்டர்லேண்ட் போய் பெங்களூர்ல போய் நம்மளாம் தஞ்சா பெங்களூர்ல நம்மள என்ன பண்ணுவாங்க? ஆல்ரெடி இப்போ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து கோஸ்டல் சிட்டிஸ்ல இருக்கவங்கலாம் கிளைமேட் ரெஃப்யூஜிஸா ஹிண்டர்லேண்டை நோக்கி போவாங்க. அது ஒரு ரெஃப்யூஜி கிரைசிஸ் உருவாக்க போகுது, கண்ட்ரிக்குள்ளேயே ரெஃப்யூஜி கிரைசிஸ் உருவாக்க போகுது. மால்டீவ்ஸ், ஃபிஜி, வெஸ்ட் இண்டீஸ் எல்லாம் முழுகிடும். அப்போ அந்த மக்கள்லாம் எங்க வர போறாங்க? அவங்க இன்னொரு கண்ட்ரிக்கு ரெஃப்யூஜியா போக போறாங்க. இதனால ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸே உருவாக போகுது. சோஷியல் கிரைசிஸ்னா கிளைமேட் சேஞ்ச்னால பாதிக்கப்படுறது எல்லாமே வல்னரபிள் செக்ஷன்ஸ் தான். லைக் ஒரு வல்னரபிள் ஃபார்மர் தான் ஹூஸ் டிபெண்டன்ட் ஆன் ரெயின்ஃபால் வில் பி அஃபெக்டட். பிகாஸ் அவர் சீடு போட்டு வானத்தை பார்ப்பாரு, மழை பெய்யாது. ஏன்னா ஜூன்ல நம்ம இந்த வருஷம் மான்சூனே பார்த்தோம்ல, கொஞ்சம் கிறுக்குத்தனம் இருக்கு மான்சூனுக்கு. ஜூன்ல பெய்ய வேண்டிய மழை ஜூலைல பெஞ்சிருக்கு, ஆகஸ்ட்ல பெய்ய வேண்டிய மழை செப்டம்பர்ல பெஞ்சிருக்கு. ஸோ தேர் இஸ் அ டெம்போரல் ஷிஃப்ட் இன் தி மான்சூன் திஸ் இயர். இது இப்படிதான் ஆக போகுதுன்ட்டு நம்ம வந்து முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணோம், கரெக்டா அதே மாதிரி தான் ஆயிருக்கு. ஸோ நம்ம பிப்ரவரி மாசத்திலேயே வந்து எடிட்டோரியல் டிஸ்கஸ் பண்ணும்போது ஐஎம்டி இப்படி சொன்னாங்க, இந்த வருஷம் கிளைமேட் சேஞ்ச்னால இப்படிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டா அதே மாதிரி நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து சோஷியல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் நடக்க போகுது. அதனால கிளைமேட் இஸ் அ பாலி கிரைசிஸ். இந்த மாதிரி ஒரு பாலி கிரைசிஸ் ஹேண்டில் பண்ணோம்னா நமக்கு ஒரு பாலி சொல்யூஷன் தேவை. அந்த மாதிரி ஒரு பாலி சொல்யூஷன் தான் நேஷனல் கார்பன் அக்கௌண்டிங். மெஷர் கார்பன் எமிஷன்ஸ் ஃப்ரம் இண்டிவிஜுவல், பிசினஸ் அண்ட் கண்ட்ரி லெவல். NCA will enable carbon accounting by keeping track of inflows and outflows of carbon in a country. So அந்த inflows and outflows பத்தி பேசலாம். நெக்ஸ்ட் அந்த டயக்ராமுக்கு நான் வரேன். பப்ளிக் ஃபினான்ஸ் அண்ட் கார்பன். கார்பன் எமிஷன்ஸ் ஆர் ரெகக்னைஸ்ட், கேப்சர்ட் அண்ட் வேல்யூட் அண்ட் அக்கௌண்டட் அண்ட் டாக்ஸ். நான் சொன்னால லைக் மணி எப்படி வந்து நம்ம வந்து அதை அக்கௌண்ட் பண்ணி டாக்ஸ் பண்றோமோ அதே மாதிரி கார்பனையும் நம்ம டாக்ஸ் பண்ணணும். சிமிலர் டு மணி அக்கௌண்டிங் பை RBI, we need carbon accounting. We need a progressive carbon tax on large oil buyers or large fossil fuel consumers. இது மூலமா கம்பெனிஸ் வந்து they can keep track of their what they are producing, removing, storing and offsetting. ஸோ என்னென்னலாம் கார்பன் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இப்போ ஒரு கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபேம் எப்படி கார்பன் அக்கௌண்டிங் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஒரு கைட்லைன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஒரு ஃபேம் வந்து எப்படி கார்பன் அக்கௌண்டிங் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு யுனைடெட் நேஷன்ஸ் அண்ட் IBM இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கார்பன் அக்கௌண்டிங் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு ஒன்று ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அக்கௌண்டிங் ஃப்ரேம்வொர்க்கை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். சரியா? இதுல என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டா அவங்கள்ட்ட 3 levels ஆஃப் கார்பன் எமிஷன்ஸ் நடக்குமா. ஒரு கம்பெனி எப்படிலாம் கார்பன் எமிஷன் பண்ணுது அப்படின்னா, ஸ்கோப் 1, ஸ்கோப் 2, ஸ்கோப் 3 அப்படின்னு 3 ஸ்கோப் வைக்கிறாங்க. ஸ்கோப் 1 வந்து டைரக்ட் எமிஷன்ஸ். டைரக்டா அந்த கம்பெனி வந்து ஃபாசில் ஃபியூல் கன்சியூம் பண்ணுது. டைரக்டா அந்த கம்பெனி வந்து நிறைய வண்டிங்க வச்சிருக்கு. அந்த கம்பெனி இப்போ வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்னா ஒரு 48 பஸ் வச்சிருப்பாங்க. எல்லாமே டீசல் பொல்யூஷன் தான். உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி அவங்க வந்து டைரக்டா வெஹிக்கிள்ஸ் வைக்க போறாங்க, டைரக்டா ஃபாசில் ஃபியூல் கம்பஷன் நடக்க போகுது. டைரக்டா அந்த கம்பெனி CO2 இல்லை இந்த மாதிரி இவனுங்க எல்லாரும் யாரு? கிரீன் ஹவுஸ் கேஸ். இந்த கிரீன் ஹவுஸ் ஃபெலோஸ் எல்லாருமே வந்து எமிட் பண்றாங்க CO2. என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க? இது கிரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு பார்த்தாலே நீங்க சொல்லணும். CO2, SF6, CH4, மீத்தேன், N2O, நைட்ரஸ் ஆக்சைடு, NF3, HFCs and PFCs எல்லாமே வந்து they are greenhouse gases. ஸோ டைரக்டாவே இவங்க எமிட் பண்ணா அது ஃபர்ஸ்ட் ஸ்கோப். ஸோ இதை வந்து நம்ம அக்கௌண்ட் பண்றதுக்கு ஒரு அக்கௌண்டிங் வைக்கணும். ரெண்டாவது வந்து இன்டைரக்ட் எமிஷன்ஸ். அவங்க வந்து எனர்ஜியை சம்டைம்ஸ் கன்சியூம் பண்றாங்கல்ல. இப்போ இந்த கம்பெனி வந்து எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்றாங்க. அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து தெர்மல் பவர் பிளான்ட்ல இருந்து வந்துச்சுன்னா அங்க ஒரு தெர்மல் பவர் பிளான்ட்ல இருந்து கொஞ்சம் ஸ்மோக் போயிருக்குல்ல. ஸோ அந்த தெர்மல் பவர் பிளான்ட்ல இருந்து நிறைய பேர் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்றாங்க. அதுல இந்த கம்பெனி யூஸ் பண்ற எலக்ட்ரிசிட்டிக்கு இவங்க தானே பொறுப்பு அந்த CO2க்கு. இப்போ ஒரு தெர்மல் பவர் பிளான்ட்ல இருந்து 100 மெகாவாட் வருதுன்னா இந்த கம்பெனி 20 மெகாவாட் எடுத்திருக்குன்னா அந்த 20% பொறுப்பு இவங்களுக்கு. இப்போ என் கம்பெனி இருக்கு ஆதில் மோட்டார்ஸ், நம்ம ஒரு 15 மெகாவாட் எடுக்கிறோம்னா 15% எனக்கு. ஸோ இந்த மாதிரி இன்டைரக்டா when they are purchasing electricity, அந்த இன்டைரக்ட் எமிஷன்ஸ் வந்து ஃப்ரம் பர்ச்சேஸ்ட் எனர்ஜி செகண்ட் ஸ்கோப். இதையும் வந்து நாம அந்தந்த கம்பெனிஸ்க்கு பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஸ்கோப் 3
ஸோ ஸ்கோப் 3 என்ன அப்படின்னா அதர் இன்டைரக்ட் எமிஷன்ஸ். இது வந்து சப்ளை செயின் மூலமா வர்றது. சப்ளை செயின் மூலமா வருது அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறப்போ, இப்போ வந்து நம்ம கார் கம்பெனி இருக்கு, நம்ம கார் கம்பெனிக்கு வந்து நம்ம வந்து இ வெஹிக்கிள்ஸ்க்கு நம்ம வந்து பேட்டரி வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. அந்த பேட்டரி மேனுஃபேக்சரிங் யூனிட்ல வந்து அவங்க தேவோட எமிட்டட் சம் பொல்யூஷன்ஸ் அந்த மாதிரி. ஆர் இப்போ வந்து நம்ம சப்ளை செயின்ல வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நம்மளோட சப்ளை செயின்ல இருக்கிற நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ராசஸ் குட்ஸ் வாங்குறப்போ, இல்லைனா சம் அதர் அவுட் சோர்ஸ் ஆக்டிவிட்டி, நம்ம ஒரு ஆக்டிவிட்டி அவுட் சோர்ஸ் பண்ணுவோம், அவங்க ப்ரொடியூஸ் பண்றத நம்மளோட கணக்குல வரும். இப்போ ஒரு கார் கம்பெனினா டயர் வாங்குறாங்க. ஸோ டயர் வாங்குறாங்கன்னா அந்த டயர் அப்படிங்கிற அந்த மேனுஃபேக்சரர் அவங்க ஒரு பொல்யூஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சப்ளை செயின் மூலமா வர்ற விஷயங்கள் வந்து ஸ்கோப் 3. இந்த மாதிரி ஒரு கார்பன் அக்கௌண்டிங் ஃப்ரேம்வொர்க் ஃபர்ம்ஸ்க்கு ஆல்ரெடி இருக்கு. ஐபிஎம் அண்ட் யுனைடெட் நேஷன்ஸ் சேர்ந்து ரிலீஸ் பண்ணது. இந்த கார்பன் அக்கௌண்டிங் ஃப்ரேம்வொர்க்கை வச்சு நம்ம ஒரு கம்பெனிக்குமே நம்ம கொண்டு வரலாம். நீங்க இந்த ஆன்சர் ரைட்டிங்ல இது எழுதலாம், ஐபிஎம் பேஸ்டு கார்பன் அக்கௌண்டிங் சிஸ்டம் ஃபார் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி ஸ்கோப் 1, ஸ்கோப் 2, ஸ்கோப் 3 அப்படின்னு போட்டு சும்மா ஒரு ஸ்டண்ட் பண்ணலாம். இது ஃபுல்லா வரையணும்னு இல்லை, ஆனால் 1, 2, 3 அப்படின்னு போட்டு ஒரு லைன் எழுதி வச்சு ஒரு டப்பா போட்டு விட்டுறலாம், அவ்வளவுதான். அந்த டப்பா எந்த ஆன்சர்லயும் இருக்காதுல்ல. ஒரு 100 ஆன்சர் கரெக்ட் பண்ணும்போது புதுசா ஒரு டப்பா இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆன்சர் வந்து யூனிக்கா தெரியுது. ஸோ மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் அப்படிங்கிறது வந்து ஸ்டண்ட் தான். இந்த மாதிரி ஸ்டண்ட் பண்ணாதான் பாஸ் பண்ண முடியுது, நிறைய மார்க் வாங்க முடியுது. உங்களுக்கு புரியுதா? நமக்கு தெரிஞ்சதை எப்படிலாம் நம்ம கிரியேட்டிவா எனக்கு தெரியுதுன்னு காட்டிக்கிறோங்கிறத ஆன்சர் ரைட்டிங் தருது. உங்களுக்கு நாலேஜ் இன்ஹரண்டா இருக்கணும்னு அவசியமே இல்லை, நீங்க நிறைய படிச்சிருக்கணும்னு அவசியமே இல்லை. போற போக்கில் படிச்சதை வச்சு நீங்க உனக்கு உருவாக்கி ஆன்சர் எழுதிட்டு வந்துடணும். இப்படிதான் நம்ம ஆன்சர் ரைட்டிங் பண்ணணும், சரியா? ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். ஸோ ஸ்கோப் 1 இஸ் டைரக்ட், ஸ்கோப் 2 இஸ் பர்ச்சேஸ் எனர்ஜி, அண்ட் ஸ்கோப் 3 வந்து ஃப்ரம் தி சப்ளை செயின். ஸோ கார்பன் அக்கௌண்டிங் வந்து இஸ் இ ஆஃப் தி இஎஸ்ஜி நார்ம்ஸ். நம்ம இஎஸ்ஜி நார்ம்ஸ்க்கு வந்து 108th எடிஷன்ல பண்ணோமா, என்வாரன்மெண்ட், சோஷியல், கவர்னன்ஸ் ரிப்போர்ட்டிங். எவ்ரி ஃபர்ம் ஷுட் பி என்வாரன்மெண்டலி ரெஸ்பான்சிபிள். சோஷியலி அவங்க வந்து தே ஷுட் பி ரெஸ்பான்சிபிள். சோஷியலி ரெஸ்பான்சிபிளுக்காக தான் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. சொசைட்டல் டெவலப்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். கவர்னன்ஸும் ஒழுங்கா இருக்கணும். கவர்னன்ஸ் இன் த சென்ஸ் வித் இன் த கம்பெனி தேர் ஷுட் நாட் பி கரப்ஷன், தே ஷுட் ஃபைல் தி டாக்ஸஸ், தே ஷுட் மெயின்டைன் தி ஆடிட்டிங்ஸ், எல்லாமே பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்றது கவர்னன்ஸ். they should not be environmentally polluting. இந்த ESG norms ஃபாலோ பண்ணி தான் எல்லா கம்பெனிஸும் இருக்கணும். அதுல இந்த இ காம்போனன்ட்டுக்கு இந்த கார்பன் அக்கௌண்டிங் பிளேஸ் அ மேஜர் ரோல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ we have to make the carbon circulation visible. ஸோ இந்த மாதிரி NCA வச்சிருக்கிறதுனால நேஷன்ஸ் கேன் செட் டார்கெட், ப்ரெடிக்ட் ஃபியூச்சர் எமிஷன்ஸ் அண்ட் ப்ராக்ரஸ் டுவர்ட்ஸ் கோல்ஸ். இப்போ நம்ம வந்து 2070 நெட் ஜீரோ அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா வருஷம் இவ்வளோ டார்கெட் வைக்கலாம். கண்ட்ரி லெவல் டார்கெட் ஒன்று வச்சிடலாம் எவ்ரி இயருக்கு. அந்த கண்ட்ரி லெவல் டார்கெட் எல்லாமே எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்குமே இண்டஸ்ட்ரி லெவல்ஸா கொடுத்துடலாம். பல இண்டஸ்ட்ரீஸோட ஒரு டார்கெட் சேர்த்து தானே அந்த கண்ட்ரிக்கு அந்த ஒரு வருஷம் டார்கெட். அந்த மாதிரி we can give targets to the individual industries to achieve the larger goal. ஸோ நம்ம வந்து instead of single goal of increasing the economic GDP in money terms, parallel goal of reducing the carbon GDP also should be considered அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி NCA இருக்கிறதுனால இந்தியா வில் மீட் இட்ஸ் கோல், இட் கேன் பி ஹெல்ப்ஃபுல் அப்படின்றாங்க. இன் 2070 நெட் ஜீரோ. நெட் ஜீரோனா என்ன? ஒரு கண்ட்ரி வந்து ஜீரோ எமிஷன்ஸ்னா எமிஷே பண்ணக்கூடாதுன்னு சொல்றது, அதான் ஜீரோ எமிஷன். நெட் ஜீரோ எமிஷன்னா என்ன அப்படின்னா, அப்படி எமிட்டே பண்ணாம இருக்க முடியுமா? கண்டிப்பா பண்ணி தான் போறோம். நீ எவ்வளவு எமிட் பண்றியோ அது எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணிடு அப்படின்னு சொல்றதா நெட் ஜீரோ. How much ever you are emitting, you have to absorb by using the carbon sequestration technology. நீங்க எமிட் பண்ண CO2 எல்லாம் எவ்வளவு எமிட் பண்ணீங்களோ அவ்வளோ அப்சார்ப் பண்ணுங்க. இல்ல அதை ஆப்செட் பண்றதுக்கு நீங்க ரெனியூபிள் எனர்ஜில ஏதாவது ஒன்று பண்ணுங்க, இல்ல கிரீன் மெத்தட்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணுங்க, இல்ல அவ்வளோ மரத்தை நட்டுடுங்க. அப்படி பண்ணா யூ கேன் ஆப்செட் இட். ஸோ தட் இஸ் நெட் ஜீரோ. அந்த நெட் ஜீரோ வி ஹேவ் டு ரீச் பை 2070. ஸோ NCA இஸ் a poly solution to a poly crisis அப்படின்னு ஒரு பஞ்ச் டயலாக் கூட கடைசியில் அவர் முடிப்பாரு. நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி பஞ்ச் டயலாக்ஸ் அப்பப்போ நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அடிச்சு விடணும் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ நம்ம எக்கனாமிக் ஜிடிபி அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாம கார்பன் ஜிடிபியை குறைக்கிறதும் நேஷனல் கோலா இருக்கணும் அப்படிங்கிறதா நான் வந்து நேஷனல் இன்கமோட லிங்க் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். நேஷனல் இன்கம்னா நம்ம கடைசியா பார்ப்போம்ல, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஹாப்பி கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ், அது கூட வந்து இதையும் ஒன்று சேர்த்துக்கோங்க. ஸோ 2010 வந்து வி கிரியேட்டட் பிரிக்ஸ். அதாவது முன்னாடி வந்து நம்ம பிரிக் அப்படின்னு நம்ம 2006 இருந்தே இருந்தாலும் 2006 வந்து பிரிக் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். BRIC. சவுத் ஆப்பிரிக்கா இல்ல, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அப்படிங்கிறதுனால. ஸோ 2002 வந்து கோல்ட்மேன் சாக்ஸ் அப்படிங்கிற இந்த எக்கனாமிக் கம்பெனி, ஒரு ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் கம்பெனி அண்ட் ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் புரோக்கரிங் அண்ட் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் கம்பெனி என்ன பண்றாங்க, தே ஆர் கிவிங் அன் அனாலிசிஸ். என்னன்னா
ஃபியூச்சர் கோல்டு, அவங்க ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சியும் கூட. ஃபியூச்சரோடைய growth எல்லாமே இந்த 4 கண்ட்ரி கிட்ட தான் இருக்க போகுது. அதனால இந்த 4 கண்ட்ரி ஒன்று சேர்ந்துச்சுன்னா தே கேன் கிரியேட் அ ரெவல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதான் பிரிக், பிஆர்ஐசி அப்படிங்கிற 4 கண்ட்ரி. அதை கேட்டு அப்படியா சரி நாங்க ஃப்ரெண்ட்ஸா வரோம் அப்படின்னு சொல்லி பிஆர்ஐசி இந்த 4 பேருமே 2006 ஃபாரின் மினிஸ்டர்ஸ் லெவல் சம்மிட் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. சம்மிட்டா தான் ஆரம்பிக்கிறாங்க, ஆர்கனைசேஷனா ஆரம்பிக்கல. அது ஒரு ஆர்கனைசேஷனா மாறுறது எப்போனா, சம்மிட்னா வெறும் தலைவர்கள் மட்டும் கூடி பேசுறது. இப்போ G20 சம்மிட், ஆர்கனைசேஷன் கிடையாது. வெறும் அந்த தலைவர்கள் எல்லாம் கூடி பேசுவாங்க, அவ்வளவுதான். தவிர அதுக்கு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸோ இல்லைன்னா அதுக்கு ஒரு செக்ரட்டேரியட்டோ அந்த மாதிரி ஒரு இருக்காது. அந்த மாதிரி ஒரு சம்மிட்டா தான் பிரிக்ஸ் ஆரம்பிக்குது. அந்த பிரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்கனைசேஷனல் டிரான்ஸ்ஃபார்மர்னா எப்போ நடக்குதுன்னா 2010 நடக்குது. சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கிற நானும் என்ன சேர்த்துக்கோங்க, நானும் வந்து ஃபியூச்சர் க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு கண்ட்ரி. பிளஸ் ஆப்பிரிக்கால இருந்து ஒரு ரெப்ரஸன்டேஷன் வேணும். குளோபல் சவுத்ல இருக்கவங்க எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஆப்பிரிக்கால இருந்து யாருமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சவுத் ஆப்பிரிக்காவும் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு பிரிக்ஸ் அப்படின்னு 2010 ஆரம்பிக்கிறோம். அவங்களுடைய 6th சம்மிட்டான 2014 போர்ட்டலேசா சம்மிட் அப்படிங்கிறதா இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்மிட். 2014 பிரேசில்ல நடக்கிற போர்ட்டலேசா சம்மிட்ல பிரிக்ஸ் இஸ் ஸ்டார்டிங் 2 இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். என்னென்ன? ஒன்னு வந்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க், அப்படி இன்னொன்னு வந்து கண்டிஜென்சி ரிசர்வ். பிரிக்ஸ் கண்டிஜென்சி ரிசர்வ், பிரிக்ஸ் நியூ டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ பிரிக்ஸ் எதுக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு when they were thinking, அவங்க என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, these countries are not happy with the existing western systems, western multilateral systems like World Bank, IMF, அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷன்ஸே இருக்கட்டும், WTO-வா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மல்டிலேட்டரல் சிஸ்டம்ல எல்லாமே வெஸ்டர்ன் டாமினேஷன் அதிகமா இருக்கு. வெஸ்டர்ன் டாமினேஷன்னா USA அண்ட் யூரோப் அண்ட் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட டாமினேஷன் அதிகமா இருக்கிறதுனால they are driving the entire policy narratives in the all the western dominated institutions. ஸோ அதனால we need an alternative to this. நமக்குன்னு தனியா ஒன்று இருந்துக்கலாம், இனிமேல் அவங்களை நம்பி நம்ம இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி தான் they are starting an alternative. அதை நம்ம பிரிக்ஸ் மூலமா ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஐடியால தான் 2014 they are starting new development bank as an alternative to World Bank and contingency reserve as an alternative to IMF. So World Bank gives loans for development, developmental purposes-காக லாங் டர்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு லோன் தரது வேர்ல்ட் பேங்க். IMF-ஓட வேலை என்னதுன்னா ஃபாரின் கரன்சிஸ்ல லோன்ஸ் தருவாங்க. எதுக்குன்னா அவங்களுடைய பிஓபி கிரைசிஸ் வராம இருக்கிறது. பிஓபி கிரைசிஸ்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ். ஸோ அந்த கண்ட்ரி வந்து இம்போர்ட்ஸ் பண்றதுக்கும் ஃபாரின்ல இருந்து வாங்கின கடன் அடைக்கிறதுக்கும் எப்பவுமே அவங்க டாலர்ஸ் மெயின்டைன் பண்ணணும். தட் இஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ். அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்ல ஏதாவது கம்மியாச்சுன்னா அதை மேனேஜ் பண்றதுக்கு தே ஹேவ் டு ஹேவ் தி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். எப்பவுமே அவங்க கிட்ட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டாலர்ஸ் இருக்கணும். அதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கடன் வாங்குறதுக்கு தான் IMF இருக்கு. லைக் 1991 இந்தியா போய் வாங்கணும், இப்போ ஸ்ரீலங்கா போய் வாங்கியிருக்காங்க. அந்த சிஸ்டம்லாம் வெஸ்டர்ன் டாமினேஷனா இருக்கிறதுனால அதுக்கு ஆல்டர்னேட்டிவா தான் கண்டிஜென்சி ரிசர்வ் $100 billion ஓட இதுல ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் வந்து போர்ட்டலேசா டிக்ளரேஷன், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு UPSC பிலிம்ஸ் கொஸ்டினே என்ன அப்படின்னா, நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வாஸ் ஸ்டார்டட் இன் சம்மிட் விச் டுக் பிளேஸ் இன் விச் சிட்டி, இல்லைனா விச் டிக்ளரேஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. போர்ட்டலேசா டிக்ளரேஷனுங்கிறது ஆன்சர். இந்த மாதிரி தான் 2015 16 ஒரு பிலிம்ஸ் கொஸ்டினே வந்துச்சு. அதனால ஒரு சம்மிட் நடக்கிறப்போ அவங்க கொண்டு வர டிக்ளரேஷன் எந்த ஊருது, அதுல என்ன ஆரம்பிக்கிறாங்கிறது பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம நியூ டெல்லி டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி G20 we brought a lot of things, ஒரு 7 விஷயங்கள் பண்ணோம், அதெல்லாம் நோட் பண்ணோம். நியூ டெல்லி டிக்ளரேஷன் G20 நம்ம என்ன ஆரம்பிச்சோம்? குளோபல் பயோஃபியூவல் அலையன்ஸ் ஒன்று ஆரம்பிச்சோம்ல, பயோஃபியூவலுக்காக ஒன்று ஆரம்பிச்சோம். அந்த மாதிரி வந்து என்னென்னலாம் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி we have to note. அப்புறமா இந்தியா, வெஸ்ட் ஏஷியா, யூரோப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல டிரான்ஸ்போர்ட் காரிடார் ஆரம்பிச்சோம், இன்வெஸ்ட்மெண்ட் காரிடார் ஆரம்பிச்சோம். அந்த மாதிரி வந்து we have to note down எதுல என்னென்ன ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆரம்பிக்கிறோம். இதோடைய அடுத்த எக்ஸ்பேன்ஷனா வந்து இவங்க வந்து என்ன பண்றாங்க, கஸ்டம்ஸ் லெவல்ல நம்ம வந்து ஒரு யூனிட்டி கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இன்னும் கஸ்டம்ஸ் யூனியனால நம்மளுடைய கஸ்டம்ஸ் லா எல்லாத்தையும் வந்து ரெகுலேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ஸ்பேஸ் ரிலேட்டடான இனிஷியேட்டிவ்ஸ் ஏதாவது ஆரம்பிக்கலாம். ஏன்னா எல்லாமே சைனாவும் ஒரு ஸ்பேஸ் ஏஜென்சி இருக்கு, ரஷ்யா கிட்டே இருக்கு, இந்தியா கிட்டே இருக்கு. அப்கோர்ஸ் பிரேசில் கிட்டயும் சவுத் ஆப்பிரிக்கா கிட்டயும் ஸ்பேஸ் ஏஜென்சின்னு ஒன்று இல்லை. பட் இந்த 3 பேர் ஸ்ட்ராங் ஸ்பேஸ் பிளேயருங்கிறதுனால ஸ்பேஸ் ரிலேட்டடாகவும் நம்ம ஒரு கொலாபரேஷன் ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்னொன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே வராங்க. கஸ்டம்ஸ் லெவல்ல, ஸ்பேஸ் லெவல்ல, ட்ரேட் லெவல்லையும் நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற பேச்சு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த போர்ட்டலேசா டிக்ளரேஷன் எப்படி ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இப்போ நடந்த 15th சமிட் இது வந்து இட் இஸ் கன்சிடர்ட் டு பி வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஆஃப் தி இண்டக்ஷன் ஆஃப் நியூ மெம்பர்ஸ். ஸோ இந்த சமிட்ல வி ஆடட் நியூ மெம்பர்ஸ். யார் யாரு? ஆல்ரெடி வந்து நமக்கு பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா இருக்கு. இது கூட இப்போ யார் யார் சேர்த்துருக்கோம்? பிரேசிலோட ஃப்ரெண்டான அர்ஜென்டினா,
அப்புறமா வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஆப்பிரிக்கால இருந்து யார் யார் வந்திருக்கா? ஈஜிப்ட், இத்தியோப்பியா. அப்புறம் ஏஷியால இருந்து we are having சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவோட ஃப்ரெண்டான ஈரான், இவங்க 2 பேரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான யுஏஇ. நான் சர்காஸ்டிக்கா சொல்றேன். நீங்க வந்து சவுதி அரேபியாவோட ஃப்ரெண்ட் ஈரான்னு சொன்னோன்னா 2 பேரும் ஃப்ரெண்டுன்னு நினைச்சுக்க போறீங்க. சர்காஸ்டிக்கா சொன்னேன், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. 109 எடிஷன்ல அதை பத்தி பேசியிருக்கேன். ஆனா சவுதி அரேபியா ஈரான் டீல். ஆனா these are all the newly added member. Now we are having 11 members. இப்போ பேர் என்னவா வைக்கிறது? பிரிக்ஸ் சாய் பிரிக்ஸ் பிளஸ் தான் வைக்கணும். இல்ல அதை ஒத்துக்க மாட்டாங்க. அது எப்படி? இப்போ புதுசா வந்தவங்களாம் கோச்சிப்பாங்களா, என்ன உங்க பேர் இருக்கு எங்களுக்கு மட்டும் பிளஸ் ஆனு? ஏதாவது ஒன்று கொண்டு வாங்க, குளோபல் சவுத் அந்த மாதிரி எதாவது கொண்டு வருவாங்க புது பேர். இந்த மாதிரி புது கண்ட்ரிஸ் ஆட் ஆனதுங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். இதனால பிரிக்ஸுக்கு ஒரு புது பொலிவு வந்திருக்கு. அவங்களோட அஜெண்டால ஒரு ஃபியூச்சரே வந்து ஸ்ட்ராங் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றதுதான் இந்த 15 சமிட்ல நம்ம வந்து பார்க்குற முக்கியமான விஷயம். ஸோ சவுத் ஆப்பிரிக்கால நடந்த இந்த சமிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிரிக்ஸ் எமர்ஜ் அவுட் ஆஃப் அன் எக்கனாமிக் கம்பல்ஷன். இப்போ பிரிக்ஸோடைய ஃபியூச்சர் என்ன? ஸோ வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் பிரிக்ஸ் அண்ட் வாட் இஸ் இட்ஸ் நேச்சர், அதோட ஸ்கோப் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். பிரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு செக்யூரிட்டி ரிலேட்டட் ஆர்கனைசேஷன் இல்லை. இட் இஸ் an ஆர்கனைசேஷன் ஃபார்ம்ட் அவுட் ஆஃப் எக்கனாமிக் கம்பல்ஷன். அதாவது எக்கனாமிக் ரீசன்ஸ்க்காக அடுத்த 21st செஞ்சுரியில ஹை க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆரம்பிச்சது தான் பிரிக்ஸ். நீங்க 5 கண்ட்ரியும் பாத்தீங்கன்னா 21st செஞ்சுரி ஃபுல்லா ஹை க்ரோத் ரேட் இருக்க போகுது அப்படின்னு சொல்ற கண்ட்ரி. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, 19th century and 19th century belongs to Europe, 20th century belong to America, 21st century belongs to Asia அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அடுத்த செஞ்சுரி யாருது? 22nd century ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்றாங்க. கரண்ட் செஞ்சுரி ஏஷியாதுன்னா ஃபியூச்சர் செஞ்சுரி ஆப்பிரிக்கா அது. ஸோ அப்போ ஆப்பிரிக்கா இஸ் அ மேஜர் பர்சன். ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர் க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கிற நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு இனிஷியேட்டிவ் தான் பிரிக்ஸ். இவங்களுக்குள்ள ஒரு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஃபுல்லா எக்கனாமிக் பொட்டன்ஷியல் தான். ஸோ அதுதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டியே. டிஃபென்ஸா இருந்தால் தான் தேவையில்லாத செலவுகள் நிறைய இருக்கும். நீங்க டிஃபென்ஸ்க்காக போடணும். இப்போ நேட்டோ அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நீங்க நேட்டோ அந்த ஆர்டிகிலே கொடுத்துருப்பாங்க. நேட்டோல சேர்ந்த ஒரே காரணத்துக்காக கனடா வந்து மாசம் மாசம் வந்து எவ்ரி இயர் தே ஆர் ஸ்பெண்டிங் millions of dollars even though they are not having any geopolitical threat directly. இந்த மாதிரி ஒரு கம்பல்ஷன் இருக்கும். பட் இது எக்கனாமிக்காகவே ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜ். ஜிடிபி ஆஃப் பிரிக்ஸ் வந்து இட் இஸ் 36% குளோபல் ஜிடிபி அண்ட் பாப்புலேஷன் இஸ் 47%. ஆமா, இந்தியாவும் சைனா இருந்தா வேற என்ன இதுல பெருமை? இந்தியா சைனா உள்ள வச்சுக்கிட்டு 47% பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பட் ஓகேயா, we are almost half of the world is represented by BRICS. Apart from recent 6 members, more members are interested to join BRICS in future. இது 6 மெம்பர்ஸ் இப்ப சேர்ந்ததே ஒரு பெரிய மைல் ஸ்டோன். ஏன்னா இந்த 6 மெம்பருமே இதுல சேர்றாங்கன்னா அதோட மீனிங் என்ன? சேர்ந்ததெல்லாம் யாருன்னு பாருங்க. சவுதி அரேபியா இருக்காங்க, ஈரான் இருக்காங்க, துபாய் இருக்காங்க. இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா இஜிப்ட் இருக்கு. இவங்க இப்போ அர்ஜென்டினா இஸ் நேச்சுரல் ஆலி ஆஃப் பிரேசில், அதனால அங்க நடக்குது. ஆனா சவுதி அரேபியா, ஈரான், யுஏஇ வந்ததுல ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. 3 பேர்ல 2 பேர் வந்து யூஎஸோட ஃப்ரெண்ட்ஸ். சவுதி அரேபியா இருக்கட்டும், யுஏஇயா இருக்கட்டும், யூஎஸோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு யூஎஸ் மேல இருக்க ஒரு டிஸ்கன்டென்ஷன் ரீசன்ட் டைம்ஸ்ல வந்திருக்கு பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ஆக்டிவிட்டிஸ். அதனாலேயே தே ஆர் நாட் ஹாப்பி வித் தேர் யூஎஸ் பேஸ்ட் பாலிடிக்ஸ் ஆர் வெஸ்ட் பேஸ்ட் டாமினன்ஸ். அதனாலே தே வாண்டட் டு பி இன் தி ஆல்டர்னேட்டிவ் சைடு அப்படிங்கிறதும் ஒரு இண்டிகேஷன் இருக்கு இதுல. அதை தாண்டி மெனி மெம்பர்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின் பிரிக்ஸ். ஒய்? அப்போ பிரிக்ஸ்ல என்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கிறது தான் ரெஸ்ட் ஆஃப் தி எடிட்டோரியல் இஸ் டாக்கிங். ஏன்னா பிரிக்ஸ் வந்து இந்த G7 கண்ட்ரிஸோட டாமினன்ஸை கவுண்டர் பண்ணுது. எதனால? மெனி கண்ட்ரிஸ் வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் குரூப்பிங் வேர் சைனா இஸ் தேர். சைனா அப்படிங்கிறது வந்து நிறைய நாடுகளுக்கு ஜியோ பொலிட்டிக்கலா நிறைய த்ரெட்ஸ் கொடுத்துட்டு இருக்கு, டெட் கிரைசிஸ்ல மாட்டி விட்டுட்டு இருந்தாலும் சைனா இஸ் அ எக்கனாமிக் பவர் ஹவுஸ். அப்படிப்பட்ட ஒரு எக்கனாமிக் பவர் ஹவுஸ் இருக்கிற ஒரு குரூப்பிங்ஸ்ல நம்மளும் இருந்தா அதனால எக்கனாமிக் ஸ்பில் ஓவர் எஃபெக்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பெனிஃபிட்ஸ். பிளஸ் சைனா வந்து தே ஆர் லீடர்ஸ் இன் ட்ரேட். அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் குளோபல் வைஸ்ல அதிகமா இருக்கு. பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் மூலமா தே ஆர் கம்பீட்டிங் வித் தி வெஸ்டர்ன் நேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட். அப்புறமா கம்யூனிகேஷன் 5G-ஆ இருக்கட்டும், இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், இல்லை எலக்ட்ரிக் மொபிலிட்டி, ஃபியூச்சர் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸ்பேஸ், எல்லாத்துலயும் லீடிங் பிளேயரா இருக்காங்க. ஸோ அப்படி எல்லாத்துலயும் லீடிங் பிளேயரா வந்து யூஎஸ்ஏக்கு ஈக்குவலண்டான ஒரு பவர் ஹவுஸா யார் எமர்ஜ் ஆறானா சைனா. ஸோ அப்படிப்பட்ட சைனா இருக்க குரூப்பிங்ல இருந்தா ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு வந்து ஒரு ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் இதனால நிறைய இருக்குங்கிறது அவங்க விரும்புறாங்க. ஸோ இது ஒரு டைமென்ஷன். இன்னொரு டைமென்ஷன் என்ன அப்படின்னா, they should not be in a grouping where China is dominating. So BRICS is not a China dominated initiative. BRICSல வந்து கவுண்டரா வந்து இந்தியாவும் பிரேசிலும் இருக்காங்க, இன்னொரு சைட்ல ரஷ்யா இருக்கு. அப்படி இருக்கிறதுனாலே வந்து இட் won't be a China dominated thing அப்படிங்கிறது
இன்னொரு ஆர்குமெண்ட். ஏன்னா இல்ல டெமோக்ராட்டிக் நேஷன்ஸ் லைக் இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில் இருக்கிறதுனால சைனாவால அது ரொம்ப டாமினேட் பண்ண முடியாது. ஏன்னா சைனா வளர்றது இந்தியாவுக்கும் பிடிக்காது, சைனா வளர்றது பிரேசிலுக்கும் பிடிக்காது. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கலி அதை வந்து இந்தியாவும் பிரேசிலுமே வந்து அதை சைனா டாமினேட்டா ஆக விட மாட்டாங்க. அதனால தைரியமா சேரலாம் அப்படிங்கிறது ஒரு டைமென்ஷன். நெக்ஸ்ட், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ஹாவ் பெட்ரேட் தி ஈஸ்ட். இப்போ ரீசெண்டாக நடந்த ரெஃப்யூஜி கிரைசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூரோப் வந்து ப்ரோக்ரஸிவ் நேஷன், வி ஆர் மோர் ப்ரோக்ரஸிவ் அண்ட் ஓப்பன் சொசைட்டி அப்படின்னு சொன்னாலும் நிறைய ஆப்பிரிக்கன் ரெஃப்யூஜிஸ் வந்து அவங்க ஊர்ல இருக்க சிவில் வார்னால ரஷ்யா யூரோப்ல போயிட்டு when they are asking for asylum they are denying entry. பார்டர்ஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க, என்ட்ரியை டினை பண்ணிடுறாங்க. அண்ட் யூஎஸ்ஏ உங்களுக்கு தெரியும் மெக்சிகோ பார்டர்ல டொனால்ட் ட்ரம்ப்லாம் என்ன பண்ணாரு அப்படின்னு. ஸோ யூஎஸ்ஏல இருக்க இமிகிரேஷன் கிரைசிஸ்லாம் உங்களுக்கு தெரியும். வெளியில வந்து நாங்கள் ப்ரோக்ரஸிவ் கண்ட்ரின்னு சொல்லிக்கிட்டாலும் அவங்க தே ஆர் நாட் ஆஸ் ப்ரோக்ரஸிவ் ஆஸ் தே ப்ரொஜெக்ட். அண்ட் ரெஃப்யூஜி கிரைசிஸ்ல ஆப்பிரிக்கால இருந்து வந்த ரெஃப்யூஜிஸை எப்படி ஹியூமிலியேட் பண்ணாங்க, அவங்களை எப்படி ட்ரீட் பண்றாங்கிறதுல இட்ஸ் வெரி ஆப்வியஸ். இந்த ரெஃப்யூஜி கிரைசிஸ்ல இருந்து வெளியே போறதுமே ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் வை பிரிட்டன் வாக்ட் அவுட் ஆஃப் யூரோப்பியன் யூனியன், பிரெக்சிட் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் என்னன்னா இந்த ரெஃப்யூஜி கிரைசிஸ்ல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறதும் வந்து ஒரு கிரைசிஸாவே பிரிட்டன் வெளியே ஓடிச்சுன்னா தட் இஸ் மென்டாலிட்டி தேர். அதனாலே வந்து தே ஆர் நாட் ஹாப்பி. யூஎஸ்ஏ வந்து ஓப்பனா ஃபிளவுட்டட் தி WTO நார்ம்ஸ் தான். இங்க WTO அடிச்சுட்டு ஆல் குளோபல் இன்டர்நேஷனல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். உலகத்துல இது வரைக்கும் போட்ட எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாத நாடு எது அப்படின்னு கேட்டா நீங்க சைனாவோ நார்த் கொரியாவோ சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆன்சர் இஸ் யூஎஸ்ஏ. யூஎஸ்ஏ வந்து இது வரைக்கும் எதுவும் ஃபாலோ பண்ணதில்லை, எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ண மாட்டாங்க, எதுலையுமே வந்து ராட்டிஃபை பண்ண மாட்டாங்க, பாரிஸ் அக்ரிமெண்ட்னா இருக்க மாட்டாங்க, உலகத்துல எந்த நன்மை செஞ்சாலும் அதுல இருக்க மாட்டாங்க, ஆனா வாய் மட்டும் இருக்கும். ஸோ அதுதான் யூஎஸ்ஏவோட நேச்சர். யூஎஸ்ஏ WTOட நிறைய கைட்லைன்ஸ், இப்போ இந்தியா வந்து ஒரு WTO கைட்லைன்ஸை பிரீச் பண்ணா இந்தியா மேல ஆக்ஷன் எடுக்கிறாங்க. நம்மளுடைய ஃபார்மர்ஸ்க்கு கொடுத்த சப்சிடிக்கு அகேன்ஸ்டா கேஸ் போடுறாங்க, சுகர் கேனுக்கு கொடுத்த சப்சிடிஸ்க்கு அகேன்ஸ்டா கேஸ் போடுறாங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்களுக்கு அகேன்ஸ்டா நம்ம போட்டிருக்கோம். ஆனா எல்லாத்துலயும் வந்து அவங்களோட டாமினன்ஸை யூஸ் பண்ணி ஜட்மெண்ட் அவங்களுக்கு ஃபேவரபிள் ஆகும். ஜட்மெண்ட் அவங்களுக்கு அகேன்ஸ்டா வரும்போது அந்த ஆர்கனைசேஷனே செயல் இழக்க வச்சுட்டாங்க, புது ஜட்ஜஸே அப்பாயிண்ட் பண்ணாம பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு டிக்டேட்டர்ஷிப் இருக்கு அவங்களுடைய மென்டாலிட்டியில when it comes to multilateral organizations. And all the global treaties then they have walked out. They will enter into a treaty, they will dilute it and they will walk out. So பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து டோட்டலா டைல்யூட் பண்ணதே யூஎஸ்ஏ தான். டைல்யூட் பண்ணிட்டு உள்ள இருந்தாங்களா? இல்ல, they walked out. ஸோ இந்த மாதிரி தான் வந்து they are doing. அப்கோர்ஸ் ஜோ பைடன் வந்து we are coming back to பாரிஸ் அக்ரிமெண்ட் சொன்னாரு. அடுத்து 24ல யார் வரப்போறா? இவர் திரும்ப தலைவர் வந்துட்டாருன்னா, ட்ரம்ப் வந்துட்டாருன்னா அவ்வளவுதான். திரும்ப வந்து ரிப்பப்ளிகன் பார்ட்டி இஸ் சோ வீக் தட் தே ஆர் அகைன் ரிலையிங் ஒன்லி ஆன் ட்ரம்ப். ஸோ பார்ப்போம் 2024ல என்ன கொடுமைகள் நடக்க போதோ யூஎஸ்ஏல. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் வேற எந்த கண்ட்ரி இல்ல. WTO norms is floated. அதனால என்ன ஆயிடுது, இது WTOன்னு இல்லை, எல்லா வெஸ்டர்ன் டாமினேட்டட் மல்டிலேட்டரலிசம்லையும் இவங்களோட டாமினன்ஸ் ஈஸியா வந்து இவங்க எந்த ரூல்ஸும் ஃபாலோ பண்ணாததே வந்து இட் இஸ் கிவிங் இரிட்டேஷன்ஸ் ஆன் வெஸ்டர்ன் டாமினேட்டட் மல்டிலேட்டரலிசம். பிரிக்ஸ் இஸ் எமர்ஜிங் லைக் நான் அலைன் மூவ்மெண்ட். கோல்டு வார் எரால யூஎஸ்ஏ USSR டாமினேட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கூட சேர வேணாம்னு முடிவு பண்ண நாடுகளுக்கு நான் அலைன் மூவ்மெண்ட் எப்படி வந்து ஒரு தேர்ட் பிளாக்கா இருந்து இந்த USA USSR ஹெஜிமோனியை கொஸ்டின் பண்ணாங்களோ அப்போ நான் அலைன்மெண்ட் இருந்த மாதிரி இப்போ பிரிக்ஸ் எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான வியூ. பாசிபிள் ஃபியூச்சர் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் இன் பிரிக்ஸ் வில் ஸ்ட்ரென்தன் இட் ஃபர்தர். ஸோ ஃபியூச்சர்ல நிறைய ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோட்டோகாலும் இதுல வரவு இருக்கு. ஏன்னா அந்த ஒரு இன்டென்ஷன்ல தான் எல்லாரும் வராங்க. அண்ட் நெக்ஸ்ட் அஜெண்டா இஸ் டி-டாலரைசேஷன். இந்த வாட்டி சம்மிட்லேயே வந்து அது ஒரு பேச்சு எடுத்திருக்காங்க. என்னதுன்னா அவர் ரோல் இஸ் கோயிங் டு பி டி-டாலரைசேஷன். ஸோ டாலர் டிபெண்டன்ட் எக்கானமில இருந்து வெளியே வந்து we have to boost our local currencies. ஆனா இந்த அஜெண்டால இந்தியா சைனா ரெண்டு பேருமே இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. and we took a lot of steps with respect to de-dollarization and China is already taking. சைனாவோட கரன்சி ஆல்ரெடி இட் இஸ் ரெகக்னைஸ்ட் as hard currency and part of IMF உடைய currencies. அந்த de-dollarization effortல both India and China have shown initiatives. ரெண்டு பேருமே வந்து they are having digital currency. டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிற இந்த ரியால்ம்ல இன்னும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸே நிறைய நுழையல. ஸ்டில் தே ஆர் ரிலக்டன்ட் டு கோ இன்டு தட். பட் இந்தியா ஆல்ரெடி வி ஸ்டார்டட் CBDC and we implemented it. We are having a UPI revolution here and China is also parallelly working on their digital currency. So இந்த டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா ஃபியூச்சர்ல இந்த டிஜிட்டல் கரன்சி பேஸ்டு ட்ரேட் கேன் கவுண்டர் டி-டாலரைசேஷன் அப்படிங்கிறது ஒன்று வருது. இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். பட் இதுக்கு ஒரு கவுண்டரா என்ன இருக்கு அப்படின்னா வென் இன் பிரிக்ஸ் எல்லாம் சேர்ந்து when they are working on de-dollarization, sometimes அந்த டாலருக்கு ஆல்டர்னேட்டிவா உருவாகிற கரன்சி வந்து யுவானா மாறிடும் அப்படிங்கிறது இருக்கு.
ஸோ இட் வில் ஸ்ட்ரென்தன் யுவான் மோர் தேன் இட் ஸ்ட்ரென்தன்ஸ் ருபீஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி திஸ் ஹேப்பன் வித் ரெஸ்பெக்ட் டு தி நம்ம ஆல்ரெடி கொண்டு வந்த வாட்ச் ப்ரோ அக்கௌண்ட் சிஸ்டம் கொண்டு வந்தோம்ல, ருபி ரபிள் மெக்கானிசம் பிட்வீன் ரஷ்யா கொண்டு வரும்போது இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. என்ன ப்ராப்ளம் வந்துச்சு? ரஷ்யாவுக்கும் நமக்கு ருபி ரபிள் மெக்கானிசம் இருக்கு. ருபி ரபிள் மெக்கானிசம்ல ரஷ்யா டிசைடட் தே வில் பே in ruble in whatever they import from India. That is the problem. That is not happening. India said that we will pay in rupee for whatever we are importing. We imported a lot of oil. We paid in rupee. அதனால ரஷ்யாவோட அக்கௌண்ட்ல நிறைய ரூபி இங்க இருக்கு. ஆனா ரஷ்யா எதுவுமே கவுண்டரா நம்ம இந்தியால இருந்து இம்போர்ட் பண்ணல. அதனால என்ன ஆயிடுச்சு, இந்த மெக்கானிசம் வந்து ஒன் சைடடா போயிட்டு டீஸ்டெபிளைஸ் ஆகிற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து உங்க ருப்பியை வச்சு யூஸ் இல்லை, எனக்கு ருப்பி வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்க எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க ரபிள் தரீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கலி இந்தியா டிசைடட் டு பே இன் ரபிள், சாரி யுவான். ருப்பியை வச்சு எனக்கு யூஸ் இல்லை, அந்த உங்க அக்கௌண்ட்ல ருப்பி அங்க இருக்கிறதுனால எனக்கு ரஷ்யாவுக்கு எந்த யூஸும் இல்லை, அதனால எனக்கு அந்த ருப்பி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாண்ட் யுவான் இன் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்தியன் கவர்மெண்ட் ஹேட் டு பே அ லாட் ஆஃப் செட்டில்மெண்ட்ஸ் இன் யுவான். ஸோ இந்த ருப்பி ரபிள் மெக்கானிசமே இன்டைரக்ட்லி இட் எண்டட் அப் ஸ்ட்ரென்தனிங் யுவான் மோர். ஸோ ஆட்டோமேட்டிக்லி நம்ம டீடாலரைசேஷன் ரொம்ப போனா அது எதை ஸ்ட்ரென்தன் பண்ண போகுதுன்னா எல்லா ஆல்டர்னேட்டிவ் கரன்சிஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணாது. ஆல்டர்னேட்டிவ் கரன்சியா ஒரு கரன்சியை தான் ஸ்ட்ரென்தன் பண்ண போகுதுன்னா அது யுவானா தான் இருக்க போகுது, விச் இஸ் அகைன் கவுண்டர் அட்டாக்கிங் இந்தியாஸ் ஓன் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இந்த ரிஸ்க்கும் வந்து நாம ஞாபகம் வச்சுக்கணும் when we are doing de-dollarization அப்படிங்கிறதே நிறைய எடிட்டோரியல்ஸ் வந்துச்சு. அதை நான் இப்போ சொல்லிக்கிறேன். ஆப்பிரிக்கா இஸ் த கான்டினென்ட் ஆஃப் ஃபியூச்சர் அண்ட் பிரிக்ஸ் ஆப்பிரிக்கா மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு ஒன்று சைன் பண்ணி ஆப்பிரிக்காவோட பிரிக்ஸோடைய நியூ டெவலப்மெண்ட் பேங்கோட ஃபியூச்சர் லோன்ஸ் எல்லாமே ஆப்பிரிக்கால தான் நம்ம கொடுக்க போறோம் அப்படிங்கிறது இந்த வாட்டி சவுத் ஆப்பிரிக்கன் சம்மிட்ல முடிவு பண்ணாங்க. அண்ட் G21 இப்போ G21 ஆயிடுச்சு பை இன்கார்பரேட்டிங் ஆப்பிரிக்கன் யூனியன். ஸோ போத் பிரிக்ஸ் அண்ட் இந்தியா அண்ட் சைனா தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் தி ஆப்பிரிக்கா இந்த ஃபியூச்சர், அண்ட் ஆப்பிரிக்கா இஸ் நெக்லெக்டட் பை Europe and West. So automatically the future Africa is also more looking forward towards BRICS. அதனால வந்து BRICS is having a gold future. So Goldman Sachs வந்து என்ன சொன்னாங்க 2003ல, if things go right in less than 40 years the BRICS economies together could be larger than the G6 countries. So இந்த BRICS countriesலாம் 40 வருஷத்துல என்ன ஆக போகுதுன்னா G6 countries விட பெருசாக போகுது அப்படிங்கிறது தான் கோல்ட்மேன் சாக்ஸோட ப்ரெடிக்ஷன். ஸோ பிரிக்ஸ் ரிலேட்டடான ஒரு ஃபிலிம்ஸ் மெயின்ஸ் கொஸ்டின் வரும்போது எழுதுங்க. இந்த வாட்டி மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ஸ் தே ஆர் என்ஷோரிங் தட் ஏதாவது ஒரு மல்டிலேட்ரல் இனிஷியேட்டிவ் வச்சு ஒரு கொஸ்டின் வந்துருது. I2U2 இருக்கட்டும், ஆர் குவாடா இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி வந்து ஆக்கஸா இருக்கட்டும். இந்த வாட்டி வந்து இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் வித்தியாசமா ஒன்று கேட்டாங்க. இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு மல்டிலேட்ரல் இனிஷியேட்டிவ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ பிரிக்ஸ் இஸ் அ லாங் பெண்டிங் திங் வித் ரெஸ்பெக்ட் டு UPSC மெயின்ஸ். பிரிக்ஸே வந்து ஒரு லாங் பெண்டிங் கொஸ்டின் தான். எனக்கு தெரிஞ்சு 2017 கேட்டாங்களா, அதுக்கப்புறம் கேட்கல. மெயின்ஸ்ல சொல்றேன், ஃபிலிம்ஸ்ல வந்திருக்கு, மெயின்ஸ்ல சொல்றேன். ஸோ வாட் ஆர் தி ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் ஆஃப் பிரிக்ஸ் அப்படின்னு ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் வந்தா இந்த பாயிண்ட் தான், அவ்வளவுதான். இதை தாண்டி எந்த பாயிண்ட் இருக்க போறது இல்லை. இதை எழுதினாலே நம்ம 15 மார்க் கூட சமாளிக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் அபவுட் MS சுவாமிநாதன். நெக்ஸ்ட் எடிட்டோரியல். பிரைம் மினிஸ்டரே எடிட்டோரியல் எழுதியிருந்தாரு MS சுவாமிநாதனுக்காக. நரேந்திர மோடிஜியே வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எடிட்டோரியல் எழுதியிருந்தாரு. ஹிந்துல எழுதினாரா பாத்தீங்களா? அப்ப இந்து பாக்குற நிலைமையில நான் இல்லை. கரெக்ட். G20க்கு எழுதியிருந்தாரு. G20க்கு அங்க எழுதினாரு. அப்புறம் MS சுவாமிநாதன் எழுதினாரு. ஒரே எடிட்டோரியல் எல்லாத்துலயும் வந்துச்சு. ஸோ நரேந்திர மோடி ரைட்ஸ் ஆன் தி லெசன்ஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் MS சுவாமிநாதன். அதே மாதிரி MS சுவாமிநாதனை பேஸ் பண்ணி எக்ஸ்பிரஸ்ல நிறைய எடிட்டோரியல்ஸ் வந்துச்சு, ஹிந்துலையும் எடிட்டோரியல்ஸ் வந்துச்சு. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பிளஸ் நானும் வந்து அதை தாண்டி நம்ம ஜென்ரலா விக்கிபீடியாவோ இல்லை MS சுவாமிநாதன் ஃபவுண்டேஷனுடைய வெப்சைட்ல இருந்தோ ஒரு சில இன்ஃபர்மேஷன் எடுத்து கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் MS சுவாமிநாதன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இட் கேன் பி அ பொட்டன்ஷியல் கொஸ்டின் இன் GS1 பர்சனாலிட்டிஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா. GS3 வந்து சயின்டிஸ்ட் கீழே ஒரு வராரு, இந்தியா அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் அப்படிங்கிற அந்த டாபிக் கீழே. ஆல்ரெடி வந்து 2019ல தேர் வாஸ் அ கொஸ்டின் டிஸ்கஸ் தி கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் விஸ்வேஸ்வராயா அண்ட் MS சுவாமிநாதன் கேட்டுட்டு இருக்காங்க. UPSC மெயின்ஸ்லேயே கேட்டாங்கன்னா திரும்ப நடத்துற அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது, திரும்பவும் கேட்கலாம், எந்த ஒரு தடையும் இல்லை. எத்தனையோ ரிப்பீட் கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. ஸோ அந்த டைமென்ஷன்ல வில் சி. சரியா? ஸோ இவர் தான் நார்மன் போர்லாக்.
இவர் தான் வந்து மெக்சிகன் டுவார்ஃப் வெரைட்டி ஆஃப் மெக்சிகோல ஒரு டுவார்ஃப் வெரைட்டி ஆஃப் வீட் ரெடி பண்ணாரு. அந்த நார்மன் பார்லாகோடைய அந்த வெரைட்டியை பேஸ் பண்ணி தான் இவர் வந்து இந்தியாவில் அதை அடாப்ட் பண்ணார். அடாப்ட் பண்ணி நம்மளோட கிரீன் ரெவல்யூஷனை ப்ரொபல் பண்ணதுனால தான் ஹி காட் இஸ் ஃபேம். ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் எம்எஸ் சுவாமிநாதன்? ஃபர்ஸ்ட் வந்து அவரோட ஜென்ரல் ரோல்னா நம்ம எப்பவுமே கிரீன் ரெவல்யூஷனோட தான் பண்றோம். ஸோ கிரீன் ரெவல்யூஷன் பத்தி நம்ம பிரீஃபா வந்து ஒரு ஐடியா பண்ணலாம். அப்போ வாட் இஸ் கிரீன் ரெவல்யூஷனோட அப்போ என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து 1960s வந்து வி ஆர் ஷிப் டு மவுத் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஷிப் டு மவுத் கண்ட்ரினா என்ன? டைரக்டா ஷிப்ல இருந்து போர்ட்ல இறங்குற அந்த ஃபுட்டை வந்து டைரக்டா சிட்டிசன்ஸ்க்கு ஊட்டி விட்டுறாங்க. we are not cultivating our own food, we are dependent on the foreign donations with respect to food அப்படின்றத பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும்போது we were dependent on USA, USSR, at times China also gave us wheat supplies and rice supplies. இந்த மாதிரி 1950s and 60sல we were dependent on them. At one point of time இதனால வந்து ஸ்ட்ராட்டஜிக் இஷ்யூஸ் நிறைய வருது நமக்கு. என்னதுன்னா they are giving conditional exports. நீ ஃபாரின் பாலிசியில இப்படி பண்ணாதான் நான் உங்களுக்கு ஃபுட்டு தருவோம். அந்த மாதிரி யூஎஸ்எஸ்லாம் கண்டிஷன் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி கண்டிஷன் வைக்க ஆரம்பிச்சோன்னா we cannot lose our sovereignty. அப்போ பெஸ்ட் திங் இஸ் டு ஃபோக்கஸ் ஆன் பூஸ்டிங் அவர் ஓன் ப்ரொடக்ஷன். அப்போ நம்ம வந்து வெறும் வந்து டேம் கட்டிக்கிட்டு இரிகேஷன் மட்டும் கொடுத்தா வந்துடும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஃபயர் பிளான்ல நினைச்சா மட்டும் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்த முடியாது. ஆன் கிரவுண்ட்ல இறங்கி நம்ம வேலை செஞ்சாதான் பண்ண முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து ஃபர்ஸ்ட் ஃபயர் பிளான் இஸ் நாட் இனஃப், அதை தாண்டி இன்னும் நிறைய பண்ணணும் அப்படிங்கிறது உணர்ந்து தான் தேர்ட் ஃபோர்த் ஃபயர் பிளான்ஸ்ல வி ஃபோக்கஸ் த லாட் வித் ரெஸ்பெக்ட் டு அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன். அதுல தான் வந்து இந்த கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வருது. ஸோ அப்போ வந்து நம்மளுடைய இந்தியன் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோடைய டைரக்டரா இருந்தவர் தான் மிஸ்டர் சுவாமிநாதன், எம்எஸ் சுவாமிநாதன். ஸோ இவரை கூப்பிட்டு என்ன சொல்றோம், ஹை ஹீல்டிங் வெரைட்டிஸ் வீட்டை வந்து இந்தியாவில் கொண்டு வாங்க அப்படின்னு. ஸோ நம்மளோட வீட்டில் வந்து என்ன ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அது பேர் சாகிங்கா என்ன சொல்லுவாங்க, நீங்க சொல்லுங்க. லாட்ஜிங். ஓ நீங்க ஜுவாலஜியா? மிருகங்கள்லாம் தான் உன்ட்ட கேட்கணும். அக்ரிகல்ச்சர்லாம் உங்கள்கிட்ட பாட்னி தானே? ஓகே லாட்ஜிங். ஓகே. ஸோ அக்ரிகல்ச்சர் ஆப்ஷன் இருக்காங்க, ஏதாவது நான் எடுத்து கொடுங்க. ஸோ லாட்ஜிங் அப்படிங்கிற இந்த இஷ்யூ இருக்கு. லாட்ஜிங்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய வீட் அண்ட் ரைஸ் வெரைட்டிஸ்லாம் ஒரு 4 to 5 feet வளரும். ஸோ அது டாலால வர்றது மேலே வந்து ஃபைனலா வந்து ஹார்வெஸ்ட் அப்போ நெல் வரும்போது இது ரொம்ப தின்னா இருக்கு. மேலே இருக்க அந்த ஃபைனல் அந்த பினாக்கல்ல இருக்கிற அந்த சீட்ஸ் வந்து ஹெவியா இருக்கிறதுனால இது அப்படியே வளைஞ்சிரும். இதுக்கு பேர் தான் லாட்ஜிங் அப்படின்னு சொல்றோம், பிகாஸ் ஆஃப் வெயிட். இப்படி வளைஞ்சு விழும்போது சம்டைம்ஸ் என்ன ஆயிடுது, இதனாலே ப்ரொடக்டிவிட்டி லாஸ் வருது. நம்மளுடைய வீட் வெரைட்டிஸ்ல ரைஸ் வெரைட்டிஸ்ல இருக்க ப்ரொடக்டிவிட்டி லாஸுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம டுவார்ஃப் வெரைட்டி ரெடி பண்ணாதான் இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத உணர்றாங்க. ஸோ அதனாலதான் வி ஃபோக்கஸ் ஆன் அ டுவார்ஃப் வெரைட்டி. ஸோ ஹைட் கம்மியான வெரைட்டி நம்ம டெவலப் பண்ணாதான் இந்த லாட்ஜிங் இஷ்யூவை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. அதே மாதிரி நம்மளுடைய நேட்டிவ் ரைஸ் வெரைட்டிஸ் வந்து தே ஆர் நாட் அப்சார்பிங் தி ஃபெர்டிலைசர்ஸ் வெல். நேச்சுரலா இருக்கிற அந்த சாயில் நியூட்ரியன்ஸ் அப்சார்ப் பண்றாங்களே தவிர ஃபெர்டிலைசர் அப்சார்பிங் கெப்பாசிட்டி இஸ் வெரி லெஸ். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், டுவார்ஃப் வெரைட்டி ரெடி பண்ணணும் வித் ஹை ஃபெர்டிலைசர் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி. இது ரெண்டாவது நீடா இருக்கு. ஸோ அப்போ பார்க்குறப்போ டுவார்ஃப் வெரைட்டி வந்து ஜப்பான்ல ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ ஜப்பான்ல இருக்க ஜாப் வெரைட்டி ஒன்று எடுத்து ஒரு ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அது வந்து வின்டர் பிரீடா இருக்கு. ஸோ அது வின்டர் கிராப்பா இருக்கு. பட் நம்ம ஊர்ல வந்து ஸ்ப்ரிங் கிராப், சம்மர் கிராப்பா அது இருந்தாதான் வந்து பெட்டரா இருக்கும். அப்படிங்கிற போது சம்மர்ல டுவார்ஃப் வெரைட்டி யார் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா மெக்சிகோல ஆல்ரெடி நார்மன் பார்லாக் அப்படிங்கிறவர் அங்க வந்து ஒரு டுவார்ஃப் வீட் வெரைட்டியை வச்சு மெக்சிகோல இருக்கிற அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டியை அதிகம் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால இவர் என்ன பண்ணாரு, அவர்கிட்ட வந்து எனக்கு ஒரு பாக்கெட் அனுப்பி விடுங்க சீட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த வெரைட்டியை வந்து அப்படியே இந்தியாவுக்கு அடாப்ட் பண்ண முடியாது, தட்ஸ் டெவலப் ஃபார் மெக்சிகோ. அந்த வெரைட்டியை இந்தியாவுக்கு அடாப்ட் பண்ணி நம்ம கண்டிஷன்ஸ்க்கு அடாப்ட் பண்ணி நமக்கு ஒரு ஹை ஹீல்டிங் வெரைட்டியை ரெடி பண்ணி கொடுத்தது தான் எம்எஸ் சுவாமிநாதனுடைய கான்ட்ரிபியூஷன். ஸோ அந்த மெக்சிகன் டுவார்ஃப் வெரைட்டியை இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி அது பண்ண. ஐ எம் ஜென்ரலைசிங் அ லாட், நாட் டு கோயிங் டூ மச் இன் டு டெக்னிக்கல் திங்ஸ். ஸோ அந்த இந்தியன் வெரைட்டி வந்து இட் இஸ் டுவார்ஃப் விச் ப்ரிவென்ட்ஸ் லாட்ஜிங். ஹீஸ் யூசிங் இஸ் ரேடியேஷன். ஸோ அவர் வந்து இந்த அக்ரிகல்ச்சரல்ல இந்த ரேடியேஷன் ஏரியால கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால ரேடியேஷனை வச்சு he is doing certain research. அது மூலமா he is increasing the nutrition absorption capacity of our rice varieties and wheat varieties. ஸோ ஒரு ஃபெர்டிலைசரை வந்து நம்ம வந்து 100 கிலோ போட்டா அதை ஃபுல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணிக்கணும். அதை வந்து பாதி அப்சார்ப் பண்ணிட்டு பாதி விட்டா இட் will go into run wash aways and அந்த இஷ்யூஸ் வருங்கிறதுனால ரேடியேஷன்ஸ் மூலமா அந்த சீட்ஸை வந்து he is increasing the fertilizer absorption capacity. அந்த மாதிரி பண்ணும்போது we are bringing in high yielding variety. அந்த high yielding variety வளர்க்கணும்னா நமக்கு ஃபெர்டிலைசர் தேவை, அப்போ ஃபெர்டிலைசர் சப்ளை தேவைப்படும். அப்புறம் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணோம்னா நமக்கு தண்ணி தேவை. ஸோ இந்த வெரைட்டிக்கு ஹை ஃபெர்டிலைசர் அண்ட் ஹை வாட்டர் இருந்தால் தான் அது வளரும் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா, ஸோ வி நீட் டு ப்ரொவைட் இரிகேஷன் சப்போர்ட்.
இதை தாண்டி வந்து இது வந்து மோனோ கல்ச்சர் ஆக போகுது. எல்லாரும் இதை வளைஞ்சு சக்சஸ் ஆயிட்டாங்கன்னா ஊர்ல இருக்க எல்லாரும் இதை தான் கல்டிவேட் பண்ணுவாங்க. அப்போ ஊர்ல ஒரு பெஸ்ட் அட்டாக் வந்தாலும் ஈஸிலி என்டையர் கிராப் வில் கோ. ஸோ அப்போ பெஸ்டிசைடும் நமக்கு தேவைப்படுது. அப்போதான் மோனோ கல்ச்சர்ல பெஸ்டிசைட்ஸ் அட்டாக் இல்லாம பண்ண முடியும். ஸோ அப்போ ஃபெர்டிலைசர், இரிகேஷன், பெஸ்டிசைட்ஸ், அப்புறமா வந்து சீட்ஸ், இந்த நாலுத்தையும் ஒரு பேக்கேஜா வந்து எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ்ல பஞ்சாப், ஹரியானா, வெஸ்டர்ன் யூபியில அடாப்ட் பண்ணி கொண்டு வந்ததான் கிரீன் ரெவல்யூஷன். அந்த கிரீன் ரெவல்யூஷன் வந்து இவர் தலைமையில தான் பண்றாங்க. எடுத்த உடனே வந்து இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா எந்த ஃபார்மரும் கேட்க மாட்டாங்க. அதனால இவர் என்ன பண்றாரு, ஊர்ல இறங்கி இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சார்பா எல்லா ஊர்லயும் வந்து ஒரு ட்ரையலுக்காக ஒரு ஃபீல்டு எடுத்து அந்த ட்ரையல்ல வளர்த்து காட்டி, பார் வளருது பார், இவ்வளவு வருது பார், இதை எப்படி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காட்டி அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணி வித் கவர்மெண்ட் சப்போர்ட்டோட வளர்க்க வைக்கிறாங்க. நீ அப்படி வளர்த்து உனக்கு மார்க்கெட்ல அது யாரும் விற்கலனாலும் நான் வாங்கிக்கிறேன் எம்எஸ்பி கொடுத்து அப்படின்னு வேற கவர்மெண்ட் வந்து எம்எஸ்பி அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கொண்டு வராங்க. இந்த மாதிரி வந்து நம்ம 70s லேட் 60s அண்ட் 70s நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து ஃப்ரம் நெட் இம்போர்ட்டிங் கண்ட்ரி டு நெட் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரியா மாறுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபுட். அதுதான் வந்து இவரோட ரோல். அதுல ஒரு முக்கியமான பங்காற்றியவர் இவர். தட் இஸ் த ரோல். நோ வில் கோ இன் டு தி ஸ்டோரி. இனிமேல் எல்லாமே வந்து ஃபேக்சுவலான விஷயங்கள். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10 பாயிண்ட் எழுதி வச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு விட்டுறணும், அவ்வளவுதான். நாளைக்கு ஏதாவது கொஸ்டின் வந்தா அடிச்சு விடுறதுக்கு யூஸ் ஆகும். இல்ல எஸ்ஏ எழுதும்போது, எத்திக்ஸ் எழுதும்போது எக்ஸாம்பிள்ஸ்ல கிரியேட்டிவா உங்களோட கிரியேட்டிவா இதுல இருக்கிறது ஏதோ ஒன்று தான் நீங்க பயன்படுத்திக்கலாம். இதுல இருக்க ஒரு ஃபேக்ட், ஏன்னா நம்ம கிரியேட்டிவா ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறப்போ அது கரெக்ட் ஃபேக்ட் எழுதணும். நீங்க இந்த மாதிரி தான் வந்து யோசிக்கணும். இப்போ இருக்கிற எஸ்ஏ கொஸ்டின்ஸ் எல்லாம் பாக்குறப்போ நம்ம படிக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து எஸ்ஏக்குள்ள என்ன இருக்கு எழுதலாம், எத்திக்ஸ்குள்ள என்ன எழுதலாங்கிறது யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எத்திக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா 13 10 மார்க் எழுதணும். கேஸ் ஸ்டடிஸை எல்லாரும் சமாளிச்சிருவோம், அதுக்கு பெருசா எக்ஸாம்பிள் தேவையில்ல, அந்த ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணா போதும். ஆனா இந்த 13 10 மார்க்லயும் நம்ம மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும். சம்டைம்ஸ் என்ன ஆயிடும், 3வது கொஸ்டின்ல கொடுத்த அதே எக்ஸாம்பிள் தான் 8வது கொஸ்டின் எழுதுறப்போ தோணும். நீங்க அதே எக்ஸாம்பிள் எழுதுனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஆக்வர்டா இருக்கும். அதனால புதுசா ஒரு கொஸ்டின்ஸ்க்குமே எழுதணும். உங்களுக்கு புரியுதா? நீங்க இப்போ எம்எஸ்எல்பி எழுதுறப்போ உங்களுக்கே ஃபீல் ஆயிருக்கும். இந்த மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் எழுதும்போது ஒரே எக்ஸாம்பிள் ஒரே பேப்பர்ல 2-3 வாட்டி எழுதிருப்பீங்க. அது உங்களுக்கே ஆக்வர்டா இருக்குல்ல, அப்ப கரெக்ட் பண்றவருக்கும் போர் அடிக்கும்ல. ஸோ மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எவ்ரி டாபிக் தேவை. ஒரு டாபிக் ஒரு எக்ஸாம்பிள் இல்லை, ஒரு டாபிக் 5 எக்ஸாம்பிள் தேவை. முடிஞ்சா 10 எக்ஸாம்பிள் கூட நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது. ஸோ ஹி ஸ்டடிட் இன் தி டிஎன் அக்ரி யூனிவர்சிட்டி. ஃபர்ஸ்ட் கேரளா யூனிவர்சிட்டி, ட்ரிவாண்ட்ரம் யூனிவர்சிட்டியில படிக்கிறாரு. அப்புறம் டிஎன் அக்ரி யூனிவர்சிட்டி. he was born in ஃபர்ஸ்ட் கதையில இருந்து ஆரம்பிங்க. he was born in கும்பகோணம். ஸோ பெங்கால் ஃபெமைன் டைம் 1943ல பெங்கால் ஃபெமைன் வரும்போது அவங்களோட பேரண்ட் வந்து டாக்டர் தான். ஸோ டாக்டரா இருக்கிறப்ப இவரையும் டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் பெங்கால் ஃபெமைன்ல ஃபுட் கிரைசிஸ்னால அத்தனை மில்லியன் பேர் இறந்து போனதை பார்த்தோன்னே இல்ல, நான் வந்து அக்ரிகல்ச்சருக்குள்ள தான் போக போறேன், ஃபுட் கிரைசிஸை சால்வ் பண்ண போறேங்கிற அந்த ஆஸ்பிரேஷன்ல தான் he went into the agricultural field. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். உங்களுக்கு புரியுதா? பெங்கால் ஃபெமைன் தான் அவரை வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னு. இதை நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல எழுதணும். பெங்கால் ஃபெமைனை பார்த்துட்டு ஒரு குழந்தை பார்க்குது, அந்த குழந்தை தான் நாட்டுக்கே சோறு போடுது, இப்படிதான் எழுதணும். எஸ்ஏயோட ட்ரிக்கே அவ்வளவுதான், இப்படிதான் எழுதணும். A small kid was inspired when he saw, அந்த மாதிரி. இப்போ பகத்சிங்கை நம்ம எழுதுவோம்ல, ஜாலியன் வாலா பாக் நடக்குது, அங்க பகத்சிங் அதை பாக்குறாரு, அதை பார்த்துட்டு தான் அவர் வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்குள்ள வருவார். அந்த மாதிரி தான் எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு. ஜாலியன் வாலா பாகுடைய மண்ணை எடுத்து அவர் வச்சுப்பாரு, அந்த பிளட் கலந்த மண்ணை எடுத்து வச்சுப்பாரு. கண்டிப்பா இந்த மண்ணுக்கு நான் பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு. இந்த மாதிரி கதைகள்லாம் படிக்கிறப்போ எஸ்ஏக்கு நம்ம பயன்படுத்திக்கணும். நெக்ஸ்ட் டிஎன் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில படிக்கிறாரு இன் கோயம்புத்தூர். அதுல அவர் சைட்டோஜெனடிக்ஸ். ஸோ சைட்டோஜெனடிக்ஸ் வந்து இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் டெல்லியில படிக்கிறாரு. ஸோ சைட்டோஜெனடிக்ஸ்னா இட் இஸ் அபவுட் ஜீன் மாடிஃபிகேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு செல்ஸ். அது ரிலேட்டடா படிக்கிறாரு. நெக்ஸ்ட் இஸ் கெட்டிங் யுனெஸ்கோ ஃபெலோஷிப் அண்ட் கோயிங் டு நெதர்லாண்ட். ஃபெலோஷிப் வாங்கிட்டு நெதர்லாண்டுக்கு போய் நெதர்லாண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் ஜெனடிக்ஸ்ல படிக்கிறப்போ அங்க அவரோட தீசிஸ் பேப்பர் தான் வந்து பொட்டேட்டோ ரிசர்ச். அவர் வந்து நம்ம ரைஸ் வீட் தான் தெரியும், அதை தாண்டி பொட்டேட்டோக்கும் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ பொட்டேட்டோல ரிசீலியன் பொட்டேட்டோ அகேன்ஸ்ட் கோல்டன் நிமட்டோட் பாரசைட். ஸோ பொட்டேட்டோக்கு வரக்கூடிய பொதுவாக ரூட் கிராப்ஸுக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு பாரசைட் அட்டாக் தான் கோல்டன் நிமட்டோடா. ஓகே, இந்த கோல்டன் நிமட்டோட் பாரடைட் ரெசிஸ்டன்ட் பொட்டேட்டோ வெரைட்டிஸை டெவலப் பண்ணதான் அவருடைய தீசிஸ். எப்போ 1950s. செகண்ட் வேர்ல்டு வார்ல வந்து பொட்டேட்டோ அவைலபிலிட்டி குறைஞ்சதுனாலேயே வந்து நிறைய சோல்ஜர்ஸ் பாதிச்சிருப்பாங்கிறதும் ஒரு அனெக்டோட் இருக்கும். அதனாலதான் அந்த செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா பொட்டேட்டோ ரிலேட்டட் ரிசர்ச் நிறைய தேவைப்பட்டது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல. ஸோ அப்போ வந்து ஹி இஸ் ஃபைலிங் இஸ் ரிசர்ச் தேர் வித் ரெஸ்பெக்ட் டு தட். நெக்ஸ்ட் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, வின்காசன் யூனிவர்சிட்டி, எல்லா இடத்துலயும் வேலை செய்யறாரு. வின்காசன் யூனிவர்சிட்டியில அப்படியே ப்ரொஃபஸரா, நீங்க அப்படியே ப்ரொஃபஸரா சேர்ந்துக்கோங்கன்னு கூட கூப்பிடுறாங்க. இல்ல நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட், ஐ வாண்ட் டு ஒர்க் ஃபார் மை கண்ட்ரி அப்படின்ட்டு அந்த இதை வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தாரு. ரிசைன் பண்ணல, ஆஃபரே ஏத்துக்காம இந்தியாவுக்கு வராரு. அப்படி அவரு இந்த மாதிரி ஊரா, இப்போ இந்த ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போற நடுவுல அவங்க அப்பா வந்து நீயும் ஐஏஎஸ் படிப்பா, நாட்டுல வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா அதையும் எழுதி பாஸ் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு புரியுதா? எப்போனா இது
அவர் ஐஏஆர்ஐ முடிச்சுட்டு வெளியே வந்த பிறகு அவங்க அப்பா சொன்னாருங்கிறதுனால சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதியிருக்காரு, எழுதி பாஸ் பண்ணியிருக்காரு, ஐபிஎஸ் கிடைச்சிருக்கான். ஸோ சிவில் சர்வீஸ் போலாமா இல்லைன்னா யுனெஸ்கோ போலாமா அப்படின்னு 2 ஆப்ஷன். நான் யுனெஸ்கோ தான் போவேன் அப்படின்னு சொல்லி சிவில் சர்வீசஸ் பாஸ் பண்ணாலும் அதை செலக்ட் பண்ணாம யுனெஸ்கோ போயிருக்காரு. நம்ம இவங்க இருக்காங்களே, நம்ம இந்த படத்துல அது பேர் என்ன, பிகில் படத்துல ஐஏஎஸ் ஆகியே நாங்க வேலைக்கு அனுப்பல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐபிஎஸ் ஆகியே வந்து அந்த படத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன் ஒருபோதும். அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். அவன் இங்க திணறிக்கிட்டு இருக்கான். சோ இவர் வந்து இதெல்லாம் எக்ஸாம்பிள். ஐபிஎஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை வேணான்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ போனதுனாலதான் நம்ம தேசத்துக்கு அவர் கிடைத்தார் அப்படின்னு நீங்க வந்து எஸ்ஏல எழுதலாம். உங்களுக்கு புரியுதா? மேக்கிங் இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் பிகாஸ் லைட் வில் நாட் கம் ஒன்லி ஒன்ஸ் இன் த லைஃப், when it comes twice it is called as thunder அப்படின்னு ஒரு எஸ்ஏ வரலாம். உங்களுக்கு புரியுதா? இப்ப நான் என்ன சொன்னேங்கிறது நான் அடிச்சு விட்டதுதான் இது. when it come once it is light, when it comes twice it's a thunder அப்படின்னு ஒரு எஸ்ஏ வருதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன மீனிங், என்ன எழுதுவீங்க? இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எழுதணும். ஸோ டெசிஷன் மேக்கிங் ரிலேட்டடா தான் அவங்க சொல்ல வராங்க. ஃபர்ஸ்ட் டைமே கரெக்ட் டெசிஷன் எடுக்கணும், 2வது டைம் டெசிஷன் தப்பா எடுத்தா அது நமக்கு இடி மாதிரி விழுந்துரும். அப்போ முதல் வாட்டி கரெக்டா அவர் வந்து யுனெஸ்கோல he took a right decision to go in research. இப்போ நான் நானே ஒரு ஒரு கோட்டை உருவாக்கி அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களா. இந்த எபிலிட்டி எஸ்ஏ ரைட்டிங்கு தேவை. அப்போதான் வந்து கிரியேட்டிவ் பாயிண்ட்ஸ் வரும். அந்த மாதிரி வந்து யூ கேன் யூஸ். நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சும்மா ஐ மேட் அப். நெக்ஸ்ட் வந்து இது வந்து பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு. அவரோட எடிட்டோரியல் பாயிண்ட், ஹி டினைட் தி ஆப்பர்ச்சுனிட்டி, ஹி கேம் பேக் டு இந்தியா அப்படிங்கிறது அவரு சொன்ன பாயிண்ட் தான். அதனால இதெல்லாம் ஆத்தென்டிக் தான், பிரைம் மினிஸ்டர் எழுதியிருக்காரு அப்படிங்கிறதுனால ஆத்தென்டிக்கா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒர்க் இன் தி சென்ட்ரல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கட்டக். கட்டக் எங்க இருக்கு? கிரிக்கெட் பாக்குறவங்களுக்கு தெரியும், ஒடிஷால இருக்கு. ரைஸ் ஹைபிரிடைசேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம்ல ஹி டெவலப்டு தி ரைஸ் வெரைட்டிஸ். ரைஸ் வெரைட்டிஸ்ல அந்த லாட்ஜிங் இல்லாத வெரைட்டிஸை டெவலப் பண்றாரு. அதுக்கப்புறம் இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் டெல்லிக்கு போறாரு. அப்போ இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் டெல்லியில இருக்கும்போது தான் கிரீன் ரெவல்யூஷன் சம்பவம் நடக்குது. அந்த சேம் ஸ்டோரி விச் ஐ செட். அதை முடிச்சிட்ட உடனே கிரீன் ரெவல்யூஷன்ல சிறப்பா செயலாற்றுறதுனால கவர்மெண்ட் அவர் என்ன பண்ணிடுறாங்க, பிரின்சிபல் செக்ரட்டரி டு மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர். அவரு சிவில் சர்வெண்ட் ஆயிட்டு செக்ரட்டரி ஆகாம யுனெஸ்கோ போயிட்டு செக்ரட்டரி ஆறாரு, லேட்டரல் என்ட்ரியா. உங்களுக்கு புரியுதா? So he is becoming principal secretary and member of planning commission. He is also member of planning commission. Planning commissionல அவர் இருந்தப்போ women farmers வந்து ரோலை ரெகக்னைஸ் பண்ணி 5-year பிளான்ஸ்ல வந்து இந்த ஜெண்டர் பட்ஜெட்டிங் மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வராரு. உமன் ஃபார்மர்ஸ்க்கு செப்பரேட் அலோகேஷன் நம்ம கொண்டு வரணும், ஏன்னா ஃபெமினைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இருக்கிறதுனால. ஸோ அது வந்து இவரோட ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ். அதே மாதிரி வந்து ஒரு இதுக்கப்புறம் நம்ம ஊர்ல பிளானிங் கமிஷன் வரைக்கும் வந்த பிறகு இதுக்கு மேல எதுவும் இல்லை, ப்ரொமோஷன் இல்லை. அதனால அவர் வந்து இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல டைரக்டரா கூப்பிட்டுட்டாங்க. ஸோ பிலிப்பைன்ஸ்ல இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்க்கு டைரக்டரா போறாரு. அங்க வந்து இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் உமன் இன் ரைஸ் ஃபார்மிங் சிஸ்டம்ஸ், ஸோ ரோல் ஆஃப் உமன் இன் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற இந்த ரோல்ல நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இவர் கொடுத்துருக்காரு. ஸோ ஆன்சர் ரைட்டிங்ல இந்த மாதிரி பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அது ஒன்று, ஸ்ப்ரெட் அவேர்னஸ் அமாங் தி ரைஸ் க்ரோயிங் ஃபேமிலிஸ் ஃபார் மேக்கிங் வேல்யூ ஆஃப் ஈச் பார்ட் ஆஃப் ரைஸ் கிராப். ஸோ ரைஸ் ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்துறதும் he worked there. And women in rice farming systems பத்தி he conducted he did many contributions அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. In 1984 he became the president and vice president of IUCN. IUCN பிரசிடென்டா இருந்திருக்காராம். வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்டுக்கு வைஸ் பிரசிடென்டா இருந்திருக்காராம். வேற எந்த ஆர்கனைசேஷன் தான் இருக்குன்னு தெரியல. ஐயூசிஎனுக்கு வெல் அக்காம்ப்ளிஷ்டு கரியரா இருக்கு. ஐயூசிஎனோட பிரசிடென்டாவும் வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் ஃபார் நேச்சரோடைய வைஸ் பிரசிடென்டாவும் இருந்திருக்காரு. இவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் ரெகக்னைஸ் பண்ணி வேர்ல்டு ஃபுட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு ஃபுட் பிரைஸ் இஸ் நோபல் ஃபார் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர்ல ஒரு நோபல் பிரைஸ் அளவுக்கு பிரஸ்டீஜா இருக்கக்கூடிய பிரைஸ், அதை இவர் வாங்கினாரு. வர்கீஸ் கொரியனும் வாங்கியிருக்காரு ஃபார் மில்க் ரெவல்யூஷன் ஆஃப் இந்தியா. வேர்ல்டு ஃபுட் பிரைஸ் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் 2-3 இந்தியன்ஸும் வாங்கியிருக்காங்க. பட் முதல்ல வாங்கினது இவர் தான். நார்மன் போர்லாகோடைய ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தான் இந்த வேர்ல்டு ஃபுட் பிரைஸை தருவாங்க. அதுதான் அதோடைய பிரஸ்டீஜ். அந்த பிரைஸ் மணி வச்சுட்டு இவர் என்ன பண்றாரு, நார்மன் போர்லாக் எப்படி அவர் ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சாரோ அதே மாதிரி அந்த பிரைஸ் மணி வச்சுட்டு இவர் சென்னையில MS சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். விச் இஸ் தேர் இன் தரமணியில இன்னும் இருக்கு. ஸோ திஸ் MS சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இஸ் டூயிங் அக்ரிகல்ச்சர் பேஸ்டு ரிசர்ச் அண்ட் வேரியஸ் திங்ஸ். நம்ம மில்லட்ஸ் பத்தி படிக்கிறப்பையும் உங்களை பத்தி ஒரு கேஸ் ஸ்டடி பார்த்தோம். MS சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் வந்து மில்லட்ஸ் வச்சு கொல்லி ஹில்ஸ்ல வந்து தே இன்க்ரீஸ் தி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் தி மில்லட்ஸ் அப்படிங்கிறத பத்தி பார்த்திருப்போம். அவங்க சௌமியா சுவாமிநாதன் அவங்களே வந்து அதை பண்ணியிருப்பாங்க, அவங்களோட பொண்ணு. ஸோ அது ஒண்ணு. சுவாமிநாதன் எஸ்டாப்ளிஷ்டு நியூக்ளியர் ரிசர்ச் லேபரட்டரி அட் IARI.
இவர் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் பில்டர், நிறைய இன்ஸ்டியூஷனை பில்ட் பண்ணியிருக்காரு. இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல நியூக்ளியர் ரிசர்ச் லேபரட்டரி ஆரம்பிக்கிறாரு. இது மூலமா தான் அவர் வந்து அந்த ரேடியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கிராப்ஸ் கொண்டு வர்றாரு. இன்டர்நேஷனல் கிராப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் செமி அரிட் டிராபிக்ஸ் இன் ஹைதராபாத்ல இந்த இன்ஸ்டியூஷனை கட்டும் போதும் ஹீ பிளேட் அ மேஜர் ரோல். அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் போர்டு ஃபார் பிளான்ட் ஜெனடிக் ரிசோர்சஸ் இட்டாலியிலையும், இன்டர்நேஷனல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி இன் கென்யா, இந்த மாதிரி பல இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸை பில்ட் பண்ணும்போது அதோட ஆரம்ப கட்டத்தில் ஹி பிளேட் அ மேஜர் ரோல் ஆஸ் அன் இன்ஸ்டிடியூஷனல் பில்டர். இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். இன்ஸ்டிடியூஷனல் பில்டர் அப்படின்னு ஒரு சப்ஹெட்டிங் போட்டு 2 பாயிண்ட் எழுதலாம். இவருக்கு எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. இந்தியாவில் இருக்க 2வது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஏஆர்ஐல நியூக்ளியர் ரிசர்ச் லேப் கொண்டு வராரு. நியூக்ளியர் ரிசர்ச் லேபை வந்து ஐஏஆர்ஐல கொண்டு வரும்போது ஹி கொலாபரேட்டட் வித் ஹோமி பாபா. ஹோமி பாபாவோடைய கொலாபரேஷன்ல தான் இவட brought it. இன்டர்நேஷனல் கிராப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் செமி அரிட் டிராபிக்ஸ் இன் ஹைதராபாத், அதையும் வந்து இவர் பில்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கோல்டன் நிமட்டோட் ரெசிஸ்டன்ட் பொட்டேட்டோ அண்ட் ஃப்ராஸ்ட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி ஆஃப் பொட்டேட்டோவும் இவர் டெவலப் பண்ணியிருக்காரு. நான் லார்ஜிங் ஃபெர்டிலைசர் ரெஸ்பான்சிவ் ஜப்பானிகா ரைஸ் வெரைட்டிஸ், அதை வந்து இந்தியனைஸ் பண்ணியிருக்காரு. நான் லார்ஜிங் ஃபெர்டிலைசர் ரெஸ்பான்சிவ். அதே மாதிரி இந்தியன் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் மெக்சிகன் வீட் ட்ராப்ஸ். ஸோ மெக்சிகன் வீட் ட்ராப்ஸ்ல வந்து சொனோரா 64ம் லெர்மா ரோஜா 64 அப்படிங்கிற இந்த 2 வெரைட்டியை வந்து இந்தியாவுக்கு அடாப்ட் பண்ணியிருக்காரு. சரியா, இதெல்லாம் கொடுக்கலாம். சொனோரா 64, லெர்மா ரோஜோ 64 இஸ் சீன் இன் நியூஸ், இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு கூட ஒரு கொஸ்டின் வரலாம். இந்த மாடல் வந்து யூபிஎஸ்சிக்கு ரொம்ப பிடிச்ச மாடல். அதுல தே கேன் ஆஸ்க் அ பிலிம்ஸ் கொஸ்டின் ஆல்சோ. ஸோ செமி டுவார்ஃப் வெரைட்டிஸ் வித் லார்ஜ் பெனிக்கல்ஸ். இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டுவார்ஃப் வெரைட்டி ரெடி பண்ணும்போது என்ன ஆயிடுச்சா, அந்த ஹைட் மட்டும் குறையாம மேல இருக்கிற அந்த வீட்டோடைய அந்த நெல்லுமே வந்து சின்ன சைஸ் ஆயிடுச்சான். அப்போ ஆனா அந்த என்டையர் ரிசர்ச்சே இதாயிடுங்கிறதுனால டுவார்ஃபாவும் இருக்கணும், மேல இருக்கிற அந்த பனிக்கல்ஸும் பெருசா இருக்கணுங்கிற மாதிரி டெவலப் பண்ணதுதான். அதுக்கு தான் மெக்சிகன் வெரைட்டி அடாப்ட் பண்ணாரு. நாரின் 10ங்கிறது வந்து அந்த வின்டர் கிராப், இது 2 சம்மர் கிராப்ஸ். ஸோ ஜஸ்ட் நோட் டவுன் த நேம்ஸ், ஃபிலிம்ஸ்ல கேட்கலாம். ஸோ மியூட்டாஜெனட்டிக் தான் அந்த வேர்டு. கொலாபரேட்டட் வித் இந்தியன் அட்டாமிக் பிசிசிஸ்ட் நியூட்ரான் ரேடியேஷன் இன் அக்ரிகல்ச்சர் டு இன்க்ரீஸ் தி ஃபெர்டிலைசர் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி ஆஃப் கிராப். ஸோ மியூட்டாஜெனட்டிக்ஸை கொண்டு வந்தார் பை எஸ்டாப்ளிஷிங் ரேடியேஷன் இன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். அதுக்கப்புறமா நேஷனல் கமிஷன் ஃபார் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற ஒரு கமிஷன் வந்து கவர்மெண்ட் செட்டப் இன் 2004. அதோட ரெக்கமெண்டேஷன்ஸ்ல சுவாமிநாதன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸ் ரெக்கமெண்டேஷன். அதுல இwould have discussed in detail about evergreen revolution. ஆரம்பத்துல நம்ம கிரீன் ரெவல்யூஷன் பண்ணோம், பட் தட் லெட் டு அ லாட் ஆஃப் எக்கலாஜிக்கல் டேமேஜ் ஆல்சோ சைமல்டேனியஸ்லி. ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தினாலும் சாயில் ஃபெர்டிலிட்டி போயிடுச்சு. அப்புறமா வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்து நம்ம ரொம்ப எடுத்துட்டோம், அதனால சாயில் சலனைசேஷன் ஆச்சு. அதே மாதிரி அண்டர் கிரவுண்ட் வாட்டர்ல எக்ஸசிவ் ஃபெர்டிலைசர் ரன் ஆஃப்னால அண்டர் கிரவுண்ட் வாட்டரும் பொல்யூட் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய என்வாரன்மெண்டல் செட்பேக்ஸும் வந்து இருக்கு. பெஸ்டிசைட்ஸ் யூசேஜ் வந்து அதிகமானதுனால தட் லெட் டு பயோ அக்யூமுலேஷன் இன் அவர் ஃபுட் சைக்கிள். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டதுனால அப்கோர்ஸ் இதெல்லாம் நடந்தாலும் ஃபுட் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணதுதான் நமக்கு தேவை, இல்லைன்னா இவ்வளவு ஃபுட் வந்திருக்காது. ஸோ அப்போ இனிமேல் ஃபியூச்சர்ல இன்னொரு ரெவல்யூஷன் பண்ணா அது எவர்கிரீன் ரெவல்யூஷனா இருக்கணும். எவர்கிரீன் ரெவல்யூஷனா இருக்கணும்னா இட் சுட் பி சஸ்டைனபிள் அப்படிங்கிறதையும் அவர் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ்ல கொடுக்குறாரு. எவர்கிரீன் ரெவல்யூஷன் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு ஹிம். அண்ட் திஸ் எவர்கிரீன் ரெவல்யூஷன் ஷுட் நாட் ஓன்லி ஹேப்பன் ஒன்லி இன் ஃபார்மிங், இட் ஷுட் ஹேப்பன் இன் டைரி அண்ட் எல்லாமே எல்லா கலர்ஸ்லயும் வரணும். அது ரெயின்போ ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் கிரீன் மட்டும் இல்லாம கிரீன், ஒயிட், ரெட், எல்லோ எல்லாத்துக்கும் ஒன்று இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலயும் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ல தான் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எம்எஸ்பி ஃபார்மர்ஸ்க்கு எம்எஸ்பி ரெக்கமெண்ட் பண்ணும்போது நம்ம வந்து C2 மெத்தடை ஃபாலோ பண்ணி அதுல பிளஸ் 50% கொடுக்கணும். எம்எஸ்பி கால்குலேஷன்ல A2 மெத்தட், A2 பிளஸ் FL மெத்தட், C2 மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ அந்த 3 மெத்தட் என்னங்கிறது நான் இப்போ டீட்டெயிலாக உள்ள போல, இப்படி போனா போயிட்டே இருக்கணும். நம்ம கிளாஸஸ்ல வேணா அக்ரிகல்ச்சர் கிளாஸ் அப்போ டிஸ்கஸ் பண்றேன். ஸோ இந்த இந்த அதுல வந்து இவர் என்ன சொல்றாரு, எம்எஸ்பி ஃபார் ஃபார்மர்ஸ் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்து நீங்க கிராப்ஸ்க்கு டிட்டர்மைன் பண்ணும்போது வெறும் அதுக்கு ஆகிற செலவு மட்டுமே இருக்கக்கூடாது. எம்எஸ்பி அதான் ஒரு ஃபார்மருக்கு வந்து ஒரு கிராப் வளர்க்கறதுக்கு எவ்வளவு செலவாகுதோ அது மேல பிளஸ் 50% போடணும். 1000 ரூபாய் செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு டன் ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ண 1000 ரூபாய் செலவாகுதுன்னா எம்எஸ்பி 1500 செட் பண்ணும். ஏன்னா ஃபார்மர்ஸ்க்கு ஒரு 500 ரூபாய் லாபம் கிடைக்கணும்ல. ஸோ அக்ரிகல்ச்சர் ஷுட் பி ப்ராஃபிட்டபிள். ஸோ he said that it should be 50% more than you determine. அப்படி டிட்டர்மைன் பண்ணும்போது C2 மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் கவர்மெண்ட் இஸ் ஸ்டில் ஃபாலோயிங் A2 பிளஸ் FL மெத்தட் தான். இன்னும் C2 மெத்தடுக்குள்ள போல.
ஸோ A2 + FL C2னா என்னன்னா நீங்க வீட்டுக்கு போய் சர்ச் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாரும் ஹோம் ஒர்க்னு வச்சுக்கலாம். இல்ல எக்கனாமிக்ஸ் கிளாஸ்ல வெயிட் பண்றீங்கனாலும் வெயிட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டிஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் ரைட்ஸ் ஆக்ட் 2001 அப்படிங்கிற இந்த ஆக்டை வந்து கவர்மெண்ட் பாஸ் பண்ணும்போது தே கன்சல்டட் ஹிம் வென் தே ஆர் ட்ரைனிங். இது எதுக்கு அப்படின்னா இப்போ வந்து சீட் டெவலப்மெண்ட்ல நிறைய பிரைவேட் கம்பெனிஸ் வந்துட்டாங்க. ஒரு பிரைவேட் கம்பெனி ஒரு சீட் டெவலப் பண்றாங்கன்னா அது பேட்டன் போட்டுட்டு அந்த பேட்டன் மூலமா ஃபார்மர்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுங்கிற மாதிரி வளர ஆரம்பிச்சதுனால ஸோ கார்பரேட் கம்பெனி ஷுட் நாட் எக்ஸ்ப்ளாய்ட் தி ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்திலையும் at one side you have to ensure the patent rights given to the company, at the other side you should also ensure the welfare of the farmers also. அதே மாதிரி இந்த விதை நெல் எடுத்து வைப்பாங்கல்ல, ஒரு சைக்கிள்ல நீங்க எடுத்த அந்த ஹார்வெஸ்ட்ல இருந்து எடுக்கிற சீட் வந்து அடுத்த சைக்கிள் சோயிங்காக எடுத்து வைப்பாங்க ஃபார்மர்ஸ். அப்படி எடுத்து வைக்கும்போது என்ன ஆயிடுது, பேட்டன்டட் சீட்ஸ் யூஸ் பண்றாங்க. பேட்டன்டட் சீட்ஸ் யூஸ் பண்ணி அவங்க கல்டிவேட் பண்ணும்போது எங்களோட பேட்டன்டட் சீட்ஸ் யூஸ் பண்றப்போ அவங்க அப்படிலாம் எடுத்து வைக்க கூடாது, அது எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியும் நிறைய இஷ்யூஸ் வந்து இந்த சீட் கம்பெனிஸ் பண்ணாங்க. இந்த ஆக்ட்ல தான் என்ன சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் கிடையாது, ஃபார்மர் வந்து அப்படிலாம் எடுத்து வச்சு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஃபார்மர்ஸ் ரைட்ஸும் என்ஷோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆக்ட்ல வந்து தேவோட பேலன்ஸ் போத் தி கம்பெனிஸ் ரைட்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் ரைட்ஸ். ஸோ அந்த ஆக்ட். ஸோ இந்த ஆக்டை பேஸ் பண்ணி தான் ஒரு பெரிய கேஸே இருக்கு, லேஸ் வெர்சஸ் குஜராத் ஃபார்மர்ஸ். குஜராத்ல வந்து லேஸ் கம்பெனி வந்து அவங்களுடைய லேஸ் கம்பெனிக்காக கொடுக்குற உருளைக்கிழங்கை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, அவங்களே லோக்கலா அந்த உருளைக்கிழங்கை வளர்த்து வேற சிப்ஸ் கம்பெனிக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கிற மாதிரி ஒரு கேஸ் வந்துச்சு. லேஸோட குஜராத்ல லோக்கல் காம்படிட்டர் ஹல்திராம்ஸ் மாதிரி இன்னொரு லோக்கல் காம்படிட்டர்ஸ் ஆல்சோ யூசிங் தி பொட்டேட்டோ விச் இஸ் டெவலப்டு ஃபார் லேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் போச்சு. பெப்சிக்கும், லேஸ் இஸ் அப்கோர்ஸ் பெப்சி ப்ராடக்ட், பெப்சி வெர்சஸ் குஜராத் ஃபார்மர்ஸ் கேஸ்னு ஒன்று இருக்கு. அதுவும் இந்த ஆக்ட் ரிலேட்டட் ஆனது. அண்ட் தி ஜட்மெண்ட் கேம் இன் ஃபேவர் ஆஃப் ஃபார்மர்ஸ் தான், நாட் இன் ஃபேவர் ஆஃப் பெப்சி. அப்புறம் he played a very important role in recognition of Gulf of Mannar Biosphere Reserve. அதை வந்து பயோஸ்பியர் ரிசர்வா ரெகக்னைஸ் பண்ணி அதோட ப்ரொடெக்ஷனுக்கு he played a major role. கேரளாவோட குட்டநாடு பேடி கல்டிவேஷன். குட்டநாடு பேடி கல்டிவேஷன்னா சலைன் ரைஸ், அதாவது பிலோ சி லெவல்ல சலைன் கண்டிஷன்ஸ்ல when the soil is saline, சால்ட் வாட்டரை யூஸ் பண்ணியும் ரைஸை வளர்க்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து அந்த குட்டநாடு, கேரளாவோட குட்டநாடோடைய பேடி. அந்த கேரளாவோட குட்டநாடு பேடிக்கும் வந்து அக்ரிகல்ச்சரல் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிற அந்த ரெகக்னிஷனை கொண்டு வந்தாங்க. ஸோ கேரளாவோட குட்டநாடு பேடி பத்தி போய் படிங்க பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகே, அது வந்து உங்களுக்கு வரலாம், அது கிட்கேட்லயும் இருக்கு, அதனால பிலிம்ஸ்ல வரலாம். கிட்கேட் ஜோக் இன்னும் வந்து ஃப்ரெஷர்ஸ் புரியலையா? யூபிஎஸ்சி வந்து கிட்கேட்ல இருந்து கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு வதந்தி இருக்கு. கிட்கேட்டோட அட்டையில நிறைய லொகேஷன்ஸ் இருக்கும், அந்த லொகேஷன்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் எடுக்கிறதா ஒரு ட்ரெண்ட் இருக்கு. நீங்க வேணா கூகுள் பண்ணி போய் பாருங்க, நிறைய பேர் வீடியோ எல்லாம் போட்டு அது மில்லியன் வியூஸ் எல்லாம் போயிருக்கு. அந்த கிட்கேட்ல குட்டநாடு இருக்கு, அதனால அது படிச்சுக்கோங்கன்னு சொல்ல வரேன் நான். சரியா? சுவாமிநாதன் இன்ட்ரடியூஸ்டு, சுவாமிநாதன் வாஸ் அப்பாயிண்டட் as a ராஜ்யசபா எம்பி 2007ல he was appointed as ராஜ்யசபா எம்பி. அப்போ வந்து he brought a bill, women farmers entitlement bill. நான் சொன்னல women farmersக்காக he took a lot of steps. ஸோ உமர் ஃபார்மர்ஸ் என்டைட்டில்மெண்ட் பில்ல அவங்களுக்கு வந்து ஒரு இன்கம் சப்போர்ட் ஸ்கீம் மாதிரி ஒன்று லான்ச் பண்ணாரு. அஃப்கோர்ஸ் பிரைவேட் மெம்பர் பில்ஸ் எல்லாம் நம்ம பாஸ் பண்றது இல்லை பார்லிமெண்ட்ல. அந்த கெட்ட பழக்கம் வந்து நாங்கள் வந்து 1974ஓட நிறுத்திக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்தாதான் பில், பிரைவேட் எம்பிஸ் கொண்டு வந்தா இட்ஸ் நாட் பில் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பிரைவேட் மெம்பர் எம்பினா எம்பி ஹூ இஸ் நாட் பிலாங்கிங் டு தி ரூலிங் பார்ட்டி. ரூலிங் பார்ட்டி தவிர வேற எம்பி ஏதாவது ஒரு பில் கொண்டு வந்தா நம்ம பார்லிமெண்ட்ல பாஸ் பண்றது இல்லை. 1974ஓட அந்த கல்ச்சர் போயிடுச்சு. அதுக்கப்புறமா பிரைவேட் மெம்பர் பில்ஸ் இஸ் ரேர்லி பாஸ். ராஜ்யசபால தான் பாஸ் ஆச்சு டிரான்ஸ்ஜெண்டர் பில், அதையும் லோக்சபால பாஸ் பண்ணல. ஸோ இவர் கொண்டு வந்த பில்லு வந்து இட் வாசன்ட் பாஸ்ட். நம்ம என்ன பண்ணலாம், வே ஃபார்வர்ட்ல எழுதலாம், எம்எஸ் சுவாமிநாதன் கொண்டு வந்த பில்லை நம்ம திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. இவருக்கு பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பாரத ரத்னாவும் கொடுத்தாலும் கொடுக்கலாம், மேபி. பிரைம் மினிஸ்டர் எடிட்டோரியல்லாம் எழுதியிருக்காரு, கொடுக்கலாம். ராமான் மெக்ஸஸே அவார்டு வாங்கியிருக்காரு, வேர்ல்ட் ஃபுட் பிரைஸ் வாங்கியிருக்காரு, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் பிரைஸ் ஃபார் சயின்ஸும் வாங்கியிருக்காரு. ஸோ ரெப்யூட்டட் பிரைசஸ் தான் இதெல்லாம். இதை தாண்டி நிறைய வச்சிருப்பாங்க அவங்க ஷோகேஸ்ல, பட் முக்கியமான பிரைஸ் இதெல்லாம் தான். 15 மார்க் வந்தாலும் எழுதலாம், அவ்வளோ கண்டென்ட் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், டைரக்ட்லி எக்ஸ்பெக்டிங் 10 மார்க் ஆர் 15 மார்க்கையும் தாண்டி மெனி எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எஸ்ஏஸ் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்திக்ஸ் எஸ்ஏஸ் அண்ட் இன் ஜென்ரல் பாயிண்ட்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் ஆல்சோ. ஏன்னா அவரோட பண்ணி வச்சதுல நம்ம வே ஃபார்வர்ட்ல எழுதலாம் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா கொஸ்டின் வரும்போது. இது வெறும் எம்எஸ் சுவாமிநாதன் அப்படின்னு பார்த்துட்டு அதுல அவரை பத்தி கேள்வி வந்தா மட்டும்தான் எழுதணும் அப்படிங்கிறது தான் நம்ம மைண்ட் செட் இருக்கக்கூடாது. நம்ம படிக்கிற எந்த பாயிண்டா இருந்தாலும் எங்க வேணா எழுதணும்.
that's how you have to develop your mains answer writing. ஸோ நானும் முத்தர்சி மேமும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். முத்தர்சி மேம் ஆயிட்டாங்க இப்போ. ஸோ அவங்களும் வந்து ஜியோகிராஃபி ஆப்ஷனல் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அன்னைக்கு சொன்னாங்க, நான் யூடியூப் ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேனே, அதுல இருந்து ஒரு பாயிண்ட் இருந்தது, சஸ்டைனபிள் மேனேஜர், அதை வந்து நான் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு. அவ்வளவுதான், யூடியூப் ஷார்ட்ஸ்ல ரேண்டமா பார்த்த ஒரு பாயிண்ட் எழுதுனாங்க. திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ரைட் ஆன்சர்ஸ். உங்களுக்கு புரியுதா? ஸோ எங்க நம்ம பாக்குறோங்கிறது இல்ல, எல்லாமே ஆன்சர் தான் அப்படிங்கிற மாதிரி பாருங்க. எல்லாரும் பிலிம்ஸ்னு இருக்காங்க. அப்கோர்ஸ் பிலிம்ஸ் இஸ் டஃப் டு கிளியர். ஆனா அதை தாண்டி மெயின்ஸுக்கு வரும்போதும் மெயின்ஸ் இஸ் ஆல்சோ பிளேயிங் த மேஜர் ரோல். 900 மார்க் எடுக்கணும்ல, அப்போதான் வேலை கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து we are going to discuss about the Nobel Prize for the year 2023. 2023ல Nobel Prize was given in Physiology, Physics and Chemistry. ஆல்ரெடி வந்து லிட்ரேச்சர் பீஸும் வந்துருச்சு. பட் நம்ம இப்போதைக்கு இந்த 3 சயின்ஸ் பிரைசஸ் மட்டும் பார்க்கலாம். Physiology Nobel was given for the mRNA vaccine technology. Physics Nobel was given for Attoseconds spectroscopy. Chemistry Nobel was given for quantum dots. இதுல என்ன ஒரு விஷயம்னா, நம்ம இந்த குவாண்டம் டாட்ஸ் அப்படிங்கிற இந்த டாபிக் வந்து 2016ல சபரி சார் வந்து கிளாஸ்ல எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல நடத்தினாரு. அவரு கரண்ட் அஃபேர்ஸ்ல நடத்துறப்போ அது அப்போ டாக்ல இருந்த ஒரு டாபிக். இப்போ அத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப அந்த குவாண்டம் டாட்ஸை வந்து நம்ம கம்ம கிராஸ் பண்றோம். ஸோ திஸ் இஸ் தி 3 டாபிக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ரெடி வந்து நோபல் பிரைஸ்ல இருந்து யூபிஎஸ்சில என்ன டைமென்ஷன்ல கொஸ்டின் கேட்கறாங்க. ப்ரிலிம்ஸ்ல நிறைய வாட்டி கேட்டாங்க. மெயின்ஸ்ல வந்து ஒரு வாட்டி எல்இடி லைட்ஸ் பத்தி கேட்டாங்க. 2016 நோபல் ஃபார் பிசிக்ஸ் வாஸ் கிவன் டு ப்ளூ எல்இடி லைட்ஸ் டிஸ்கவரி. அப்போ எல்இடி லைட்ஸ் பத்தி அந்த வருஷம் அப்படியே தேர் வாஸ் அ 10 மார்க் கொஸ்டின் இன் தி GS3. ப்ரிலிம்ஸ்ல நிறைய வாட்டி வந்திருக்கு. பிளாக் ஹோல்ஸ் பத்தி வந்திருக்கு, கிராவிடேஷனல் வேவ்ஸ் பத்தி வந்திருக்கு. அது மாதிரி மெனி டைம்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் ஹவ் கம் இன் தி ப்ரிலிமினரி ஃபார் பிசியாலஜி, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. பட் மெயின்ஸ்ல வந்து ஒரு வாட்டி தான் எனக்கு தெரிஞ்சு வந்திருக்கு. பட் இட்ஸ் a huge potential ஏரியா. நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எங்க படிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரியான டாபிக்ஸ் தான். கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கணும். ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்க டாப்பிக்கை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டா 10 மார்க் எழுதுற அளவுக்கு நம்ம பாயிண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிறது தான் நம்மளோட ஒர்க். ஸோ அந்த ஸ்கோப்ல வந்து நம்ம இந்த நோபல் பிரைஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம், அந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். ஓகே, அதான் வந்து இந்த செஷன்ல ஸ்கோப். ஸோ நவ் வில் கோ இன் டு தி 3 டாபிக்ஸ். இண்டோட இந்த 3 ஐட்டங்களும் படிச்சிங்களா? நாளைக்கு FAQல திரும்ப டீடைல்டா வரப்போகுது. அகைன் நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் இஸ் கிவன் டு தி நர்கிஸ் முகமதி ஃபார் உமன் ரைட்ஸ் இன் ஈரான். ஈரான்ல வந்து தேர் இஸ் a very big protest which was going on because of the hijab issue. அதுக்கு வந்து நர்கிஸ் வந்து she is in jail now. அந்த இஷ்யூ, அந்த ப்ரொட்டஸ்ட்ல வந்து she instigated அப்படிங்கிறனால ஜெயில இருக்காங்க. அந்த மாதிரி ஜெயில இருக்க நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆங் சாங் சூக்கே வந்து ஜெயில இருக்கும்போது தான் நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் கொடுத்தாங்க அவங்களுக்கு. அந்த மாதிரி தான் தட் இஸ் அ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இட். அதே மாதிரி தான் லாஸ்ட் இயர் வந்து உக்ரைன் கிரைசிஸ் நடந்துட்டு இருக்கும்போது லாஸ்ட் இயர் நோபல் வாஸ் கிவன் அகே ஃபார் தி ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் வாஸ் ஒர்க்கிங் இன் தி உக்ரைன், ரஷ்யா அந்த ரீஜன்ல இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த மாதிரி குளோபல் பீஸ்ல அந்த மொமெண்ட்ல எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க. நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் வந்து ஒரு வாட்டி ப்ளூ ஹெல்மெட்ஸ் கொடுக்குறப்போ அதை வச்சு டைரக்டா வந்து they ask the prelims question ஒரு வாட்டி. இந்த மாதிரி வந்து நோபல் பிரைஸ் வந்து டைரக்டான ப்ரிலிம்ஸ் கொஸ்டினே வந்திருக்கு. ஸோ நவ் வில் கோ டு தி சயின்ஸ். ஸோ சயின்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் இட் இஸ் கிவன் டு mRNA வேக்சின், தட் இஸ் நோபல் பிரைஸ் ஃபார் பிசியாலஜி. அதுக்கு ஆக்சுவலா நோபல் பிரைஸ் ஃபார் பிசியாலஜின்னு தான் சொல்லுவோம். கொலோக்கியல் டேர்ம்ஸ் தான் நோபல் பிரைஸ் ஃபார் மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ mRNA வேக்சின்ஸ்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து வேக்சின்னா என்ன அப்படிங்கிறது we have to understand. மினிமைஸே ஆக மாட்டேங்குது. வேக்சின்னா என்ன அப்படிங்கிறது we have to understand first. So what is the role of vaccine? ஸோ நம்ம பாடியில இம்யூன் சிஸ்டம் இருக்கு. whenever we are getting some antigens which is entering into our body or any bacteria or virus நம்ம உடம்புக்குள்ள போகும்போது இம்யூன் சிஸ்டம் is responding, white blood cells போகுது, they are fighting with that and they are producing antibodies to fight with them. அந்த antibodies and antigens ஓட ஃபைட்ல they are destroying that virus or bacteria. அது மூலமா என்ன ஆகுது, we are being saved from many diseases. பட் சம்டைம்ஸ் வந்து ஒரு சில டிசீசஸ்க்கு நம்மளோட இம்யூன் சிஸ்டமால ஃபைட் பண்றதுக்கான கேப்பபிலிட்டி இருக்காது. அப்படி கேப்பபிலிட்டி இல்லாத போது நம்ம இம்யூன் சிஸ்டம் ட்ரைனிங் பண்றதுக்காக தான் வேக்சின் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வருது. ஸோ வேக்சின் இஸ் நாட் அ மெடிசன். வேக்சின் இஸ் கிவிங் ட்ரைனிங் டு தி இம்யூன் சிஸ்டம் டு ஃபைட் இஃப் டிசீஸ் கம்ஸ் இன் ஃபியூச்சர். ஸோ இது வந்து ஒரு ட்ரைனிங் செஷன் தான். அதான் வேக்சினோட ரோல். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வேக்சின்ஸ்ல வந்து நிறைய டைப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ண வேக்சின் இஸ் அ லைவ் அட்டெனுவேட்டட் வேக்சின். ஸோ வேக்சினோட ஃபர்ஸ்ட் டைப் இஸ் லைவ் அட்டெனுவேட்டட். லைவ் அட்டெனுவேட்டட்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்க போலியோ வைரஸ்க்கு வேக்சின் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், போலியோ வைரஸோடைய வீக்கெண்ட் வெர்ஷன்,
ஒரிஜினல் போலியோ வைரஸ் எடுத்து அதை வீக்கெண்ட் பண்ணிடுறோம், பெரிய டேமேஜ் பண்ணாத மாதிரி பண்ணிட்டு வீக்கெண்ட் ஃபார்ம் ஆஃப் போலியோ வைரஸை நம்ம உடம்புல இன்ஜெக்ட் பண்றோம். அப்படி வீக்கெண்ட் ஃபார்ம் ஆஃப் போலியோ வைரஸை உடம்புல இன்ஜெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து வெறும் ஃபீவர் தான் வருமே தவிர டேரக்டா அந்த டிசீஸ் வராது. ஆனா அவர் பாடி வில் லேர்ன் டு ஃபைட் வித் தி போலியோ செல். அந்த போலியோ அப்படிங்கிற அந்த செல் ஸ்ட்ரக்சரோட எப்படி சண்டை போடணுங்கிறத கத்துக்கும். நாளைக்கு ஸ்ட்ராங் போலியோ உள்ள வரும்போது இந்த வீக்கெண்ட் போலியோனால நமக்கு ஃபீவர் தான் வருமே தவிர போலியோ வராது. ஆனா நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டம் would have learned how to destroy it. நாளைக்கு ஒரிஜினலான போலியோ வரும்போது அந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும். இதான் வந்து லைவ் அட்டெனுவேட்டட் வேக்சின். ரெண்டாவது டைப் ஆஃப் வேக்சின் வந்து இன்ஆக்டிவேட்டட் வேக்சின். இன்ஆக்டிவேட்டட் லைவ் அட்டெனுவேட்டட் வேக்சின்ல உயிரோட இருக்கிற வீக்கான போலியோ உள்ள போடுவாங்க. ஆனா இன்ஆக்டிவேட்டட்ல என்ன பண்ணுவாங்கன்னா டெட் செல்ல போடுவாங்க. ஸோ டெட் செல்ல உள்ள போட்டு அது மூலமா ட்ரைனிங் கொடுத்து அது மூலமா பண்ணுவாங்க. இப்போ லைவ் அட்டெனுவேட்டட்ல என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா போலியோ இன்டியூஸ்ட், அதாவது வேக்சின் இன்டியூஸ்டு போலியோ அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்துச்சு. என்னதுன்னா அந்த வேக்சின்னாலேயே ஒரு சிலருக்கு போலியோ இன்டியூஸ் ஆச்சு. அது வந்து இட்ஸ் ரேர் கேஸ் தான், பட் நிறைய பேருக்கு அது வந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க, லைவ் அட்டெனுவேட்டடுக்கு பதிலாக நம்ம இன்ஆக்டிவேட்டட் போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் டெட் வைரஸை போட்டாங்க. அதுக்கும் வந்து நிறைய பேருக்கு அந்த ஃபியர்ஸ் இருந்ததுனால தான் மூணாவதா வந்து சப் யூனிட் வேக்சின்ஸ் அப்படிங்கிற மூணாவது டைப் வருது. சப் யூனிட் வேக்சின்ல என்ன பண்றாங்க, இப்போ வந்து ஒரு வைரஸ் இல்ல பாக்டீரியாவை நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு வைரஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த என்டையர் வைரஸோ இல்லை என்டையர் பாக்டீரியாவோ நம்ம உடம்புக்குள்ள அனுப்புனா அதனால நமக்கு வந்து வேக்சின் இன்டியூஸ்டு டிசீஸ் வந்துருது. அப்படிங்கிறதுனால என்ன பண்றோம், சப் யூனிட் வேக்சின் மூணாவதா அவனை கொண்டு வரோம். என்ன பண்ணிடுறோம், இதோட ஏதோ ஒரு பாடி பார்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த பாடி பார்ட்டை மட்டும் உள்ள அனுப்புறோம். அந்த பாடி பார்ட்டை அந்த நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து ஃபைட் பண்ணி மெத்தடை கத்துக்குது. நாளைக்கு ஒரிஜினல் வைரஸே உள்ள போச்சுன்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து பர்டிகுலர் பாடி பார்ட், இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், COVID-19 வைரஸஸ்லாம் ஸ்பைக் ப்ரோட்டீன்ஸான இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன்ஸை தான் நம்ம ரெடி பண்ணி அனுப்புறோம். நம்மளோட பாடி வந்து இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன்ஸை டிஸ்ட்ராய் பண்ணி கத்துக்குது. நாளைக்கு ஒரிஜினல் வைரஸ் வரும்போது என்ன பண்ணிடுது, அதே வேக்சின் போயிட்டு இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன்ஸை மட்டும் டிஸ்ட்ராய் பண்ணிடுது. ஸ்பைக் ப்ரோட்டீனை போய் டிஸ்ட்ராய் பண்ணிட்டா இந்த வைரஸ் வந்து செயல் இழந்துருது. ஸோ இந்த மாதிரி வந்து சப் யூனிட் வேக்சின் கொண்டு வந்து ஒரு பர்டிகுலர் பாடி பார்ட்டை மட்டும் உள்ள அனுப்புற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து. ஸோ இந்த சப் யூனிட் வேக்சின்ல நிறைய சப்டைப்ஸ் வந்துச்சு. அதுலதான் வந்து வெக்டர் வேக்சின் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வருது. இப்போ ஒரு வைரஸ்னா நம்ம அதோட ஃபுல் பாடி அப்படியே அனுப்புவோம். இப்போ நீங்க வெறும் ஒரு சப் யூனிட் மட்டும் ஒரு பாடி பார்ட்டை மட்டும் எடுத்து உள்ள அனுப்புறீங்க அப்படின்னா அதை வச்சு அனுப்புறதுக்கு ஒரு மீடியம் தேவையில்ல. அததான் வந்து நம்ம வெக்டர் வேக்சின்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி லைவ் அட்டெனுவேட்டட், இன்ஆக்டிவேட்டட் அப்படின்னு நம்ம இங்க பார்த்துட்டோம். அதை தாண்டி நமக்கு வந்து நிறைய சப்டைப்ஸ் இருக்கு, அதை தான் இங்க பாக்குறோம். ஸோ புரோட்டீன் சப் யூனிட்ல ஒரே ஒரு புரோட்டீன் ஆஃப் தட் வைரஸையோ பாக்டீரியாவே உள்ள அனுப்புறோம். இல்ல அந்த வைரஸே மிமிக் பண்ற மாதிரி இன்னொரு ஆர்டிபிஷியல் ஏஜென்ட் அனுப்புறோம். அதான் வைரஸ் லைக் பார்ட்டிகல்ஸ். இல்ல டிஎன்ஏ பேஸ்ட், ஆர்என்ஏ பேஸ்ட். ஸோ டிஎன்ஏ பேஸ்ட், ஆர்என்ஏ பேஸ்ட் நான் கடைசியா வரேன். அதே மாதிரி வந்து அதை ரெப்ளிகேட் பண்ற மாதிரி இன்னொரு வைரல் வெக்டர். இப்போ வந்து நம்ம வந்து COVID-19 வேக்சின், இப்போ கோவிஷீல்டு எல்லாம் பாத்தீங்கன்னா வைரல் வெக்டர் வேக்சின். அடினோ வைரஸஸ் ஆஃப் சிம்பான்சிஸ்க்கு கோல்டு கொடுக்கக்கூடிய அடினோ வைரஸஸ் எடுத்துக்கிட்டு அந்த அடினோ வைரஸஸ் வச்சுக்கிட்டு தான் நம்மளுடைய கோவிஷீல்டு டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் சம்திங் சிமிலர் டு சார்ஸ் COVID-19. அந்த மாதிரி சிமிலர் வைரஸஸ் வச்சு கூட வி ஆர் ஹேவிங் வேக்சின்ஸ். ஸோ இதான் வந்து சப்யூனிட் வேக்சின். சப்யூனிட் வேக்சின்லேயே மோஸ்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி தான் RNA அண்ட் DNA வேக்சின். டிஎன்ஏனா என்ன, டிஎன்ஏனா என்னதுன்னா ஜெனட்டிக் மேக்கப், கோடிங். நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுமே எப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கோடிங் தான் டிஎன்ஏ. என்டையர் ஹியூமன் பாடிக்கும் நம்மளுடைய பிரெயின் செல் எப்படி இருக்கணும், மசில் செல் எப்படி இருக்கணும், போன்ஸ் எப்படி இருக்கணும், நோஸ் எப்படி இருக்கணும், ஐஸ் எப்படி இருக்கணும், எல்லாத்தோடைய கோடிங் தான் அந்த டிஎன்ஏல இருக்கு, குரோமோசோமுக்குள்ள இருக்கு. அந்த டிஎன்ஏ வந்து தான் எல்லா பாடியோட ஜெனட்டிக் மேக்கப்பும் இருக்கு. அப்போ வைரஸ்க்கும் வந்து ஒரு RNA இருக்கும். ஒரு பாக்டீரியாவுக்கு இப்போ நம்ம ஒரு வேக்சின் டெவலப் பண்ணோம்னா அந்த பாக்டீரியாவுக்கு ஒரு டிஎன்ஏ இருக்கும்ல, அந்த பாக்டீரியாவோட டிஎன்ஏ மட்டும் ரெடி பண்ணி நம்ம உடம்புக்குள்ள போட்டுருவோம். நம்ம அந்த பாக்டீரியாவோட டிஎன்ஏ மட்டும் ரெடி பண்ணி உடம்புக்குள்ள போட்டா அந்த டிஎன்ஏ உடம்புக்குள்ள போயிட்டு ஸோ இந்த டிஎன்ஏல இருந்து எப்படி வந்து புரோட்டீன் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை புரிஞ்சுக்கிட்டா வில் கெட் தி ஐடியா. இப்போ நம்ம பாடியில வந்து வி ஆர் ஹேவிங் டிஎன்ஏவா, ஸோ எப்படி டிஎன்ஏ இருக்கு. இந்த டிஎன்ஏல வந்து நமக்கு வந்து இப்போ வந்து இப்படி எடுத்துக்கலாம், ஒரு பர்டிகுலர் புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ மசில் செல்லுக்கு நமக்கு வந்து எப்படி இருக்கணும், இப்போ என்னோட மசில் செல் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி மசில் செல்ஸை கோட் பண்ணியிருக்கிற ஒரு பார்ட் பண்ணா இதுதான் அந்த மசில் செல்லோட பார்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாடி வந்து ஒரு மசில் செல்லை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கிட்டா நம்மளுடைய இந்த செல்லுக்குள்ள இருக்க நியூக்ளியஸ்குள்ள போயிட்டு mRNA அப்படின்னு ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்கு. அந்த mRNA என்ன பண்ணும், டைரக்டா டிஎன்ஏக்குள்ள போயிட்டு மசில் செல்லுக்கான டிஎன்ஏ கோடு எங்க இருக்குன்னு பார்க்கும். ஸோ மசில் செல்லுக்கான டிஎன்ஏ கோடு இங்க இருக்குன்னு பார்த்துருச்சா, பார்த்த உடனே என்ன பண்ணிடும், அந்த மசில் செல்லுக்கான ப்ரோக்ராமிங் அது காப்பி பண்ணிக்கும். காப்பி பண்ணிட்டு நியூக்ளியஸ்ல இருந்து வெளியே வரும். ஏன்னா டிஎன்ஏ வந்து நியூக்ளியஸ்குள்ள இருக்கு. நியூக்ளியஸ்குள்ள இருந்து வெளியே வந்து ரைபோசோம் கிட்ட போகும்.
ஸோ ரைபோசோம்ஸ் ஆர் ப்ரோட்டீன் ஃபேக்டரிஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம் கரெக்டா. எவ்ரி செல் ஹாஸ் அ ரைபோசோம். தட் ரைபோசோம் ப்ரொடியூசஸ் தி ப்ரோட்டீன். அந்த ரைபோசோம் என்ன பண்ணும், அந்த டிஎன்ஏ வந்து இப்போ இதை மட்டும் காப்பி பண்ணிட்டு வருதா, இது வந்து இப்படி ஒரு டிஎன்ஏவோட ஒரு பர்டிகுலர் யூனிட் தான் இது. அதை மட்டும் என்ன பண்ணும், அந்த எம்ஆர்என்ஏ காப்பி பண்ணிட்டு ரைபோசோம்குள்ள கொண்டு போகும். ஸோ இதான் ரைபோசோம்னு வச்சுக்கலாம். இந்த ரைபோசோம்குள்ள இது உள்ள நுழையும். இது உள்ள நுழைய ஒவ்வொரு கோடுக்குமே ஒவ்வொரு கோடிங் அதுக்கேற்ற மாதிரி இது புரோட்டீன் உருவாக்கும். புரோட்டீனை உருவாக்கி வெளியே தள்ளிவிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு புரோட்டீனா உருவாக்கி வெளியே செஞ்சு நிறைய புரோட்டீன் ஒன்று சேர்ந்து தான் ஒரு செல் உருவாகுது. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு செல் ஆஃப் தி ஹியூமன் பாடியும் டெவலப் பண்ணுது. ஸோ ஒரு செல் ஆஃப் ஹியூமன் பாடி டெவலப் பண்றதுக்கும் இந்த மாதிரி கோடிங் தான் டிஎன்ஏக்குள்ள இருக்கு. இதுதான் வந்து டிஎன்ஏ அண்ட் ரைபோசோம்ஸோட ரிலேஷன்ஷிப். இந்த ரைபோசோம் எப்படி வேலை செய்யுதுன்னு கண்டுபிடிச்சது தான் வந்து ஒரு நோபல் பிரைஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி வந்து வெங்கி ராமகிருஷ்ணன் கொடுத்திருப்பாங்க. who found how ribosome works. இதுதான் ரைபோசோமோட வேலைன்னு ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாருன்னா யோசிச்சு பாருங்க அந்த ரிசர்ச் எல்லாம் எப்படி இருக்கும்னு. இந்த டெக்னாலஜியை வந்து நம்ம வேக்சின் டெவலப்மெண்ட்ல பயன்படுத்துறது தான் mRNA வேக்சின்ஸ் ஆர் RNA DNA வேக்சின்ஸ். ஸோ mRNA வேக்சின்ஸ்ல நம்ம என்ன பண்ணிடுறோம், we are taking the COVID-19 ஓட ஸ்பைக் புரோட்டீன். இந்த COVID-19 ஸ்பைக் புரோட்டீனோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா, ஸ்பைக் புரோட்டீன் மூலமா தான் இட் இஸ் அட்டாச்சிங் டு அவர் ஹியூமன் பாடி. இப்போ நீங்க அந்த கோவிட் வைரஸ் நம்ம உடம்பு நாக்கு வழியாவோ வாய் வழியாவோ இல்லை மூக்கு வழியாவோ உள்ள போகிறப்போ அது நம்மளுடைய பாடி செல்ஸ் கூட எப்படி அட்டாச் ஆகுது அப்படின்னா ஸ்பைக் புரோட்டீன் வழியா தான் அட்டாச் ஆகுது. ஸ்பைக் புரோட்டீன் வழியா அட்டாச் ஆன பிறகுதான் இதுக்குள்ள இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல் நம்ம பாடிக்குள்ள நுழைஞ்சு நமக்கு அந்த வைரஸ் அட்டாக் வருது. ஸோ அப்போ ஸ்பைக் புரோட்டீன் இருந்தால் தானே நீ அட்டாச் ஆவ. அப்போ ஸ்பைக் புரோட்டீனை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அட்டாச் ஆக மாட்டேன். ஸோ இந்த ஐடியால தான் என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஸ்பைக் புரோட்டீனை மட்டும் கோவிடோட எடுத்து அந்த ஸ்பைக் புரோட்டீனோடைய RNA கோடிங் என்ன, அதுக்குன்னு ஒரு கோடிங் இருக்கும்ல, அந்த கோடிங்கை டெவலப் பண்றோம். அதை டெவலப் பண்ணி அந்த ஸ்பைக் புரோட்டீனோடைய RNA-வோட கோடிங் மட்டும் எடுத்து அதை வந்து என்ன பண்றோம், வேக்சின்குள்ள வச்சு நம்ம உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிடுறோம். இன்ஜெக்ட் பண்ணோன்னு என்ன ஆயிடுது, அந்த mRNA வந்து நம்ம உடம்புல இருக்க ஏதோ ஒரு செல்லுக்குள்ள போய் நுழைஞ்சு நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ரைபோசோம் கிட்ட போயிட்டு அந்த மெசேஜை கொடுக்குது. நம்ம உடம்போட ரைபோசோம் என்ன பண்ணுது, கோவிடோடைய ஸ்பைக் புரோட்டீனை நம்ம உடம்புக்குள்ள உருவாக்குது. நீங்க சப் யூனிட்ல வந்து நம்ம என்ன பண்றோம், வெளியில ஒரு வைரஸ் ரெடி பண்ணி உடம்புக்குள்ள அனுப்புறோம். இதுல வெறும் கோடிங்கை தான் உள்ள அனுப்புறோம். அந்த கோடிங்கை நம்ம பாடியில இருக்கிற செல்லோடைய ரைபோசோம் ரீட் பண்ணி நம்ம உடம்புக்குள்ள கோவிடோட ஸ்பைக்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ கோவிடோட ஸ்பைக்கை ப்ரொடியூஸ் பண்ணி அது வெளியே தள்ள உடனே அந்த கோவிடோட ஸ்பைக் வந்து ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்னு நம்ம இம்யூன் சிஸ்டம் டிடெக்ட் பண்ணி நம்ம இம்யூன் சிஸ்டம் வில் கம் அண்ட் ஃபைட் வித் த ஸ்பைக் ப்ரோட்டீன் அண்ட் இட் வில் கில். ஸோ அதை ஃபைட் பண்ணி கில் பண்ண உடனே நம்ம இம்யூன் சிஸ்டம் இஸ் லேர்னிங் டு ஃபைட் வித் ஸ்பைக் ப்ரோட்டீன். நாளைக்கு கோவிட் உண்மையாலே வந்து வரும்போது என்ன ஆயிடுது, நம்மளோட இம்யூன் சிஸ்டம் போயிட்டு அதோட எல்லா ஸ்பைக் ப்ரோட்டீனும் டெஸ்ட்ராய் பண்ணிடும். அந்த வைரஸால நம்ம உடம்புல ஒட்டவே முடியாது, அது அப்படியே செத்து போயிடும். ஸோ இப்போ ஒண்ணுதான், அதே தான், we are training our body, our immune system to fight with a virus. ஆனா டைரக்டா அந்த வைரஸ் அனுப்பாம, இல்ல டைரக்டா அதை லைவ் அட்டெனுவேட்டடாவோ இல்ல இன்ஆக்டிவேட்டடாவோ இல்ல அதோட பாடி பார்ட்டே உள்ள அனுப்பாம we are just sending the coding. அந்த கோடிங்கை மட்டும் ரைபோசோம் நம்ம உடம்புல இருக்கிற செல்லுக்கு ரைபோசோம் அனுப்புறோம். ஸோ நம்ம செல்லு நம்ம ரைபோசோம் அந்த கோடிங்கை படிச்சு இட் இஸ் கிரியேட்டிங் அ கொரோனாவுடைய ஸ்பைக். அந்த ஸ்பைக்கு தான் வந்து நம்ம பாடி ஃபைட் பண்ணி கத்துக்குது. ஸோ யூ ஆர் ஜஸ்ட் சென்டிங் இன் தி கோடிங் அப்படிங்கிறது தான் mRNA வேக்சின். இந்த mRNA வேக்சின்ஸோட டெக்னாலஜியை கண்டுபிடிச்சதுக்காக தான் கட்டாலின் கரிக்கோக்கும் ட்ரூ வெஸ்ட்மேனுக்கும் தே ஆர் கிவிங் தி நோபல் பிரைஸ். ஸோ இதுதான் அவங்களுடைய ரிசர்ச். டிஎன்ஏ வேலை என்ன பண்ணுவாங்க, அந்த டிஎன்ஏவே அமைச்சிருவாங்க, அந்த என்டையர் பாக்டீரியாவோட டிஎன்ஏவே உள்ள அமைச்சிடுறாங்க. mRNA-ல வெறும் ஒரு பர்டிகுலர் சப் யூனிட்டை மட்டும் அதுக்கான கோடிங்கை மட்டும் தனியாக அனுப்புறது mRNA வேக்சின். புல் இதே அமைச்சா டிஎன்ஏ. ஸோ இந்த mRNA வேக்சின் டெக்னாலஜி வச்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்டலா ரேபிஸ்க்கு, அப்புறமா வந்து மீசில்ஸ்க்கு, அப்புறமா எபோலா, அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கே ஜிகா, இது எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்பெரிமெண்டலா ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஃபுல் ஃபங்க்ஷனலான ஒரு வேக்சின் வந்து ஃபர்ஸ்ட் டெவலப் ஆனது கோவிடுக்கு தான். கோவிடோடைய ஃபைசர் அண்ட் மொடர்னா அப்படிங்கிற இந்த 2 US கம்பெனிஸ் வந்து தே டெவலப்டு ஃபர்ஸ்ட் mRNA வேக்சின்ஸ் ஃபார் கோவிட். இந்த டெக்னாலஜி ரெடிலி அவைலபிளா இருந்ததுனால வித்தின் ஒரு 8 monthsலயே வந்து we could develop a mRNA vaccine and that is a successful vaccine in USA. ஸோ இந்த ஒரு ரிசர்ச்காக தான் they gave the Nobel Prize. ஸோ இப்போ எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சிச்சா? ஸ்பைக் புரோட்டீன் எடுத்து அதோட mRNA கோடிங் என்னன்னு பார்த்து அந்த கோடிங் இருக்கிற mRNA மட்டும் நம்ம வேக்சின்குள்ள போட்டு இன்ஜெக்ட் பண்ணிடுறோம். ஸோ உள்ள நமக்கு ஒரு கோடிங் தான் போகுது, mRNA தான் போகுது. அந்த mRNA நம்ம உடம்புல இருக்க செல்லை யூஸ் பண்ணி அந்த நம்ம உடம்புல இருக்க ரைபோசோம் மூலமா they are producing. ஸோ அதான் இந்த டயக்ராம்.
நீங்க என்ன பண்றீங்க, டிஎன்ஏவை பிரிச்சு அதுல இருந்து ஒரு எம்ஆர்என்ஏ மட்டும் தனியா எடுக்கிறீங்க. இந்த எம்ஆர்என்ஏ ரைபோசோமுக்குள்ள போகுது. இது எப்படின்னா, இது அப்படியே உள்ள நுழையும்ல. ஸோ முதல் கோடு போகும்போது முதல் டாட் வரும், ரெண்டாவது கோடு வரும்போது ரெண்டாவது டாட் வரும், மூணாவது கோடு போது அந்த மாதிரி எல்லா கோடும் போகும்போது ஒரு புரோட்டீன் செயின் வரும். இந்த மாதிரி பல புரோட்டீன் செயின்ஸ் ஒன்று சேர்ந்துதான் ஒரு செல்லே உருவாகுது. இந்த மாதிரி குட்டி குட்டியா தான் நம்ம உடம்புல இருக்க ஒரு செல்லும் உருவாயிருக்கு. இப்போ நம்மளுடைய உடம்புல இருக்க செல்ஸ் எல்லாம் இட் வில் கான்ஸ்டன்ட்லி டெய்லி வந்து பல மில்லியன் செல்ஸ் உருவாகும், பல மில்லியன் செல்ஸ் செத்து போகும். ஸோ டெய்லி பேசிஸ்ல நம்ம உடம்புல நார்மலா நம்மளுடைய ஸ்கின் செல்ஸ், மசில் செல்ஸ், போன் செல்ஸ், நியூரான்ஸ், பிரெயின் செல்ஸ் எல்லாமே டெய்லி பேசிஸ்ல இப்படிதான் ப்ரொடியூஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ அதுக்கு ரைபோசோமுக்கு இஸ் தி ஃபேக்டரி விச் இஸ் மேக்கிங் இட். மாத்துண்டு ஆங்கர் தான் வந்து கப்பலே நிறுத்துதுங்கிற மாதிரி இவ்வளோண்டு ரைபோசோம் தான் நம்ம உடம்பே உருவாக்கி இருக்கு. அதுக்கான கோடிங் தான் வந்து நம்ம வந்து டிஎன்ஏல கொடுக்குறோம். So Nobel Prize in Physiology was awarded to Katalin Kariko and Drew Weissman for the discovery concerning the mRNA vaccine. ஸோ அது மூலமா நம்மளால எஃபெக்டிவா COVID-19க்கு வேக்சின் டெவலப் பண்ணனால இந்த ரெகக்னிஷன் தராங்க அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து இவங்க தான் அந்த 2 பேரு. நம்ம இப்போ கான்செப்ட் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு ஹிந்துல ஒரு முக்கியமான ஃபேக்ட் கொடுத்திருந்தாங்க. only 13 women have won the Nobel Prize for medicine. இது வரைக்கும் 225 பேருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்திருந்தாலும் 13 women தான் வாங்கியிருக்காங்க. 62 டோட்டலா நோபல் பிரைஸ் ஆஸ் அ டோட்டல் எல்லாத்தையும் உள்ள சேர்த்தா இது வரைக்கும் 894 மென்னுக்கு கிடைச்சிருக்கு, 62 உமனுக்கு தான் நோபல் பிரைஸே கிடைச்சிருக்கு. 894 men and 62 உமனுக்கு தான் கிடைச்சிருக்கு, விச் இஸ் வெரி லெஸ். 6% 7% தான் வரும் ரஃப்லி. இஃப் யூ கால்குலேட் நீங்க போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரிய வரும். 62 by 894 அப்படின்னு போட்டு பார்த்தா ஹவு மெனி பர்சன்டேஜ் உமன் ஆகுங்க. ஆனா இது வரைக்கும் 2 நோபல் வாங்கினது ஒரே உமன் தான், போத் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு. மேரி கியூரி இஸ் ஒன்லி பர்சன் ஹூ காட் 2 நோபல்ஸ். அது வந்து ஒரு சாதனை. அது ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு எஸ்ஏல. ஓகே, ஸோ வேக்சினில் பல வகைப்படும். வைரஸ் பேஸ்ட், புரோட்டீன் பேஸ்ட், வெக்டார் பேஸ்ட். வெக்டார்னா ஒன்றும் இல்லை, இது எல்லாத்தையும் வச்சு அனுப்புற ஒரு டூல் தான் வந்து வெக்டார். வெக்டார் இஸ் நத்திங் பட் டிரான்ஸ்போர்ட்டிங் மீடியம். அதுதான் வெக்டார் வேக்சின் சொல்றோம். நம்ம இந்தியாவில் வந்து கோவிஷீல்டு இது எல்லாமே வந்து வெக்டார் பேஸ்டு வேக்சின்ஸ் தான். நம்ம இந்தியாவில் ஃபர்ஸ்ட் உருவாக்கின எம்ஆர்என்ஏ வேக்சின் இது ஜெம்கோ வேக் அப்படிங்கிற ஓமிக்ரான் வேரியன்ட்காக ஸ்பெசிஃபிக்கா உருவாக்கின வேக்சின். அது வந்து பூஸ்டர் டோஸா தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஜெம்கோ வேக் அப்படிங்கிற இந்த வேக்சின் தான் வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் எம்ஆர்என்ஏ வேக்சின் ஃபார் கோவிட். ஏன்னா நம்மளுடைய கோவிஷீல்டு இது எல்லாமே வந்து தே ஆர் வெக்டார் சப் யூனிட் வேக்சின்ஸ் தான். ஸோ இப்போ வருவோம். இப்போ இந்த வேக்சினை டெவலப் பண்றதுல எம்ஆர்என்ஏ அப்படிங்கிறது இவ்வளவு சின்ன விஷயம். அந்த சின்ன விஷயத்தை உங்களால லேப்ல உருவாக்குறது எவ்வளவு பெரிய விஷயம். லேப்ல ஒரு எம்ஆர்என்ஏ உருவாக்கணும். லேப்ல உங்களால டிஎன்ஏ, இப்போ நம்ம செல்லே இவ்வளவு சின்னதுன்னா அந்த செல்லுக்குள்ள இருக்க நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற குரோமோசோம்குள்ள இருக்கிற டிஎன்ஏவோட ஒரு குட்டி துண்டு தான் எம்ஆர்என்ஏ. உங்களுக்கு புரியுதா ஸ்கேலு? ஸோ நம்ம பாடியில இருக்க செல்லு உள்ள இருக்கிற நியூக்ளியஸ் உள்ள இருக்கிற குரோமோசோம் உள்ள இருக்கிற டிஎன்ஏ ஸ்ட்ராண்டுக்குள்ள இருக்கிற ஒரு துண்டு தான் எம்ஆர்என்ஏ. அவ்வளோ சின்ன எம்ஆர்என்ஏ ரெடி பண்ணோம்னா அந்த டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் வந்து டெவலப் ஆகணும். அதான் வந்து இன்விட்ரோ டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி மூலமா எம்ஆர்என்ஏவை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு வந்து தெரிஞ்ச பிறகு அந்த இன்விட்ரோ டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி, இந்த வேர்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இன்விட்ரோ டிரான்ஸ்கிரிப்ஷன் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு பிரிலிம்ஸ்ல கேட்கலாம். இன்விட்ரோ டிரான்ஸ்கிரிப்ஷன் இஸ் ரிலேட்டட் டு எம்ஆர்என்ஏ டெவலப்மெண்ட் ஆர் வேக்சின் டெவலப்மெண்ட் வாட் எவர். இந்த இன்விட்ரோ டிரான்ஸ்கிரிப்ஷன் பேஸ் வந்து 80s வந்து இந்த டெக்னாலஜி வருது. இதை வச்சு நீங்க எம்ஆர்என்ஏ லேப்ல உருவாக்கலாம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எம்ஆர்என்ஏ உருவாக்கலாமா, அதை வச்சு நான் விளையாட போறேன் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, இந்த கெட்டாலின் கரிக்கோ என்ன பண்றாங்க, சரி நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, எம்ஆர்என்ஏ வச்சு நம்ம வேக்சின் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால ரெடி பண்றாங்க. அவங்க டெவலப் பண்ற எம்ஆர்என்ஏ வேக்சின் எடுத்து ட்ரையல்ல பார்க்கும்போது இட் இஸ் கிவிங் இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ். எம்ஆர்என்ஏ வேக்சின்ஸ் எப்போ கொடுத்தாலும் பாடி வந்து எது பண்ணிடுது, அதை வந்து ஆன்டிபாடி அப்படின்னு டிடெக்ட் பண்ணி, இப்போ எம்ஆர்என்ஏ உள்ள வந்தா நம்ம செல்ல அதை அக்செப்ட் பண்ணி ரைபோசோம் அதை ரீட் பண்ணி ஒரு ஸ்பைக்கை உருவாக்கணும். ஆனா நம்ம உடம்பு என்ன பண்ணிடுது, அந்த எம்ஆர்என்ஏவே வந்து ஒரு கிருமின்னு நினைச்சு காலி பண்ணிடுது. அந்த எம்ஆர்என்ஏ வந்து அதை வந்து அலோவ் பண்ணாத, செல்லுக்குள்ள அலோவ் பண்ணாதான் நம்மளால இதே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ அவர் பாடி இஸ் கன்சிடரிங் தட் எம்ஆர்ஏ ஆஸ் அ கல்பிரிட். அப்படி இருந்தா இப்படி நமக்கு வந்து ஸ்பைக் ப்ரோட்டீனே வராதுல்ல. ஸோ அப்போ வந்து இன்ஃப்ளமேட்டரினா என்ன, எதுக்கு வீங்குது? ஒரு இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது, ஏன் வீங்குது அப்படின்னா நம்மளுடைய ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து அங்க சண்டை போட்டிருக்குன்னு அர்த்தம். சண்டை செஞ்சிருக்கு.
அதோடைய இதுதான் அந்த வீக்கம். உங்களுக்கு புரியுதா? ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ் வந்து வருது. இன்ஃப்ளமேஷன்னா வீக்கம். It is unstable inside the body and human body is identifying it as foreign substance and fighting before it could enter into a cell and produce a subunit. அப்போ இவனை mRNA வந்து ஏன் நம்ம பாடி வந்து வில்லனா நினைக்குது அப்படின்னு யோசிச்சு பாக்குறாங்க. யோசிச்சு பாக்குறப்பதான் என்னன்னு தெரியுதுன்னா, டிஎன்ஏக்கும் mRNAக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து பாக்குறாங்க. டிஎன்ஏ வந்து 4 மூலப்பொருட்களால் ஆனது. அதாவது அடினைன், தைமைன், குயனைன் அண்ட் சிஸ்டோசைன் அப்படிங்கிற இந்த 4 விஷயங்களால ஆனது. அதுக்குள்ளாம் போக வேணாம். ஏடிஜிசி இவன் 4 பேர் தான் டிஎன்ஏக்குள்ள இருக்கானா. ஆனா mRNAக்குள்ள இருக்கிறவன் யார் யாருன்னா, அதுல வந்து ஏ இருக்கான், ஜி இருக்கான், சி இருக்கான். ஆனா டி இல்ல, தைமைன் இல்ல. தைமைனுக்கு பதிலா யூராசில் அப்படிங்கிற வேற ஒருத்தன் இருக்கான். அந்த யூராசில் அப்படின்னு இருக்கிறதுனாலதான் இதை வந்து ஃபாரின் பார்ட்டிகல் அப்படின்னு நினைச்சுக்குது நம்ம பாடி. அப்போ அந்த யூராசிலுக்கு பதிலா நம்ம வேற ஏதாவது ஒண்ணு வச்சாதான் அது நம்ம உடம்போடைய mRNA அதை ரெகக்னைஸ் பண்ணும். ஏன்னா ஹியூமன் பீயிங்ஸ் வந்து இந்த 4 விஷயம் இருந்தாதான் அது நம்மளுடைய டிஎன்ஏல இருந்து வந்துச்சுன்னு நினைக்கும். அந்த யூராசில் இருக்கிறதுனால அது வேற எங்கேருந்தோ வருதுங்கிறது அது நினைச்சுக்குது. அப்போ யூராசில நீங்க தூக்கணும். ஏடிஜி ஓகே, அந்த யூராசில தூக்கிட்டு வேற ஒன்றத்தை போட்டாதான் நம்ம வந்து இதை ஃபங்க்ஷனல் ஆக்க முடியும் அப்படிங்கிறது தான் கட்டாலின் கரிக்கோட ரிசர்ச். கட்டாலின் கரிக்கோ என்ன பண்றாங்க, அந்த யூவை தூக்கிட்டு சூடோ யூரினைடு அப்படிங்கிற அந்த விஷயத்த சேர்க்கிறாங்க. mRNAல இருந்து அந்த சிஜிஏ மட்டும் வச்சுக்கிட்டு இந்த யூவை தூக்கிடுறாங்க. இந்த யூவை தூக்கிட்டு ஒன்னொன்னா வச்சு பாக்குறாங்க. அப்படி வச்சு பாக்குறப்போ இந்த சூடோ யூரிடைன் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து சூட்டபிளா இருக்கு. இந்த மாதிரி வேர்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சூடோ யூரிடைன் இந்த மாதிரி விஷயங்கள் ப்ரிலிம்ஸ்லயோ மெயின்ஸ்லயோ ஆன்சர் ரைட்டிங்ல தேவைப்படலாம். அவ்வளவுதான். இது இருக்கும்போது இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் வரல. ஸோ அப்போ mRNA ரெடி பண்ணும்போது யூக்கு பதிலா சூடோ யூரிடைனை போட்டாதான் நம்மளால பாடியில இருந்து அட்டாக் இல்லாம mRNA உள்ள தள்ள முடியுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து கட்டாலின் கரிக்கோட ரிசர்ச். இந்த ரிசர்ச் வந்து இவங்க இதோட வச்சுக்கிறாங்க. இவர் யாரு, த அதர் ஃபெலோ ட்ரூ வெய்ஸ்மேன் யாருன்னா, அவர் வந்து இம்யூனாலஜிஸ்ட், அவர் வேக்சின் எக்ஸ்பர்ட். கட்டாலின் வந்து mRNA எக்ஸ்பர்ட், ட்ரூ வெய்ஸ்மேன் இஸ் வேக்சின் எக்ஸ்பர்ட். இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தோன்னு அவர் என்ன பண்ணிடுறாரு, வேக்சினா தயாரிச்சு கொடுத்துறாரு. ஸோ இவங்க mRNA ரெடி பண்றாங்க, இவர் வேக்சின் டெக்னாலஜி ரெடி பண்றாரு. ரெண்டும் சேர்த்த உடனே நமக்கு mRNA வேக்சின் கிடைக்குது. அது மூலமா நம்மளால COVID-19 மாதிரியான விஷயங்கள்லாம் வேக்சின் தயாரிச்சு உலகத்தை காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்னு சொல்லி தான் நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க. அவ்வளவுதான் மேட்டர். புரிஞ்சிச்சா? இப்போ mRNA DNA என்ன தெரிஞ்சிச்சா, இவங்க ரிசர்ச் என்னதுன்னு புரிஞ்சிச்சா? அவ்வளவுதான். இவ்வளவுதான் வந்து mRNA வேக்சின்ஸ். ஆனா இதுக்கு ஒரு எடிட்டோரியல் ஒருத்தர் எழுதியிருந்தாரு, கோவிஷீல்டு, கோவேக்சின் மாதிரியான வேக்சின்ஸ் தான் வந்து உலகத்தை காப்பாத்துச்சு, ஃபைசரும் மொடர்னாவும் காப்பாத்தல. ஏன்னா ஃபைசரும் மொடர்னா வந்து யூஎஸ் விட்டே தாண்டல. ஏன்னா யூஎஸ்ஏ வந்து they never shared their vaccine. They were so selfish that they produce all their vaccine for themselves and they also tried to buy vaccines from other countries for their own citizens. Unlike India, they never contributed to the rest of the world for the fight against the coronavirus. எத்தனை ஃபைசர் எத்தனை மொடர்னா வந்து ஆப்பிரிக்காக்கு போச்சு, அங்க போனதெல்லாம் கோவிஷீல்டு கோவேக்சின் தான். ஸோ அப்போ கோவிஷீல்டு கோவேக்சின் ரெடி பண்ணவனுக்கு நீ அவார்டு கொடுத்துருக்கலாம். நீ mRNA டெக்னாலஜி கொடுத்தது ஓகே, ஆனா அது COVID-19 இருந்து நம்மளை காப்பாத்துச்சுங்கிற டயலாக சொல்லாத அப்படின்னு தான் ஒருத்தர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி இந்துல எழுதியிருந்தாரு. mRNA டெக்னாலஜி டிசர்வ்ஸ் நோபல். ஏன்னா பயங்கரமான டெக்னாலஜி, இதெல்லாம் பண்ணதுக்கு அவார்டு கொடுக்கணும். கஷ்டப்பட்டு ரிசர்ச் எல்லாம் பண்றாங்க. ஆனா அது கோவிட் உலகத்தை காப்பாத்துச்சுன்னு மட்டும் சொல்லாத, அது அமெரிக்காவை தான் காப்பாத்துச்சு அப்படிங்கிறது மட்டும் சொல்றாங்க. தட் வாஸ் கிரிட்டிசிசம். ஹிந்து எடிட்டோரியல் இருந்தது, படிச்சீங்களா? அடுத்த நாளே ஒரு சயின்டிஸ்ட் எழுதியிருந்தார். ஏன்னா வந்து இவங்க வந்து ட்ரம்ப் என்ன பண்ணாரு, உலகத்துல இருக்க எல்லா நாட்டுல இருந்து எல்லா மெடிசனும் வாங்கி அமெரிக்காவுக்கு ஸ்டோர் அப் பண்ணதான் பார்த்தாரே தவிர they never gave back. That is the thing. கிளியரா? பிசிக்ஸுக்கு போலாமா? பிசியாலஜி புரிஞ்சிச்சா? இப்போ பிசிக்ஸ்குள்ள வருவோம். பிசிக்ஸ் எது கொடுத்தாங்க? அட்டோசெகண்ட். அது ஒரு வேற லெவல் கான்செப்ட். இப்ப நம்ம வந்து mRNA இவ்வளவுன்னு பாக்கணும்ல, இவன் அவனை விட சின்னவன். mRNA விட சின்ன ஐட்டம் எலக்ட்ரான். So Nobel Prize for Physics was awarded to Perry Agostini and Ferenc Krauss, Annie Hewler for their they have demonstrated the way to create extremely short pulses at the speed of attoseconds that can use to measure the rapid processes within electrons. ஒரு எலக்ட்ரான், ஒரு ஆட்டம்குள்ள இருக்கிற ஒரு எலக்ட்ரானை நம்மளால பார்க்க முடியுமா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் இருக்கு. ஏன்னா லைட் வேவ்ஸோடைய வேவ் லென்த் இஸ் பிகர் தேன் தி சைஸ் ஆஃப் எலக்ட்ரான். உங்களுக்கு ஒரு பொருள் எப்படி தெரியுது? இப்போ இது மேல லைட் பட்டு இது என் கண்ணில் வர்றதுனால தான் இங்க பாட்டில் இருக்குன்னு எனக்கு தெரியுது.
ஸோ உங்க மேல இருக்க லைட் என் கண்ணில் படுறதுனால தான் நீங்க எனக்கு தெரியுறீங்க. அப்படி எலக்ட்ரான் மேல பட்டு ஒரு லைட் என் கண்ணுக்கு வந்தாதான் எனக்கு எலக்ட்ரான் தெரியும். நீங்க மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தாலும் அந்த எலக்ட்ரான் மேல ஒரு லைட் பட்டு அந்த லைட் மைக்ரோஸ்கோப்ல வந்தாதான் உங்களால பார்க்க முடியும். பட் நம்மளுடைய லைட் வேவ்ஸ், விசிபிள் லைட் இஸ் ஹேவிங் ஹையர் வேவ்லென்த். விசிபிள் லைட்டோட வேவ்லென்த் இஸ் ஹையர் தேன் தி சைஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான். அதனால அதுல பட்டு வரும்போது என்ன ஆயிடுது, இட் இஸ் டிஸ்லாஜிங் தி எலக்ட்ரான் ஃப்ரம் இட்ஸ் ஃபீல்டு. இப்போ நீங்க வந்து ஒரு லைட்டை வந்து எலக்ட்ரான் மேல அடிச்சிங்கன்னா அந்த எலக்ட்ரான் மேல அந்த லைட் போடும்போது அந்த எலக்ட்ரான் வந்து காணாம போயிடுது. உங்களுக்கு புரியுதா? அது பட்டு திரும்பலாம் வர மாட்டேங்குது. இப்ப இந்த பாட்டில்ல லைட் பட்டுச்சுன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் எலக்ட்ரான்ல பட்டா ரிஃப்ளெக்ட் ஆகாது. எலக்ட்ரான் வந்து அது வந்து தட்டி விட்டுருது. இட்ஸ் செல்லிங் இட் அவுட் ஆஃப் இட்ஸ் ஆர்பிட். அதனாலே நம்மளால எலக்ட்ரானை வெறும் கண்ணில் பார்க்க முடியாது. எவ்வளவு பெரிய மைக்ரோஸ்கோப் வச்சாலும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட எலக்ட்ரானை பார்க்கறதுக்காக டெவலப் பண்ணப்பட்டதான் இந்த அட்டோசெகண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து they would have given the example of a hummingbird. இந்த இதுலயே வந்து they would have cited the example. நோபல் இதுலயே அந்த பிடிஎஃப்லயே they would have given. ஒரு ஹம்மிங் பேர்ட் பறக்கிறத பார்த்தாலும் இப்ப இந்த ஃபேன் சுத்துறத பாக்குறீங்க, பாக்குறப்போ உங்களுக்கு வந்து விங்ஸ் தெரியுதா? தெரியல. ஆனா உங்களுக்கு என்ன தெரியுது? ரவுண்டா பிளர்டா ஒரு இமேஜ் தெரியுது. ஓகே, ரியல் டைம்ல பாக்குறப்போ. இப்போ நீங்க அதை பாக்குறது 1 செகண்ட் பெர் ஒரு வியூல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 25 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட்ல பாக்குறீங்க. அதனால உங்களுக்கு வந்து பிளர்ரான ஒரு ரவுண்டு தெரியுது. அதே மாதிரி ஹம்மிங் பேர்ட் பறந்தாலும் அதோட விங்கு தெரியாது. அப்போ ஹம்மிங் பேர்டோட விங்கு தெரியணும்னாலோ இல்ல இந்த ஃபேனோட விங்கு தெரியணும்னாலோ உங்களுடைய நம்ம கண்ணால அது பார்க்க முடியாது. அப்போ பார்க்கணும்னா நம்ம கேமராவால பார்க்கலாம். கேமரால நீங்க நார்மல் கேமரால இருந்தாலும் அப்படிதான் தெரியும். அப்போ எப்போ வந்து நமக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தா ஸ்லோமோ கேமரால தெரியுது. அப்போ ஸ்லோ மோஷன்னா என்ன? ஸ்லோ மோஷன் இஸ் நத்திங் பட் இன்க்ரீசிங் தி ஷட்டர் ஸ்பீடு. கேமராவோடைய ஷட்டர் ஸ்பீடை வந்து நம்ம அதிகப்படுத்துறோம். நம்ம கேமராவோட ஷட்டர் ஸ்பீடை இப்படி அமுக்கிறப்போ 1 செகண்ட்ல இப்படி கேப்சர் பண்ணும்போது ஷட்டர்ஸ் வந்து 1 செகண்ட் இப்படி ஓப்பன் ஆகி இப்படி மூடுது. அப்படி 1 செகண்ட் ஓப்பன் ஆகி இப்படி மூடும்போது அந்த 1 செகண்ட்குள்ள என்னென்ன லைட் எல்லாம் வருதோ அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி நமக்கு இமேஜா வருது. அப்போ நீங்க 1 செகண்ட்ல மெஷர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தான் தெரியும். இந்த மாதிரி பிளரா தான் தெரியும். அந்த ஃபேனோட விங்கு தெரியணும்னாலோ இல்ல ஹம்மிங் பேர்டோட ஃபெதர் உங்களுக்கு விங் உங்களுக்கு தெரியணும்னாலோ உங்களோட ஷட்டர் ஸ்பீட் ஷுட் பி ஷோ ஹை அண்ட் அந்த அமௌண்ட் ஆஃப் டைம் த ஷட்டர் இஸ் ஓப்பனிங் ஷுட் பி வெரி லெஸ். அது மில்லி செகண்ட்ஸ்ல இப்படி ஓப்பன் ஆகி மூடும் போது தான் 1 மில்லி செகண்டுக்கான லைட் மட்டும் உள்ள போகுது. அப்படி மில்லி செகண்டுக்கான லைட் உள்ள போகும்போது தான் அதோட விங்கோட லைட் உள்ள போய் அந்த விங்கு தனியா நமக்கு தெரியுது. ஸோ கேமராவோட ஷட்டர் ஸ்பீடை வந்து நம்ம வந்து 1 செகண்ட் ஓப்பன் பண்ணி இப்படி மூடுறோம் அப்படின்னா நமக்கு இப்படி பிளரா தான் தெரியும். 1 மில்லி செகண்ட் ஓப்பன் பண்ணி மூடும் போது தான் அந்த 1 மில்லி செகண்ட்குள்ள எவ்வளவு லைட் போதோ அது மட்டும் ஸ்டோர் ஆகி அதோட விங்கு நமக்கு தெரியுது. அதான் ஷட்டர் ஸ்பீடை அதிகப்படுத்தி ஸ்லோமோ கேப்சர் பண்றது. ஸோ அப்போ ஒரு ஹம்மிங் பேர்டோட விங்க பார்க்கணும்னா நீங்க மில்லி செகண்ட்ல கேப்சர் பண்ணணும். அப்போ பல பயங்கர ஸ்பீடுல ஒரு நியூட்ரானை சுத்தி வர எலக்ட்ரானை நீங்க பார்க்கணும்னா அட்டோ செகண்ட்ல வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய ஸ்பீடு வந்து அட்டோ செகண்ட்ஸ்ல இருந்தாதான் எலக்ட்ரானை பார்க்க முடியுமா? உங்களுக்கு புரியுதா? ஹம்மிங் பேர்டோட ஃபெதரை பார்க்கறதுக்கு மில்லி செகண்ட்ல ஷட்டர் ஸ்பீடு இருக்கணும்னா அப்ப எலக்ட்ரானை பார்க்கணும்னா அட்டோ செகண்ட்ஸ்ல இருக்கணும். நீங்க ஒரு ஆட்டம்குள்ள போயிட்டு உங்களால எலக்ட்ரானை பார்க்க முடிஞ்சதுன்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி இருக்கும்னா நியூக்ளியஸை சுத்தி ஒரு கேஸ் கிளவுட் மாதிரி தான் இருக்கும். நீங்க இந்த கெமிஸ்ட்ரி புக்ல பார்த்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா போட்டு ஆர்பிட்லாம் அப்படி இருக்காது. நம்ம சும்மா குழந்தைகள் கத்துக் கொடுக்கறதுக்காக இப்படி சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் இப்படி சொல்லி கொடுத்துறாங்க 2-8 அப்படின்னு. அப்புறம் 11th ஸ்டாண்டர்ட்ல வந்து 2S 2R 2Pன்றானுங்க. டேய் 8th வந்து 2-8 தானே சொல்லி கொடுத்தீங்க சிம்பிள். அப்புறம் 2S அப்புறம் இப்படின்லாம் ஏதோ வரைவாங்க. என்னென்னமோ 2R 2Sன்னு அந்த அப்புறம் தான் புரியுது. ஏன்னா அது வந்து ஒரு ஆர்பிட்ல ஒரு சன்னை வந்து ஒரு பிளானட் சுத்தி வர மாதிரிலாம் சுத்தி வரல. அது இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. அப்போ அது வந்து இட் இஸ் ரொட்டேட்டிங் இன் such a high speed that it is creating a cloud like appearance like what is happening here. அப்போ அட்டோ செகண்ட் ஸ்பீட்ல பாக்குறப்போ தான் உங்களுக்கு ஒரு எலக்ட்ரானை பார்க்க முடியும். எலக்ட்ரானு நியூட்ரான்குள்ள எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு நீங்க பார்க்கணும்னா அட்டோ செகண்ட்ஸ்ல பார்த்தா தான் முடியுங்கிறதுனாலதான். அப்போ அட்டோ செகண்ட்ஸ்ல பார்க்கணும் அப்படின்னா அந்த அட்டோ செகண்ட்ஸ்குள்ள லைட் பிளாஷ் போய் பட்டு வரணும். உங்களோட லைட் பிளாஷ் வந்து அட்டோ செகண்ட் டைம் ஸ்கேல்ல ஒர்க் பண்ணணும். மில்லி செகண்ட்ல ஒர்க் பண்ணும்போது ஹம்மிங் பேர்ட் பார்க்கறோம். அப்போ அட்டோ செகண்ட் லைட் பிளாஷை உருவாக்கணும்னா அதுக்கு உருவான டெக்னாலஜி தான் அட்டோ செகண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஸோ ஒரு அட்டோ செகண்ட்னா எவ்வளவா? இதுல வந்து இந்த நோபலோட ஃபர்ஸ்ட் பேஜ்லயே வந்து அட்டோசெகண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபினா என்ன அப்படிங்கிறது டிஸ்கிரைப் பண்றது இந்த இமேஜ் தான் போட்டிருந்தாங்க. எலக்ட்ரான்ஸ் 2 ஜாலியா இருக்கிறப்போ நம்ம பாக்குறோம், பார்த்தோன்னா அவங்க ஷை ஆகுறாங்க. உங்களுக்கு புரியுதா? நோபல் சைட்டேஷன்ல இந்த இமேஜ் தான் இருந்தது. தே ஆர் கெட்டிங் ஷை தட் ஐயோ நம்மள பாக்குறாங்க அப்படின்னு. ஸோ அவங்கள வந்து நம்ம இப்படி பாக்குறதுக்காக யூஸ் பண்றதுதான் அட்டோசெகண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியா. அதை இப்படி
சொல்றேன். இட்ஸ் தேர் இன் தி நோபல் பிரைஸ் சைட்டேஷன். அதனாலதான் அந்த இமேஜ் போட்டேன். சோ அட்டோசெகண்ட் என்னன்னு சொன்னா அதை படிச்சுட்டு யூனிவர்ஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 13.6 பில்லியன் இயர்ஸ், லைட் இயர்ஸ், இயர்ஸ் இல்ல லைட் இயர்ஸ் இருந்திருக்கு. 13.6 பில்லியன் இயர்ஸ்ல எத்தனை செகண்ட்ஸ் இருக்கு? 13.6 பில்லியன் இயர்ஸ்ல எவ்வளவு செகண்ட் இருக்கோ அவ்வளோ டைம்ஸ் வந்து நீங்க ஒரு செகண்ட் டிவைட் பண்ணா வர்றது அட்டோசெகண்ட் தான். அவ்வளோ அட்டோசெகண்ட் சேர்ந்தாதான் ஒரு செகண்ட் தான். அப்போ 1 followed by 18 zeros இருக்கு. யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு செகண்ட் இருக்குன்னா 1 followed by 18 zeros. அப்போ ஒரு செகண்ட 1 followed by 18 zeros டிவைட் பண்றீங்க. அப்போ 10 to the power -19 -18. ஸோ மைக்ரோங்கிறது எங்க இருக்கு? -6. நானோங்கிறது -9. இது -18. நானோட நானோ அது உங்களுக்கு புரியுதா? ஸோ இட் இஸ் அட் -18. ஸோ 10 to the power -18th ஆஃப் அ செகண்ட்ல ஒரு லைட் ஃபிளாஷை நீங்க உருவாக்கணும். அதுதான் நமக்கு இருக்கிற சேலஞ்ச். அந்த ஸ்கேல்ல தான் we can trace the movement of the electrons அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபெம்டோசெகண்ட், அட்டோசெகண்ட் அண்ட் ஜெப்டோசெகண்ட்ஸ் அப்படின்னு கிளாசிபிகேஷன் இருக்கு. ஃபெம்டோசெகண்ட்ஸ் லெவல்ல நீங்க எதெல்லாம் ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னா மாலிக்யூல்ஸ் லெவல்ல. நீங்க ஃபெம்டோசெகண்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா மாலிக்யூல்ஸ் தான் தெரியும். நிறைய ஆட்டம் சேர்ந்ததுதான் ஒரு மாலிக்யூல். அப்போ ஒரு ஆட்டம் லெவல்ல ஒரு எலக்ட்ரான் லெவல்ல பார்க்கணும்னா அட்டோசெகண்ட்ஸ் தேவைப்படுதான். இல்ல ஜெப்டோசெகண்ட் இன்னொன்னு இருக்கு. ஜெப்டோசெகண்ட் என்ன தெரியுமா? 10 to the power -21. அது எதுக்குன்னா ஒரு ஆட்டம்குள்ள ஒரு நியூட்ரான் இருக்கு. ஒரு நியூட்ரான்குள்ள யார் யார் இருக்கா? ஆட்டம்குள்ள நியூக்ளியஸ் இருக்கு. அந்த நியூக்ளியஸ்குள்ள we are having நியூட்ரான் அண்ட் புரோட்டான். நியூட்ரானும் புரோட்டானையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, மியான், மூசான், போசான், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஐம் நாட் மேக்கிங் அப். முவான், போசான்லாம் இருக்கு அதுக்குள்ள. அதுக்குள்ள குவார்க்ஸ் இருக்கு, முவான் இருக்கு, போசான்ஸ் இருக்கு. அதை தாண்டி ஃபைனலான மிஸ்ஸிங் பிட்டு தான் காட் பார்ட்டிகலான ஹிக்ஸ் போசான் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். அந்த ஹிக்ஸ் போசான் அப்படிங்கிறது ஆட்டம்குள்ள இருக்கிற நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற ஒரு குட்டி பிட்டு தான் அந்த ஹிக்ஸ் போசான் அப்படிங்கிறது. அந்த மாதிரி நியூட்ரான்குள்ள இருக்கிற மேட்டர் எல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுறது தான் ஜெப்டோசெகண்ட் தான். இவங்க இப்ப அட்டோசெகண்ட்ல எலக்ட்ரான்ஸ் பத்தி படிக்கிறாங்க. நியூட்ரான்குள்ள எல்லாம் போல எலக்ட்ரான்ஸ் பத்தி வெளியே படிக்கிறாங்க. அதுக்கு தான் அட்டோசெகண்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஆனி ஹியூலர் அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க? அதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ரிசர்ச். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு நோபல் கேஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த நோபல் கேஸ்ல வந்து அவங்க வந்து இன்ஃப்ராரெட் லேசர் அடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அப்போ அட்டோசெகண்ட் ஸ்கேல்ல உங்களுக்கு ஒரு லைட் பல்ஸ் ரெடி பண்ணணும். அந்த லைட் பல்ஸ் ரெடி பண்ணணும்னா இன்ஃப்ராரெட் அப்படிங்கிறது எவ்வளவு நானோமீட்டர்? நானோல தான் இருக்கும். இன்ஃப்ராரெட் ரெட் அப்படிங்கிறது என்ன கலர்? எவ்வளவு நானோமீட்டர்? 700 நானோமீட்டரா? 400 to 700 நானோமீட்டர்ல தான் இவனுங்கெல்லாம் இருக்கானுங்க. நானோல தான் இருக்காங்க. நம்ம அட்டோக்குள்ள போகணும். அப்போ அட்டோக்குள்ள போனோம்னா இவங்க என்ன பண்றாங்க? இந்த விசிபிள் லைட்ல இருந்து அவ்வளோ டீப்பா உள்ள போகணும் ஸ்பெக்ட்ரம்ல. ஸோ அப்போ இவங்க என்ன பண்றாங்க? இன்ஃப்ராரெட் லேசர் லைட் எடுத்து நோபல் கேஸ்னா ஹீலியம், கிரிப்டான், ஜெப்டான், அவங்கலாம், நியான், இவங்கலாம் வந்து நோபல் கேசஸ். இந்த பீரியாடிக் டேபிள்ல கடைசியா இருக்கிறவங்க, லாஸ்ட் ரோல 18வது ரோல இருக்கிறவங்க. அந்த நோபல் கேஸோடைய கேஸ் ஃபீல்டுல அடிக்கிறப்போ என்ன ஆச்சா? அந்த they cause the laser light interacting with the atoms in the gas. அதனால என்ன ஆயிடுச்சா? இப்போ நீங்க வந்து இதான் ஒரு ஆட்டம்னு வச்சுக்கலாம். இதுக்குள்ள வந்து நிறைய நியூட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ் வந்து நியூக்ளியஸ்குள்ள இருக்கு. வெளியே வந்து எலக்ட்ரான்ஸ் இப்படி இருக்கு. இது ஒரு நோபல் கேஸ், ஹீலியமோட ஆட்டம்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து ஒரு ஜெனானோட ஆட்டம்னு வச்சுக்கலாம். ஒரு நோபல் கேஸோட ஆட்டம். இதுல நீங்க இன்ஃப்ராரெட் லைட் அடிக்கிறப்போ என்ன ஆகுது? அந்த இன்ஃப்ராரெட் லைட் ஒரு எலக்ட்ரான்ல பட்ட உடனே அந்த எலக்ட்ரானை அதோட ஃபீல்ட்ல இருந்து வெளியே தட்டி விட்டுருது. ஓகே, எலக்ட்ரானை அதோட ஃபீல்ட்ல இருந்து வெளியே தட்டி விட்டுரும். நீங்க டக்குன்னு ஒரு லேசர் லைட் அடிச்ச உடனே உள்ள ஜாலியா சுத்தி இருந்த எலக்ட்ரான் வெளியே வந்துருது. ஏன்னா இப்போ நீங்க வந்து ஓடி போயிட்டு இருக்கீங்க, உங்களை யாராவது தட்டி விட்டா வெளியே தானே போய் விழுவீங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது உங்களை வந்து இடிச்சா, ஸோ அந்த லைட் ரே வந்து அந்த எலக்ட்ரானை இப்படி இடிச்ச உடனே அந்த எலக்ட்ரான் வெளியே போயிடுது. அது பட்டெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகி வராது. இப்போ டக்குன்னு நீங்க லேசர் லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க. ஆஃப் பண்ணோன்னு என்ன ஆயிடுது? தட்டி வெளியே போன எலக்ட்ரானு திரும்ப உள்ள வந்து உட்காந்துருது. அப்போ லேசர் லைட் அந்த எலக்ட்ரான் மேல படும்போது இந்த எலக்ட்ரானு இன்ஃப்ராரெட் லைட்ல இருந்து கொஞ்சம் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிக்கிட்டு தான் இந்த ஆர்பிட்ல இருந்து வெளியே வந்துச்சு. ஓகே,
இப்போ டக்குன்னு லேசர் லைட் ஆஃப் பண்ணோன்னு என்ன ஆயிடுச்சு, இந்த எலக்ட்ரான் திரும்ப உள்ள வந்து உட்காருது, அதோட இடத்த தேடி திரும்ப உள்ள போய் உட்காருது. அப்படி உட்காரும் போது அப்சர்வ் பண்ண லைட்டை வெளியே விடணும்ல, ஒரு எனர்ஜி அப்சர்வ் பண்ணி தான் வெளியே போச்சு, திரும்ப உள்ள வந்து உட்காரும் போது அது அப்சர்வ் பண்ண எனர்ஜியை வெளியே விடுது. அப்படி வெளியே விடும்போது அது ஒரு ரேவை வெளியே விடுது. அப்படி வெளியே விடுற ரேஸ் தான் வந்து ஓவர் டோன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ரேஸ் வந்து விடுது. இந்த மாதிரி லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி அந்த எலக்ட்ரான்ஸ் கூட நீங்க கேம் விளையாடிக்கிட்டே இருக்கீங்க, இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. லேசர் லைட் வச்சு நம்ம பூனைங்க கிட்ட நாய் கிட்ட பண்ற மாதிரி எலக்ட்ரான்ஸ் கிட்ட வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கிறப்போ நிறைய எலக்ட்ரான்ஸ் இப்படி வெளியே போயிட்டு உள்ள வந்து வெளியே போயிட்டு உள்ள வந்து இந்த மாதிரி ரேஸை விட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க வந்து வெளியே விடும்போது இந்த மாதிரி பல ரேசஸ் ஒன்னு சேர்ந்து ஒரு பீமா வந்தது தான் வந்து அட்டோசெகண்ட் பீமா. அட்டோசெகண்ட் ஸ்கேல்ல ஒரு பீமா வந்துருதான். இப்ப அந்த பீமை பயன்படுத்தி நீங்க மற்ற ஆட்டம்ஸுக்குள்ள இருக்கிற சமாச்சாரத்தெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அட்டோசெகண்ட்ல பீமை உருவாக்குறதுக்கு இதான் மெத்தடா. ஸோ நம்ம பிசிக்ஸ்ல லேசரே இப்படிதான் ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இட் கோஸ் டு ஹையர் எனர்ஜி லெவல் கீழே எனர்ஜி லெவல் வரும்போது இட் எமிட்ஸ் லைட். இப்போ நம்ம ஜியாகிரபி கூட லிங்க் பண்ணோம்னா லேட்டன்ட் ஹீட் ஆஃப் எவாபரேஷன், லேட்டன்ட் ஹீட் ஆஃப் கண்டென்சேஷன் தான். ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு எவாபரேட் ஆகிற வாட்டர் வேப்பர் திரும்ப தண்ணியா மாறுறப்ப கண்டென்சேஷன் ஆகும்போது என்ன ஆகுது, அப்சர்வ் பண்ண ஹீட் எல்லாம் எமிட் பண்ணிட்டு தான் லிக்விடா மாறுது. அப்போ அந்த எமிட் பண்ண ஹீட் தான் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் கண்டென்சேஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி தான் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு வெளியே போன எலக்ட்ரான் திரும்ப உள்ள வரும்போது அது எனர்ஜியை வெளியே விடுது. அது எனர்ஜியை வெளியே விடும்போது அது வந்து ஒன்னு ஒரு கலர் ஒரு வேவ் லென்த்ல வெளியே விடும். நீங்க நிறைய வாட்டி திரும்ப ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி அப்படி அதை இரிட்டேட் பண்ணி விடும்போது அது நிறைய எனர்ஜிஸை வெளியே விடுது. இந்த மாதிரி பல ரேஸ் எல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ்ல ஒன்னு சேர்ந்து ஒரு பீமா மாறுதான். அது எப்படி ஆகுதுங்கிறதுலாம் சொல்லல அவங்க. ஒரு பீமா மாறுதான். அந்த பீம் வந்து அட்டோசெகண்ட்ஸ் ரேஞ்சில் லைட் ரேவா உருவாக்குது. அந்த அட்டோசெகண்ட் ரேஞ்ச், அதாவது 10⁻⁻18 ரேஞ்சில் ஒரு லைட் பீமை உருவாக்குது, ஒரு ஃபிளாஷை உருவாக்குது. அந்த ஃபிளாஷை வச்சு உங்களால எலக்ட்ரான் வேர்ல்டுக்குள்ள போய் எலக்ட்ரான்ஸை பார்க்க முடியும். அப்படி பார்க்கறப்போதான் நியூக்ளியஸை சுத்தி எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எப்படி சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம படிச்சோம். உங்களுக்கு புரியுதா? சோ இந்த சமாச்சாரம் இருக்குல்ல, நோபல் கேஸ்ல இப்படி லைட் அடிச்சா இவனுக்கு அட்டோசெகண்ட்ஸ்ல பீம் விடுறாங்க அப்படிங்கிற இந்த மேட்டரை கண்டுபிடிச்சதுதான் ஆனி ஹூலர் அப்படிங்கிறவங்க. ஸோ 1987ல இவங்க நோபல் கேசஸ் கூட விளையாடும் போது it gives some extra energy to the electrons when it is emitted as light. So இப்போ என்ன ஆகுது, to reattach the atom to its nucleus, the electron must rid itself the extra energy it gained during the journey. This emitted as ultraviolet flash. இதுதான் அல்ட்ராவயலட் ஃபிளாஷா வருது. அந்த அல்ட்ராவயலட் ஃபிளாஷ் தான் வந்து அட்டோசெகண்ட்ஸ்ல இருக்கு. இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் பெரிய அகோஸ்டினியும் பிராங்க் கிரவுஸும் வந்து தனித்தனியா அவங்களோட ரிசர்ச் ஸ்டேஷன்ல 250 அட்டோசெகண்ட்ஸ்ல ஒரு லைட் பீமையும் 650 அட்டோசெகண்ட்ஸ்ல ஒரு லைட் பீமையும் உருவாக்கி அதை வச்சு பல எலக்ட்ரான் ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஐடியாவை கொடுக்குறாங்க, அதை வச்சு இவங்க வந்து லைட் பீம்ஸை வந்து 250 அட்டோசெகண்ட்ஸ் லென்த்ல மாதிரி ஒரு லைட் பீமையும் 650 அட்டோசெகண்ட்ஸ் லென்த்ல ஒரு லைட் பீமையும் உருவாக்கி அது மூலமா எலக்ட்ரான்ஸ்குள்ள நடக்கிற சமாச்சாரத்தை கேப்சர் பண்ணதுனால இந்த 3 ஃபெலோஸ்க்கு they are giving Nobel Prize. இதுல என்னென்னலாம் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் அட்டோசெகண்ட் பல்சஸ் கேன் பி, இந்த மாதிரி அட்டோசெகண்ட் பல்சஸை வச்சு நீங்க வந்து ஒரு எலக்ட்ரானை வெளியே தள்ளி திரும்ப உள்ள வரும்போது ஒரு பீம் ரிலீஸ் பண்ணுதுல, அந்த பீம் எடுத்து படிக்கிறப்போ அதை வச்சு அது என்ன ஆட்டம்னு சொல்லிட முடியும். அந்த ரிலீஸ் ஆயிருக்கிற அந்த பீம் வருதுல, இப்போ திரும்ப உள்ள வரும்போது ஒரு பீமை ரிலீஸ் பண்ணுதுல, இந்த ரிலீஸ் பண்ண பீமை படிக்கிறப்போ அது என்ன ஆட்டம், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறது படிக்கிறது தான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. மைக்ரோஸ்கோபி அப்படின்னா என்ன அப்படின்னா, மைக்ரோஸ்கோபிக்கும் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். மைக்ரோஸ்கோபினா நீங்க டைரக்டா ஒன்னதை இப்படி பூத கண்ணாடியில வச்சு பாக்குறது, டைரக்டா உங்க கண்ணால நீங்க பாக்குறது மைக்ரோஸ்கோபி. ஸோ அங்க என்ன இருக்கோ அந்த சின்ன விஷயம் பெருசா உங்க கண்ணுக்கு தெரியுது. ஸோ விசிபிள் லைட்டை வச்சு பண்றது மைக்ரோஸ்கோபி. ஸ்பெக்ட்ரோஸ்கோபினா என்ன அப்படின்னா, ஒரு ஆட்டம் மேல நீங்க லைட்டை ஒரு ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் பீமை அடிச்சு அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் பீம் எப்படி ரிஃப்ராக்ட் ஆகுது, எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறத வச்சு அந்த ரியாக்ஷனை படிக்கிறது தான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஸோ இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை வச்சு தான் இப்போ ஆதித்யா L1 அனுப்புறாங்க. ஆதித்யா L1 வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை பேஸ் பண்ணி தான் இட் இஸ் ஃபைண்டிங். இப்போ வந்து சிம்பிளி டு சே சந்திராயனோட ஒரு பேலோட என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஸ்டடிங் தி அட்மாஸ்பியர் ஆஃப் எர்த் ஃப்ரம் மூன். ஏன்னா பயோ சிக்னேச்சர் என்ன எர்த்துக்கு அப்படிங்கிறத படிக்குது. ஸோ எர்த்துல இருந்து ஒரு விதமான லைட் வருது, இந்த விதமான லைட் வந்துச்சுன்னா உயிர் இருக்கிற பிளானட்ல இருந்து இந்த விதமான லைட் வருது அப்படிங்கிறது தான் பயோ சிக்னேச்சர். இதே விதமான லைட் வேற ஏதாவது ஒரு பிளானட்ல இருந்து வந்துச்சுன்னா அப்ப அந்த பிளானட்ல உயிர் இருக்கும் அப்படிங்கிறது
இது. ஸோ இன்டைரக்டா யூ கேன் அசியூம் இட். இதுதான் சந்திராயனோட ஒன் ஆஃப் தி பேலோட்ஸோட இதுவா இருக்கும். ஸோ ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இஸ் ஹேவிங் வேரியஸ் இது. ஸோ இந்த டெக்னாலஜி வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கேன்சர் செல்லையோ இல்லைனா மெடிக்கல் டயக்னோசிஸ்டிக்லையோ வி கேன் யூஸ் இட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ளிகேஷன்ஸ் இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ். ஸோ இதான் வந்து அட்டோசெகண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. கிளியரா? வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கிளியரா? புரிஞ்சிச்சா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி சொல்றேன். ஸோ பிசிக்ஸ் புரிஞ்சிச்சா? அட்டோசெகண்ட்னா என்னன்னு 10 to the power -18. நானோனா 9, இது வந்து -18 நானோக்கு நானோ இது. ஸோ அடுத்து வந்து கெமிஸ்ட்ரி. இதோட அப்ளிகேஷன் வந்து மெடிக்கல் அப்ளிகேஷன். ஏன்னா வாட் இஸ் தி மெடிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் நானோ டெக்னாலஜி அப்படிங்கிறது நம்ம கேட்கறாங்க. இந்த மாதிரி எங்க வந்தாலும் இதெல்லாம் சும்மா எழுதி விடலாம். இது நானோ டெக்னாலஜினா என்ன, எனிதிங் டு த பவர் -9க்கு கீழே படிக்கிறது எல்லாம் நானோ டெக்னாலஜி தான். ஸோ யூ கேன் ரைட் ஆல் தோஸ் திங்ஸ் தேர். அடுத்து வந்து நமக்கு வந்து கெமிஸ்ட்ரி. குவாண்டம் டாட்ஸ் அப்படிங்கிற நானோ பார்ட்டிகல்ஸை டெவலப் பண்றதுக்காக தராங்க. இந்த குவாண்டம் டாட்ஸ் வந்து என்ன அப்படின்னா கலர் கலரா லைட் விடுற ஒரு சப்ஸ்டன்சஸ். இது மூலமா நிறைய நம்ம வந்து எல்இடி லேம்ப்ஸ் வந்து நிறைய ரெடி பண்றோம், டிவி ஸ்கிரீன்ஸ்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் குவாண்டம் டாட்ஸ்னா என்னங்கிறது புரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் 2 புரிஞ்சிச்சுல, அட்டோசெகண்டும் mRNAவும். குவாண்டம் டாட்டோட சைஸ் என்ன அப்படிங்கறத இந்த இமேஜ்ல சொல்றாங்க. ஒரு எர்த்துல ஃபுட்பாலோட சைஸ் எவ்வளவு சின்னதோ அந்த மாதிரி ஃபுட்பால்ல குவாண்டம் டாட்டோட சைஸ் அவ்வளவு சின்னதுதான். எர்த்துக்கு ஃபுட்பாலும் கம்பேர் பண்ணா என்ன ரேஷியோ வருது? அப்போ ஃபுட்பாலையும் குவாண்டம் டாட்டையும் கம்பேர் பண்ணா அந்த அளவுக்கு ரேஷியோ டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த இமேஜ்ல வந்து சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து பேசிக் கெமிஸ்ட்ரி, அதாவது ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி என்ன சொல்லுது? ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியோட லா படி ஒரு ஆட்டம்குள்ள எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அதை வச்சுதான் அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்றோம். 2 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா, அதாவது 2, 8 அப்படின்னு பேலன்ஸ் தான் அது நோபல் கேஸ், அது யாரும் எது டிஸ்டர்ப் பண்ணாது. ஒரே ஒரு எலக்ட்ரான் வெளியே இருந்தா அவன் பயங்கரமா ரியாக்ட் பண்ணுவான். 2 எலக்ட்ரான் இருந்தா கொஞ்சம் அடுத்த லெவல்ல ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுவே வந்து 4க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அவன் நான் மெட்டல்ஸ், 4க்கு கீழே இருந்தா மெட்டல்ஸ் அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். 4ஆ இருந்தா கார்பன் 4ல இருக்கு, இதுவும் இல்லாம இதுவும் இல்லாம இருக்கிறதுனால கார்பன் நடுவுல இருக்கும். அதனாலதான் அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு எலிமெண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஃபவுண்ட் எவ்ரிவேர் பிகாஸ் இட் இஸ் ஹேவிங் 4 வேலன்சி. ஸோ அப்போ ஒரு ஆட்டம்குள்ள எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த எலிமெண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸை முடிவு பண்ணுது. ஒரு எலக்ட்ரான் இருக்கிற சோடியம் தான் தண்ணியில போட்டா அப்படி எரியுது. அதுவே 2 எலக்ட்ரான் இருக்கிற கால்சியம் வந்து நீங்க எரிச்சா ரெட் கலர் ஸ்மோக் வரும். 3 எலக்ட்ரான் இருக்கிறத இப்படி பண்ணா அப்படி பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பீரியாடிக் டேபிள் அப்படிதான் பிரிச்சு வச்சிருக்கோம். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிட்டர்மைன்ஸ் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எலிமெண்ட் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ நம்ம போன வருஷம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஞாபகம் இருக்கா, ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்க்கும் குவாண்டம் பிசிக்ஸ்க்குள்ள வித்தியாசம். நீங்க ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல படிச்சது எல்லாமே குவாண்டம் பிசிக்ஸ்ல நடக்காது. குவாண்டம் பிசிக்ஸ் இஸ் ஹேவிங் இட்ஸ் ஓன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நியூட்டன் லாஸ் எதுவுமே அங்க அப்ளை ஆகல, ஐன்ஸ்டைனோட தியரி எதுவுமே அங்க அப்ளை ஆகாது. குவாண்டம் பிசிக்ஸ்க்குன்னு தனி ரூல்ஸ் இருக்கு, தனி ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதேதான் குவாண்டம் கெமிஸ்ட்ரிக்கும். அதுங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை, நான் உண்டு என் வாழ்க்கை உண்டுன்னு அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து குவாண்டம் கெமிஸ்ட்ரியில இங்க நம்ம பாக்குறோம். இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை வச்சுதான் ஒரு எலிமெண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு சொல்றதெல்லாம் ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில தான். அதுவே நீங்க நானோ ஸ்கேல்குள்ள போயிட்டு குவாண்டம்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் முடிவு பண்றது இல்ல, சைஸ் ஆஃப் தட் பார்ட்டிகல் தான் முடிவு பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பார்ட்டிகளோட சைஸ் பெருசா இருந்தா அது ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுது, அது சின்னதா இருந்தா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுது. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் நாட் ஹேவிங் எனி ரெலவன்ஸ் தேர். இப்போ ஒரே எலிமெண்டே நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க வந்து காப்பர் சல்ஃபேட் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில அதை பார்த்தா ப்ளூவா இருக்கு. ஓகே, ஸோ நல்ல ப்ளூ கலர் இருக்கு, கரெக்டா? அதான காப்பர் சல்ஃபேட்டோட கலரு. ஆனா அதுவே வந்து நீங்க வந்து அந்த காப்பர் சல்ஃபேட்டை நீங்க நானோ ஸ்கேலுக்கு கொண்டு போயிட்டீங்க. நானோ ஸ்கேல்ல கொண்டு போயிட்டு நீங்க காப்பர் சல்ஃபேட்டை வந்து வேற சைஸ்ல வச்சிருக்கீங்க. 10 to the power -9ல ஒன்று, -10ல ஒன்று, -11ல ஒன்று, மூணுமே வேற வேற கலர்ல இருக்கு. உங்களுக்கு புரியுதா? அப்போ ஒரு நானோ பார்ட்டிகளோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அதோட சைஸ் தான் முடிவு பண்ணுதே தவிர, ஏன்னா காப்பர் சல்ஃபேட்னா எல்லாத்துக்கும் ஒரே எலக்ட்ரான் ஒரே இதுதான். ஆனா அது நானோக்குள்ள போயிடுச்சுன்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இங்க மேட்டர் கிடையாது, சைஸ் தான் மேட்டர்ஸ். ஸோ சைஸ் தான் முடிவு பண்ணுது. அது எப்படிப்பா சைஸ் முடிவு பண்ணுதுன்னா தெரியலப்பா, அது வந்து
அவங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, மிஸ்ட்ரியா அது கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது அப்படி பிஹேவ் பண்ணுதான். பெரிய சைஸா இருந்தா ஒரு கலர்ல இருக்கான், சின்ன சைஸா இருந்தா ஒரு கலர்ல இருக்கான். அந்த மாதிரி கலர் கலரா பிஹேவ் பண்ணுதான். அந்த டெக்னாலஜியை வந்து பயன்படுத்தி கலர்ஃபுல் லைட்ஸை உருவாக்குறதுக்கு பயன்படுத்தினது தான் அதோடைய லைட்டிங்ல அதோட அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதான் அதோடைய மேட்டர். Everyone who studies chemistry learns that the element's properties are governed by how many electrons it has. However, when matter shrinks to nano dimensions, quantum phenomena arises. They are governed by the size of the matter and not number of electrons. So பெருசா இருந்தா ஒண்ணு, சின்னதா இருந்தா ஒண்ணு. So அதனால இந்த நல்லா இருந்தது. If you want to understand the magnitude of this discovery, you can imagine periodic table is having a third dimension. Periodic table நமக்கு வந்து periods காலம்ஸ் ரெண்டு தானே இருக்கு, குரூப் இருக்கு, காலம்ஸ் குரூப்னு சொல்லுவோம், இது பீரியட்ஸ்னு சொல்லுவோம். ஆனா இதுல வந்து மூணாவது டைமென்ஷன் சைஸ்ன்னு இப்போ வந்துருச்சு. சைஸ்னா நீங்க சாதா கெமிஸ்ட்ரியில தான் உங்களுக்கு பீரியாடிக் டேபிள்ல 2 டைமென்ஷனலா இருக்கு. நானோ லெவல்ல வந்து பீரியாடிக் டேபிள்ல 3வது டைமென்ஷன் வந்துருது. அது பெருசா இருந்தா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும் சோடியம், சின்னதா இருந்தா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும் சோடியம் நானோ லெவல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சைஸ் வேரியேஷன்னால அந்த சோடியமோட ப்ராப்பர்ட்டிஸே மாறுதுல. மேபி நானோ லெவல்ல சோடியம் வந்து ரியாக்டிவா இல்லாம கூட இருக்கலாம். லைக் இட் இஸ் ரியாக்டிங் இன் தி ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி. உங்களுக்கு புரியுதா? அந்த மாதிரி வந்து they are telling. And elements properties are not only affected by the number of electron shells and how many electrons are there in the outer shell, but also at nano level size matters. ஸோ அதனால நீங்க சைஸை வச்சு கேம் ஆடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சைஸை வச்சு கேம் ஆடிதான் இவங்க இந்த அலெக்சி எக்கிமோவ் அப்படிங்கிறவரும், அப்புறமா வந்து இந்த லூயிஸ் ப்ரௌஸ் அப்படிங்கிறவரும், அப்புறம் இன்னொருத்தரும் சேர்ந்து குவாண்டம் டாட்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்டை டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. அலெக்சி எக்கிமோவ் அப்படிங்கிறவங்களும் லூயிஸ் ப்ரௌஸ் அப்படிங்கிறவரும் ரெண்டு பேருமே வந்து, அலெக்சி எக்கிமோங்கிறது யுஎஸ்எஸ்ஆர்ல இருந்தவர், லூயிஸ் ப்ரௌஸ்ங்கிறது யூஎஸ்ல இருந்தவர். ரெண்டு பேருமே வந்து பேரலா சைமல்டேனியஸா இதை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. சைஸை வச்சு கலர் மாறுது அப்படிங்கிறது. ஒரே மாலிக்யூல், ஒரே எலிமெண்ட், ஆனா நானோ லெவல்ல போறப்போ சைஸ் மாற்றமாச்சுன்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸே மாறுது அப்படிங்கிறது ரெண்டு பேருமே தனித்தனியா அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா யுஎஸ்எஸ்ஆரோட ரிசர்ச் யுஎஸ்ஏக்கு வரல, யுஎஸ்ஏவோட ரிசர்ச் யுஎஸ்எஸ்ஆருக்கு போகாதனால தனித்தனியாவே கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அது ஒன்று விஷயம் சொல்றாங்க. காப்பர் குளோரைடு, அதாவது குவாண்டம் எஃபெக்ட்ஸ் இன் தி கலர்ட் கிளாஸ். ஸோ இவர் வந்து கிளாஸை வச்சு ஒர்க் பண்றாரு. கிளாஸை வச்சு ஒர்க் பண்ணும்போது அந்த காலத்துல வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்கிடெக்சர்லாம் கலர்டு கிளாஸஸ் போடுவாங்கல்ல. சர்ச்லலாம் நீங்க பாத்தீங்கன்னாலும் அந்த கலர்ட் கிளாஸ் இருக்கும். கிளாஸ்லேயே கலர் கிளாஸை வச்சு ஒரு ஆர்ட் இருக்கும். அந்த மாதிரி கலர் கிளாஸஸ்லாம் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு பாக்குறப்போ இவர் அந்த மாதிரி கிளாஸஸ் வச்சு பண்றாரு. காப்பர் குளோரைடை வச்சு அவர் வந்து கிளாஸஸை உருவாக்கும் போது காப்பர் குளோரைடை எடுத்து வச்சுக்கிட்டு கிளாஸஸை வந்து ரெடி பண்றாரு. அந்த கிளாஸஸை உருவாக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், டெம்பரேச்சர், ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் இருக்கும், அப்புறம் ஹேமரிங் பண்ணுவோம், சம்டைம்ஸ் ப்ளோ பண்ணுவாங்க. ப்ளோயிங், ஹேமரிங் அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் தி ஃபயர், இது மூணுத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம கிளாஸை உருவாக்க முடியும். இதே காப்பர் குளோரைடை வச்சு அவர் பண்ற ஒரே கிளாஸ் வந்து ரெண்டு வேற கலர்ல வருது. காப்பர் குளோரைட்னா நார்மலா ஒரு கலர்ல வரணும், பட் இவர் வந்து வென் டெம்பரேச்சர் வந்து அதிகமா கொடுத்து ஒரு வாட்டி பண்ணும்போது அது ப்ளூவா மாறிடுதான். ஸோ ஒரே காப்பர் குளோரைட் கிளாஸ் எப்படி ரெண்டு கலர்ல வருது அப்படிங்கிற அந்த டவுட்ல தான் இவர் போயிட்டு அந்த இடத்துல ஒர்க் பண்ணும்போது தான் ஸோ குவாண்டம் லெவல்ல ஒரே எலிமெண்ட் வேற கலர்ல வரலாம் பேஸ்ட் ஆன் தி சைஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. இவர் வந்து கிளாஸஸ் வச்சு விளையாடுறப்போ இவர் கண்டுபிடிச்சாரு. A single substance could result completely different colored glass. For example, mixture of cadmium selenide and cadmium sulfide could make glass turn yellow or red. Which one it became dependent on how much molten glass was heated and how it was cooled and how it was அந்த ரோலிங் அதெல்லாம் வச்சு டிட்டர்மைன் பண்ணுது. இவர் கிளாஸ்ல வச்சு கண்டுபிடிச்ச இந்த எஃபெக்டை வந்து லூயிஸ் ப்ரௌஸ் வந்து ஃப்ளூயிடை வச்சு கண்டுபிடிக்கிறார். So he's determining based on the fluids. So that is the research of Louis Brous. So fluidsல வந்து அலெக்சி எக்கிமோ வந்து கிளாஸ் வச்சு சைஸ் வச்சு ஒரே காட்மியம் சல்பேட் வந்து சைஸ் அந்த வேற கலர் கொடுக்குதே அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வருது. அதே மாதிரி இவர் வந்து லூயிஸ் பிரஸ் வந்து சொல்யூஷன்ஸ்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் என்ன பண்றாரு, அதே காட்மியம் சல்பேட் சொல்யூஷன்ஸ்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கொலாய்டல் சொல்யூஷன்ல லைட் பாஸ் பண்ணும்போது ஒரே காட்மியம் சல்பேட் சொல்யூஷனு அதை இமீடியட்டா உருவாக்குனப்போ ஒரு லைட் எமிட் பண்ணுது. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாக்குறப்போ கொஞ்சம் கொலாய்ட்ஸ் எல்லாம் பெருசான உடனே வேற மாதிரி ஒரு லைட் எமிட் பண்ணுது அப்படின்னு பாக்குறாரு. எப்படி ஒரே சொல்யூஷன்ல இருந்து ரெண்டு லைட் வரலாம் அப்படிங்கிறத இந்த கொஸ்டின் இருக்கும்போது தான்
அப்போ வந்து ஒரே எலிமெண்டோ இல்லை ஒரே மாலிகுலோ சைஸை வச்சு நானோ லெவல்ஸ்ல வேற வேற கொடுது. இப்போ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுடைய ப்ரௌனியன் மூமெண்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து ஒன்று இருக்கு. அந்த இந்த precipitate collides எல்லாமே how its molecules move inside a free solution அப்படின்னு. ஸோ அவங்களுடைய அந்த பிஹேவியரை வந்து அப்போ படிக்க முடியல. இப்போ அது படிச்சு பார்க்குறப்போ குவாண்டம் லெவல்ஸ்ல நிறைய விஷயங்கள் வந்து தெரியுது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இவர் சொல்றாரு. ஸோ இவங்க கிளாஸ் இவங்க வந்து ஃப்ளூயிடை வச்சு சொல்றாங்க. அப்போ வந்து என்ன ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த 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 குவாண்டம் லெவல்ல இருக்கிற இந்த குவாண்டம் டாட்ஸ் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து இதை வச்சு டெவலப் பண்றாங்க. இந்த ஐடியா வச்சு டெவலப் பண்ண ஒரு டெக்னாலஜி தான் குவாண்டம் டாட்ஸ் அப்படிங்கிறது. அப்போ குவாண்டம் லெவல்ல நம்ம ஒரு பார்ட்டிகளை உருவாக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பார்ட்டிகளை வேரியஸ் சைசஸ்ல உருவாக்கிட்டோம் அப்படின்னா, அது மேல வந்து இவங்க லைட் பாஸ் பண்றாங்க. லைட் பாஸ் பண்றப்போ பேஸ்ட் ஆன் தி சைஸ் ஒரு கலர் லைட் வெளியே வருது. இது எல்லாமே ஒரே எலிமெண்ட் தான். ஒரே எலிமெண்ட், வெறும் சைஸை மட்டும் மாத்தி வச்சிருக்காங்க. அது மேல ப்ளூ லைட்டை வந்து பாஸ் பண்றாங்க. அது சின்னதா இருந்தா ப்ளூ வருது. ஸோ அதுதான் நம்ம விப்ஜிஆர்ல பேஸ்ட் ஆன் தி சைஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு கலர்ல வருது. ஸோ அப்போ இந்த ஐடியா வந்து குவாண்டம் டாட்ஸ் தான் வந்து ஸ்கிரீன்ஸ்ல வந்து அடாப்ட் பண்றாங்க. எல்இடி ஸ்கிரீன்ஸ் நம்ம எல்இடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் 107லயோ 108லயோ தெரியல. ஃபங்க்ஷனிங் ஒர்க்கிங் டெக்னாலஜி ஆஃப் எல்இடி ஸ்கிரீன் ஓஎல்இடி. அதுக்கு ஓஎல்இடி எம்ஓஎல்இடி அப்படின்லாம் இருக்குல்ல, அதுல QLEDன்னு ஒன்று இருக்கு, குவாண்டம் டாட்ஸ் எல்இடி அப்படின்னு. அதுல என்ன பண்றாங்க, குவாண்டம் டாட்ஸ் எல்இடி ஸ்கிரீன்ல நமக்கு பேக் லைட் அப்படிங்கிற டெக்னாலஜி பத்தி நான் சொல்லியிருப்பேன். பேக் லைட்ல வந்து ப்ளூ வச்சுக்கிறாங்க. ஓகே, ஃப்ரண்ட்ல வந்து அந்த பிக்சல் ஒரு பிக்சல்லையும் ஒரு RGB உருவாக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கா? ஒரு பிக்சலும் ஒரு RGB. அந்த RGBல ஒரு காம்பினேஷன்ல ஒரு பிக்சலும் ஒரு லைட் கொடுக்குது. அப்படியே 1080 பிக்சலும் ஒரு லைட் கொடுக்குறப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்கிரீன்ல ஒரு டிஸ்பிளேவா தெரியுது. கரெக்டா? அப்போ ஒரு பிக்சல்லையும் ஒரு கலர் லைட் உருவாக்கணும். இவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒரு பிக்சல்லையுமே குவாண்டம் டாட்ஸோடைய சைஸ் வேரியேஷன்ஸ்ல வச்சுக்கிறாங்க. அது வந்து எப்படின்னா, குவாண்டம் டாட்ஸோட சைஸ் வில் வேரி பேஸ்ட் ஆன் தி சிக்னல் விச் இஸ் கமிங். பின்னாடி ப்ளூ லைட் வச்சுக்கிறாங்க. நமக்கு என்ன கலர் டிஸ்பிளே பண்ணுமோ அந்த கலரான குவாண்டம் டாட்ஸ். இப்போ வந்து RGB தானே நமக்கு தேவை. இந்த சைஸ்ல ஒன்று, இந்த சைஸ்ல ஒன்று, இந்த சைஸ்ல ஒன்று ஒரு பிக்சல்ல வச்சிடறாங்க. உங்களுக்கு எந்த டாட் ஆக்டிவேட் ஆகணுங்கிறது தான் கோடிங் கொடுக்கும். பின்னாடி ப்ளூ லைட் வச்சுக்கிறாங்க. இப்போ நமக்கு அந்த மாதிரி பிளாக் வேணும்னா மூணுமே ஆன்ல இருக்கும், மூணுமே ஆஃப்ல இருக்கும். ஒயிட் வேணும்னா மூணுமே ஆன்ல இருக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு எல்இடி ஸ்கிரீன்ஸ் வருது. இதுக்கு தான் QLED ஸ்கிரீன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, குவாண்டம் எல்இடி ஸ்கிரீன்ஸ். ஸோ இந்த கான்செப்டோட அப்ளிகேஷன்ஸ் தான் குவாண்டம் டாட்ஸோடது எல்இடி ஸ்கிரீன்ஸா மாறி இருக்கு அப்படின்னு they have said. If you shine some light on a quantum dot, it will absorb and re-emit the light at different frequency depending on the size. Smaller dot will emit the light of higher frequency bluer, larger dots வந்து red. So smaller dotsனா வந்து blue, larger dots வந்து ரெட்டா ரிலீஸ் பண்ணுது. இந்த டெக்னாலஜி எல்இடில. இப்போ நான் சொன்ன இந்த எல்இடி டெக்னாலஜி ரொம்ப குயிக்கா சொல்லிட்டேன். எல்இடி பத்தி டீடைல்டா அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டினியூட்டில இது உங்களுக்கு புரியலாம். ஒரு பிக்சலுமே ஒரு RGB. கரெக்டா? அந்த RGBயோட காம்பினேஷன்ல ஒரு கலர் வரும். ஒரு பிக்சல்லையும் ஒரு கலர் வரும்போது அந்த 1000 பிக்சல் ஒன்று சேரும்போது நமக்கு ஒரு வியூ வருது. அந்த ஒரு பிக்சல்ல என்ன கலர் வரணுங்கிறது இந்த குவாண்டம் டாட்ஸ் வச்சு டெவலப் பண்ணா அதுதான் QLED ஸ்கிரீன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்கல்ல, இப்போ இந்த மோங்கி பேண்டிங்கிற இந்த மூணாவது இருக்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா, குவாண்டம் டாட்ஸ் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்றாரு. இவங்க ரெண்டு பேருமே வந்து they are just telling the technology. இப்படி வந்து இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குங்கிறத இவங்க சொல்றாங்க. மூணாவதா இருக்கிறது அப்படிதான், he is revolutionized the chemical production of quantum dots resulting in almost perfect particles. So high quality was necessary. இந்த high quality quantum dots அந்த ஸ்கேல்ல இவரு செய்யறாரு. ஸோ ஒரு டைப் ஆஃப் சால்வன்ஸை டெம்பரேச்சர்ஸையும் அந்த ப்ரெஷர், ஸோ சால்வன்ஸ், டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், இது மூணுத்த ரைட் காம்பினேஷன்ல அப்ளை பண்ணும்போது பர்ஃபெக்ட் நானோ கிறிஸ்டல்ஸை உருவாக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. I didn't go deep into how to produce a quantum dots. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. குவாண்டம் டாட்ஸ்னா என்ன? It is a nanoside particle which behaves differently based on the size of the particle. When a light is emitted on that particular particle, based on the size, it absorbs the lights and re-emits a light of a particular color. Larger dot will emit red color, smaller dot will emit blue color. இவ்வளவுதான் குவாண்டம் டாட்ஸ். இந்த ஐடியாவை பயன்படுத்திக்கிட்டு நம்ம எல்இடி ஸ்கிரீன்ஸ்ல பயன்படுத்துறோம், பல ஏரியாஸ்ல அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதா they are telling. Okay. So the luminous properties of quantum dots are utilized in the QLED screens, where Q stands for quantum dots. Researchers believe that in future, flexible electronics, tiny sensors, solar cells, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த குவாண்டம் டெக்னாலஜி நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது they have told. ஸோ குவாண்டம் அப்படிங்கிறது வந்து குவாண்டம் டாட்ஸ் வந்து எப்படி செய்யறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் வந்து அதுல சொல்லியிருந்தாங்க. எப்படின்னா,
நீங்க வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து அந்த சைட்டிங் பேப்பர்ல சூப்பரா சொல்லியிருப்பாங்க, அது ஹிந்துலயும் அதான் சொல்லியிருப்பாங்க. நீங்க வந்து ஒரு காலியான பஸ்ல போறப்போ ஜாலியா இருப்பீங்க, ஆனா அதுவே ஒரு கிரௌடட் பஸ்ல ஏறினா உங்களுக்கு கடுப்பா இருக்கும்ல. ஸோ அந்த குவாண்டம் பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு குவாண்டம் பார்ட்டிகளை ரெடி பண்ணும்போது சின்ன பார்ட்டிகள்ல நிறைய ஆட்டம்ஸை போட்டு அமுக்கிறப்போ அந்த ஆட்டம்ஸ்ல இருக்கிற ஒரு ஆட்டம்ல இருக்க ஒரு எலக்ட்ரான் பக்கத்து ஆட்டம்ல இருக்க இன்னொரு எலக்ட்ரான் கூட ரியாக்ட் பண்ணிடுதான். இப்போ ஒரு குட்டி டாட்குள்ள நிறைய ஆட்டம்ஸை போட்டு அதோட நேச்சுரல் கெப்பாசிட்டியோட அதிகமா நீங்க வந்து உள்ள ஸ்டஃப் பண்ணும்போது ஒரு ஆட்டம்ல இருக்க லாஸ்ட் செல்ல இருக்க ஒரு எலக்ட்ரானும் பக்கத்து ஆட்டம்ல இருக்க இன்னொரு எலக்ட்ரானும் இன்னொரு ஆட்டம்ல இருக்க இன்னொரு எலக்ட்ரானும் ஒன்னு சேர்ந்து அது ஒராயும் போது ஒரு மேஜிக் உருவாகுது. அப்படி உருவாகும் போது தான் குவாண்டம் டாட்ஸ் உருவாகுது அப்படிங்கறதா வந்து ஒரு அனாலஜியா சொல்றாங்க. இதெல்லாம் அனாலஜியில தான் புரிஞ்சிக்க முடியுது. அந்த மாதிரி தான் நம்ம பஸ்ல எல்லாம் நம்ம வந்து கிரௌடட் பஸ்ல போறப்போ நமக்கு எப்படி இரிட்டேஷன் ஆகுதோ அந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் இரிட்டேட் ஆகிட்டு இப்படி பிஹேவ் பண்ணதான், கலர் கலரா லைட் கொடுக்கலாம். சரி, அந்த அது அவங்களை இரிட்டேட் பண்ணி ஆல்ரெடி அவங்கள போட்டோ எடுத்து பிரைவசியை வந்து நம்ம அட்டோசெகண்ட்ஸ்ல டிஸ்டர்ப் பண்ண மாதிரி அவங்களை இரிட்டேட் பண்ணி இப்போ கலர் கலரா அவங்க கிட்ட லைட்டை வாங்கி குவாண்டம் டாட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுதான் வந்து இந்த நோபல் பிரைஸ் இன் கெமிஸ்ட்ரி. ஸோ வித் திஸ் வி ஆர் வைண்டிங் அப். ஸோ இந்த நோபல் பிரைஸ் வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொன்ன நிறைய டேர்ம்ஸ் பார்க்கணும். இந்த டெர்மினாலஜிஸ் எல்லாம் கொடுத்தது இந்த டேஷ் டெர்மினாலஜிஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் குவாண்டம் டாட்ஸ்னா என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இந்த குவாண்டம் டாட்ஸ் பத்தி நீங்க சின்னதா வந்து குவாண்டம் டாட்ஸ் என்னென்ன டைமென்ஷன்ஸ் கொஸ்டின் வரலாம், அதோட அப்ளிகேஷன்ஸ் வச்சு வரலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் குவாண்டம் டாட்ஸ். ஏன்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டேஷ் அப்படிங்கிறது யூபிஎஸ்சியோட ஒரு ஃபேவரட் மாடல் அப்படின்னு கொடுத்து 5 ஆப்ஷன் கொடுப்பாங்க. பெரும்பாலும் 5 ஆப்ஷன் கரெக்டா மாதிரி தான் முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பேர்ஸ் ஒன்லி வந்ததுல இருந்து நமக்கு எதுவும் சொல்ல முடியல. ஸோ அப்ளிகேஷன் ஓரியன்டா குவாண்டம் டாட்ஸ் வந்து கேட்கலாம். அட்டோசெகண்ட்ஸ் வந்து அந்த 10 to the power minus எவ்வளோ அப்படிங்கிற அந்த ஸ்கேல்ல அட்டோசெகண்ட்ஸ் வச்சு கேட்கலாம். அந்த அட்டோசெகண்ட்ஸ்க்கும் ஃபெம்டோசெகண்ட்ஸ்க்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி அட்டோசெகண்ட்ஸ் கேட்கலாம். mRNA வேக்சின்ல டைரக்டா யூ கேன் கெட் அ கொஸ்டின். ஏன்னா டிஎன்ஏ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் இயர்ல ஏதோ ஒரு கொஸ்டின் டிஎன்ஏ ஆர்என்ஏல இருந்து வந்துடும். அந்த மாதிரி வந்து யூ கேன் கெட் அ கொஸ்டின் வாட் இஸ் த ரோல் ஆஃப் ரைபோசோம் ஆர் mRNA அந்த மாதிரி. ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய ஸ்கோப் இருக்கு. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல யூபிஎஸ்சியில ஸ்கோப் இல்லைனாலும் டிஎன்பிஎஸ்சியில கண்டிப்பா ஸ்கோப் இருக்கு. ஏன்னா அவங்க தான் ஷார்ட் நோட்ஸ் கேட்பாங்க, ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் அப்படி கேட்டு குவாண்டம் டாட்ஸ் அப்படின்னு கேட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் கேட்கறப்ப கதை அடிக்கிறது வசதியா இருக்கும். ஓகே, so with this note we are winding up the 5 editorials of the week session. So Kingmakersல வந்து we are starting test series, PSLB test series from Monday அன்னைக்கு செகண்ட் டெஸ்ட் இருக்கு. ஸோ இது வரைக்கும் அட்டென்ட் பண்ணாதவங்க we can come and attend the test series. Okay, we are winding up. Thank you. We'll meet next week. Next week வந்து if economics price வந்து எல்லா வருஷமும் ரெலவெண்டா இருக்குமான்னு தெரியல. இந்த வருஷம் எக்கனாமிக்ஸ், லாஸ்ட் இயர் எக்கனாமிக்ஸ் வாஸ் வெரி ரெலவெண்ட் டு us. பேங்கிங் ஃபெயிலியர் பத்தி இதோட டிஸ்கஸ், அதனால அதை நான் டிஸ்கஸ் பண்ணேன். இந்த வாட்டி எக்கனாமிக்ஸ் நோபல் வந்து நமக்கு ரெலவெண்டா தான் நான் நடத்துறேன். ஏன்னா கோர் எக்கனாமிக்ஸ்ல கொடுத்துட்டா இட்ஸ் நாட் நோ யூஸ் ஃபார் us. ஒரு வாட்டி வந்து ஆக்ஷன் பத்தி எல்லாம் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் நமக்கு ரெலவெண்டே இல்லை. ஸோ பேஸ்ட் ஆன் தி ரெலவென்ஸ் வில் டிஸ்கஸ் இன் தி நெக்ஸ்ட் வீக். சரியா? ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு ஃபீட்பேக் இருக்கு, டவுட்ஸ் இருக்குன்னா யூ கேன் வெயிட் அண்ட் ஆஸ்க் மீ. நீங்களும் ஏதோ கேட்கணும் தான் யூ கேன் வெயிட் பேக் அண்ட் ஆஸ்க். அதர்வைஸ் வில் வைண்ட் அப் தி செஷன். தேங்க்யூ. ஸோ பீப்புள் இன் லைவ், நீங்க உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல போடுங்க, லைவ் சாட்ல போடாதீங்க. I'll come and answer all your doubts. Take regular notes and revise it.